ஹாய் கைஸ், நான் தான் உங்க ஷேடோ எக்ஸ். நம்ம இந்த வீடியோல ஒரு அசத்தலான புது மன்வா தான் பார்க்க போறோம். இந்த மன்வால ஆக்ஷன் இருக்கு, ஹீரோ ரிச் ஆகுற சிஸ்டம் இருக்கு, அண்ட் ஹேரன் கூட இருக்கு. வாங்க கைஸ், வலவலன்னு பேசாம மன்வாக்குள்ள போலாம். ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஷேடோ எக்ஸ் சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்றேன். ஸ்டோரி ஆரம்பத்துல நம்ம மெயின் கேரக்டர் மைக்கேல் பேசுறான். நான் ஒரு 3rd கிரேட் யூனிவர்சிட்டியில கிராஜுவேஷன் முடிச்சேன். ஆனா இது நடந்ததுக்கு காரணம் என்னோட பண கஷ்டம்தான், திறமை இல்லாதது இல்ல. இப்போ நான் ஒரு டாப் கிரேட் கம்பெனில ஒர்க் பண்றேன், அதான் nin.com. ஆனா இந்த கம்பெனி எப்பவும் டாப்ல இருந்ததில்ல. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஜாயின் பண்ணப்போ கம்பெனி ரொம்ப டல்லா இருந்துச்சு. 1.5 வருஷமா இந்த கம்பெனில டே அண்ட் நைட் ஓவர் டைம் பாக்குறேன். என்னோட ஜீனியஸ் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி இந்த கம்பெனியை டாப்ல கொண்டு வந்தேன். இப்போ இதோட ஸ்டாரை கூட நான் தான் மேனேஜ் பண்றேன். வேலைங்க சரியா நடக்கணும்னு சில நாள் ஒரு வேளை தான் சாப்பிடுவேன். நான் இவ்ளோ கஷ்டப்படுற காரணம் என் பேரண்ட்ஸ் தான். அவங்க எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த செங் சிட்டிக்கு என்னை ரொம்ப நம்பிக்கையோட அனுப்பி வச்சாங்க. என் அப்பா என்னோட ஸ்டடீஸ் ஃபீஸுக்காக ஒரு நாளுக்கு 3 வேளை பார்த்தாரு. அதான் இப்போ என் நேரம் வரும்போ நான் அவங்கள பார்த்துக்கணும். கொஞ்ச நாள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அதான் பாஸ் கிட்ட வந்தேன். பாஸ், வீட்ல பெரிய எமர்ஜென்சி, கம்பெனிக்கு என்ன ரொம்ப அவசியம்னு தெரியும், ஆனா இப்போ நான் போயே ஆகணும். இது ரொம்ப அர்ஜென்ட் மேட்டர். 2 நாள் லீவ் தர முடியுமா? பாஸ், நான் ப்ராமிஸ் பண்றேன், திரும்ப வந்து எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவேன், எந்த இஷ்யூவும் வராது, எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடுவேன். பாஸ் கேக்குறாரு, என்ன உனக்கு லீவ் வேணுமா? கம்பெனி இப்போ எவ்வளோ பிஸின்னு உனக்கு தெரியுமா? உங்கள மாதிரி ஸ்டாஃபால தான் கம்பெனிக்கு இவ்வளோ பிரச்சனைகளே வருது. எந்த வேலையை கூட ஒழுங்கா செய்யாம ஒர்க்லோட் அதிகமான உடனே நீங்க எல்லாரும் லீவ் தான் கேக்குறீங்க. நான் இங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன்னு தெரியுமா? பார்க்க ஏதோ ஸ்ட்ரீமருக்கு பணத்தை வாரி இறைக்கிற மாதிரி உனக்கு தோணலாம், ஆனா உண்மை அது இல்ல. ஹாய், நான் நம்ம ஆங்கர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி மார்க்கெட்ல நம்ம ஸ்ட்ரீமர்ஸ் வேல்யூவை எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு அனலைஸ் பண்றேன். மைக்கேல், பாஸ் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றான். எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் இப்போ போகாலன்னா பிரச்சனை ஆயிடும். டென்ஷன் ஆகாதீங்க, 2 நாள்ல எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு வந்துருவேன். பாஸோ, மைக்கேல் உனக்கு புரியாதா? ஒரு வாட்டி சொல்லியாச்சு, உனக்கு லீவு கிடைக்காதுன்னு சொன்னா கிடைக்காதுதான். உன் அப்பா உயிரோட தானே இருக்காரு, அவர் என்ன பண்றாரு? அப்பா இல்லனா ரிலேட்டிவ்ஸ்னு யாருமே இல்லையா உனக்கு? அவங்கள பார்க்க சொல்லு. நீ என்ன டாக்டரா? அங்க போய் ஆபரேஷனை பண்ண போற? உங்க அம்மா செத்து போயிருந்தா கண்டிப்பா லீவ் கொடுத்திருப்பேன். ஆனா வெறும் சிக்னஸுக்காக லீவ் எடுக்கிறது சரியில்லை. உனக்கே புரியல? ஒருவேளை இப்போ லீவ் எடுத்துட்டு அப்புறம் செத்து போயிட்டா திரும்பவும் லீவ் கேப்பியே. அதனால இப்போ லீவ் கொடுக்க முடியாது. மைக்கேலுக்கு செம்ம கோவம். இவன் எப்படி என் அம்மாவை பத்தி இப்படி பேசலாம்? வசியத்துல இருந்தா இவனை இப்பவே கொன்றுப்பேன். ஆனா ஜாப் முக்கியம், இல்லனா அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு கிடைக்காது. அம்மா அப்பாக்காக தான் ஹீரோ பொறுமையா இருக்கான், இல்லனா பாஸ் செத்து இருப்பான். பாஸ் திரும்பவும் பில்டப் கொடுக்கறான். நான் ஜாயின் பண்ணப்போ சின்ன போஸ்ட், அப்போ ரிசோர்சஸ் கூட கிடையாது. மலைய தாண்டி 10 கிலோமீட்டர் ஓடி வந்து இந்த வேலையை நான் பார்த்தேன். என் கெரியர்ல ஒரு நாள் கூட லீவ் எடுத்ததில்ல. இப்ப கூட பாரு எவ்வளவு ஒர்க் மேனேஜ் பண்றேன்னு. ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் மேல வர முடியும். நம்ம கம்பெனில டைம் தான் எல்லாமே. டைம் வேல்யூ தெரியாதவனுக்கு இங்க மரியாதை கிடைக்காது, புரிஞ்சுக்கோ. மைக்கேல், நீ ஒரு மொக்க யூனிவர்சிட்டியில படிச்சவன்னு பாஸ் கேவலமா பேசுறான். இவன் பேசுறத கேட்டு மைக்கேலுக்கு கோவம் தலைக்கு ஏறுது. ஆனா என்ன பண்ண? குடும்பத்துக்காக ஹீரோ பொறுத்துட்டு இருக்கான். பாஸ் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஈட்டி மாதிரி ஹீரோ மனசுல குத்துது. மைக்கேல் தலை குனிஞ்சு நின்னுட்டு இருக்கான். நீ லைஃப் டைம் ட்ரை பண்ணா கூட இந்த டாப் கிரேட் கம்பெனில உனக்கு சான்ஸே கிடைச்சிருக்காது. ஆள் குறைவா இருந்ததால தான் உன்னை வேலைக்கே எடுத்தோம். இந்த ஜாபுக்கு நீ கிரேட்ஃபுல்லா இல்லைனா இப்பவே ரிசைன் பண்ணிட்டு போ. உன் சில்லற காசை அக்கவுண்ட்ஸ்ல வாங்கிக்கோ. உன் ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னு ப்ரே பண்றேன். ஏன்னா எங்க கம்பெனியை விட்டு போனவங்க எல்லாம் நாசமா தான் போயிருக்காங்க. பாஸ் போனதும் மைக்கேல் கடுப்புல பேசுறான். இந்த பாஸ் அவனை என்ன நினைச்சிட்டு இருக்கான்? இந்த வேலை போதும்னு ஆயிடுச்சு, விட்டா போதும்னு இருக்கு. அப்போ மைக்கேலோட டாட் கால் பண்ணி, மைக்கேல் கொஞ்ச நேரம் வர முடியுமான்னு கேக்குறாரு. அப்போ நர்ஸ் வந்து, மிஸ்டர் ஹான், மெடிக்கல் பில்ஸ் பே பண்ணுங்க, நேரம் ஆச்சு, இன்னும் லேட் பண்ணா எல்லாம் கஷ்டமாயிடும். மிஸ்டர் ஹான், டென்ஷன் ஆகாதீங்க, 2 நாள்ல பே பண்ணிடுறேன். அதுக்கு நர்ஸ் கடுப்புல, தகுதி இல்லைன்னா ஏன் இந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணீங்க? ஏன் உங்க மாதிரி எல்லாம் இங்க வரீங்களோ? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கே போக வேண்டியது தானே. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சீன் போட வரீங்க, ஆனா பில் கட்ட துட்டு இல்ல. நாளைக்குள்ள பே பண்ணலனா வெளியே தள்ளிடுவோம், அப்புறம் வந்து அழக்கூடாது. மிஸ்டர் ஹான், நான் புரிஞ்சுக்கிட்டேன், பேமெண்ட் வந்துரும்னு சொல்றாரு. மைக்கேல் கேக்குறான், டாட் என்னாச்சு, ஏன் பேசல, ஏதாவது பிரச்சனையா? டென்ஷன் வேண்டாம் டாட், நான் வந்து பில்ஸ் கட்டிடுறேன். மைக்கேல்,
டாட் என்னாச்சு, ஏன் பேசல, அங்க ஏதாவது பிரச்சனையா? டென்ஷன் வேண்டாம் டாட், நான் சீக்கிரம் வந்து எல்லா மெடிக்கல் பில்ஸையும் பே பண்ணிடுறேன். மிஸ்டர் ஹான், பா நீ கவலைப்படாத, உன் அப்பா இங்க உயிரோட தான் இருக்கேன். மாம், இன்சூரன்ஸ் இருக்கு, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட காசு வாங்கியாச்சு. ஸோ மெடிக்கல் பில்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ உன் வேலையை நல்லா பாரு, இங்க வந்து உன் ஜாபை ரிஸ்க் பண்ணாத. மைக்கேல் சொல்றான், டாட் என்கிட்ட காசு இருக்கு, ரிலேட்டிவ்ஸ் காசை திருப்பி கொடுத்துருங்க, இல்லனா வட்டி ஏறிடும். உன் பையன் நல்ல வேலையில இருக்க, கவலைப்படாதீங்க. மிஸ்டர் ரான் சொல்றாரு, மைக்கேல் கிராஜுவேஷன் முடிச்சதும் நீ வேலைக்கு போயிட்ட, அப்போவா நான் உன்னை பாத்துக்கல. ஷெங் சிட்டி ரொம்ப காஸ்ட்லி, நீ அங்க எப்படி சேர்த்து வைப்ப? ரிஸ்க் எடுக்காத, வர முடியலனா கவலைப்படாத, அம்மாவை நான் பாத்துக்கிறேன். இப்போ வைக்கிறேன், பில் பே பண்ணணும். மைக்கேல் யோசிக்கிறான், ஒரு வருஷமா சேலரி 5000 யுவான் தான், எல்லா செலவும் போக 500 யுவான் சேர்த்து வச்சிருக்கேன். இது அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு சரியா இருக்கும். என் லைஃப்ல நான் எப்பவும் ரொம்ப கால்குலேட்டிவா இருந்தேன். ரிஸ்க்குன்னு வந்தா நான் ஒரு ஸ்டெப் கூட வைக்க மாட்டேன். ஆனா எனக்கு என் பேரண்ட்ஸ் தான் முக்கியம். என் பேரண்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணாத இந்த கம்பெனி எனக்கு வேணாம். உடனே ஹெச்ஆர் கிட்ட போய் ரிசைன் பண்ணிடுறான். சரி, வெளியே வந்தாச்சு, இப்போ கையில வேலை இல்ல, கம்பெனியை விட்டு தூக்கி போட்டு வந்துட்டேன். என் கால்குலேஷன்ல இப்படி ஒரு பிளானே இல்ல. ஆனா இப்போ எல்லாம் மாறிடுச்சு. அப்போதான் அங்க ஒரு சிஸ்டம் வருது. சுப்ரீம் காட் உன் லைஃபை பார்த்துட்டு இருந்தாரு. நீ ரொம்ப கால்குலேட்டிவான ஆளு, எதையும் யோசிக்காம பண்ண மாட்டேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் பேரண்ட்ஸ்க்காக பெரிய ஜாபை தூக்கி போட்டுட்டேன். ஸோ சுப்ரீம் காட் உன்னை பில்லியனர் ஆக்குறாரு. ரெக்லெஸ் சிஸ்டம் வந்திருக்கு. ஜாபை குவிட் பண்ணதுக்காக 88,000 யுவான் ரிவார்டா கிடைக்குது. ஷாக் ஆகி மைக்கேல் கேட்குறான், என்னது இது? யார் இவ்ளோ லவுடா ரீல்ஸ் பார்க்கறது? என் தலைவலியே தாங்க முடியல, இது வேறவா? சிஸ்டம் சொல்லுது, மாஸ்டர் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஒரு வாட்டி ரிவார்டை செக் பண்ணுங்க. நீங்க ரெக்லெஸ்ஸா நடந்துக்கிட்டா அவ்ளோ காசு கிடைக்கும். மைக்கேல் கேட்குறான், என்ன சொல்ற, நிஜமா காசு வந்துருச்சா? அவன் செக் பண்ண உண்மையாவே ஒரு மெசேஜ் வந்திருந்துச்சு. மைக்கேல் நினைக்கிறான், ஜாபை விட்டதால யாராச்சும் ஃபேக்கா அனுப்பினாங்களா? அக்கவுண்ட் டீடைல்ஸ் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணணும். மைக்கேல் வெரிஃபை பண்ணப்போ அக்கவுண்ட்ல உண்மையாவே காசு இருந்துச்சு. என்ன நடக்குது? நான் பார்க்கறது எல்லாமே உண்மையா? சிஸ்டம் சொல்லுது, மாஸ்டர் ஏன் யோசிக்கிறீங்க? நீங்க நம்ம ஸ்டோரியோட ஹீரோ. இப்போதான் சிஸ்டம் அவேக்கன் ஆகியிருக்கு. இனிமே உங்க லைஃபே சேஞ்ச் ஆன போகுது. இனிமே எதை பத்தியும் நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க பண்ண போற விஷயத்த இந்த உலகமே நினைக்க முடியாது. மைக்கேலுக்கு அவன் லக்கு மேல நம்பிக்கையே இல்ல. அதனால இன்டர்ஃபேஸ் பார்த்தும் கூட அவனுக்கு நம்பிக்கை வரல. ஆனா இப்போ அக்கவுண்ட்டை செக் பண்ணதுக்கு அப்புறம் அவனுக்கு எல்லாமே புரிஞ்சுது. நிஜமா சிஸ்டம் அவேக்கன் ஆயிடுச்சு. பில்லியனர் ரெக்லெஸ் சிஸ்டம் இதுதான். ஜாபை குவிட் பண்ணி தான் இதை ஆக்டிவேட் பண்ணியிருக்கான். இனிமே மைக்கேல் பண்ண போற தில்லாங்கடியை எல்லாரும் பார்க்க தான் போறாங்க. அப்போ ஒரு லேடி வந்து, மைக்கேல் என்ன பண்ற? உனக்கு தெரியுமா, சீக்கிரமா லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போறேன், அதனால ரெடியாகு, எல்லா ப்ரெப்ஸும் முடிச்சு வை, என் லைவ் ஸ்ட்ரீம் பெர்ஃபெக்டா இருக்கணும். இவ தான் டான்சர் வென்ஜியானி. இவ தான் அந்த ஸ்ட்ரீமர். naughtychina.comல இவளுக்கு மொத்தம் 8 மில்லியன் ஃபாலோவர்ஸ். மைக்கேல் ஷையா யோசிக்கிறான், வான்ஜியானிய பார்த்தாலே நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன். இப்போ கூட ஜியானி என்ன சொன்னான்னு அவன் கவனிக்கல. ஜியானி கேக்குறா, மைக்கேல் என்ன கலாய்க்கிறியா? அப்படிலாம் இல்ல, ரியாலிட்டியில நான் வேற ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன், அப்போதான் நீ வந்த. ஜியானி சொல்றா, அது போகட்டும் மைக்கேல், லைவ் ஸ்ட்ரீம் ரெடி பண்ணணும்னு சொன்னேன்ல, இப்போ என் வியூவர்ஷிப் கொஞ்சம் குறையுது, சீக்கிரம் என்ன இஷ்யூன்னு செக் பண்ணு. இந்த கம்பெனிலேயே நீ தான் ஜீனியஸ் மேனேஜர், எல்லாத்தையும் மேனேஜ் பண்ற, நீ ஹெல்ப் பண்ணலனா வேற யார் பண்ணுவா? மைக்கேல் யோசிக்கிறான், இவ இப்போ டாப்ல இருக்கலாம், ஆனா நான் வரதுக்கு முன்னாடி ஸ்ட்ரீமுக்கு 500 வியூஸ் வரதே கஷ்டம். இவ ஃபேமஸ் இல்லாததால தான் என்ன இவளை ஹேண்டில் பண்ண சொன்னாங்க. என் கால்குலேஷனால தான் இவளை டாப்புக்கு கொண்டு வந்தேன். இப்போ மில்லியன் கணக்கில் வியூஸ் வருது. அவ்வளோ பெரிய ஆளானாலும் ஜியானி எப்பவுமே ஆரகெண்டா நடந்துக்க மாட்டா. மைக்கேல் சொல்றான், ஜியானி என்ன மன்னிச்சிரு, நீ வேற மேனேஜரை பார்த்துக்கோ, ஏன்னா நான் இந்த கம்பெனியை விட்டு போறேன். நீ டாப் ஸ்ட்ரீமரா இருக்கிற, அதனால கம்பெனி கண்டிப்பா ஒரு நல்ல மேனேஜரை உனக்கு தருவாங்க. ஷாக் ஆகி ஜியானி கேட்குறா, மைக்கேல் என்னாச்சு, ஏன் கம்பெனியை விட்டு போற, உனக்கு ஏதாவது பிரச்சனையா? மைக்கேல் யோசிக்கிறான், ஜியானி நல்லவதான், ஆனா என் மேனேஜிங் ஸ்கில் மேல இவளுக்கு அவ்வளோ நம்பிக்கை. இந்த கம்பெனியை மொத்தமா டாப்புக்கு கொண்டு வந்தது நான் தான். இப்போ திரும்ப போறத பத்தி, இது ஸ்ட்ரீம்ஸை கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும், ரொம்ப மோசமா இருக்கும். ஆனா நான் இங்க என்ன பண்ண முடியும்? எனக்கு கம்பெனியை விட்டு போகணும், அது போதும், வேற எதுவும் யோசிக்க வேணாம். கையில பில்லியனர் ரெக்லெஸ் சிஸ்டம் வந்துச்சு, இனி இந்த வேர்ல்ட ரூல் பண்ண போறது நான் தான். ஜியானி சொல்றா, மைக்கேல் இப்படி பண்ணாத, உன்னை தவிர நான் யாரையும் நம்ப மாட்டேன், உன்னை விட வேற யாரும் எனக்கு கிடையாது, என் கெரியரை இந்த லெவலுக்கு கொண்டு வந்ததே நீதான், சோ உன்னை விட முடியாது. அப்போ மைக்கேல் சொல்றான், பெரிய டேலண்ட், உங்களை விடக்கூடாது. மைக்கேல் சொல்றான், ஜியானி என்னால ஒன்னும் பண்ண முடியாது, நான் ரிசைன் பண்ணிட்டேன். ஜியானி யோசிக்கிறா, இன்னைக்கு மைக்கேலுக்கு என்ன ஆச்சு? நான் கியூட்டா ஆக்ட் பண்ண எப்பவும் கேட்பானே, ஆனா இன்னைக்கு இவ்ளோ இன்சிஸ்ட் பண்ணியும் இவன் கேட்க மாட்டான்.
கம்பெனிக்குள்ள மைக்கேலுக்கு ஏதோ பேடா நடந்திருக்கு, இல்லனா இவன் ரிசைன் பண்ண மாட்டான். மைக்கேல் யோசிக்கிறான், நான் ஜியானி பேச்ச நம்பக்கூடாது. அவ ப்ராஃபிட்டுக்காக தான் என்ன தடுக்கிறா. என்கிட்ட இவ்ளோ ஸ்கில்ஸ் இல்லனா அவ கண்டுக்க கூட மாட்டா. ஜியானி சொல்றா, மைக்கேல் ஒன்னு சொல்லு, அடுத்து எந்த கம்பெனிக்கு போற? ரைவல் கம்பெனியா? டென்ஷன் ஆகாத, நான் பாஸ் கிட்ட பேசி salary கொஞ்சம் ஏத்தி தரேன். salary பிரச்சனைனா நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் கம்பெனியை விட்டு போகாத. மைக்கேல் யோசிக்கிறா, இன்னைக்கு இந்த வீடியோ ட்ராப்ல சிக்க மாட்டேன். என் பில்லியனர் ரெக்லஸ் சிஸ்டம் என்ன ரிச் ஆக்கிடும். அதுக்கப்புறம் காசு, காரு, பங்களான்னு பொண்ணுங்கன்னு எல்லாமே கிடைக்கும். எந்த குறையும் விட்டாது. இந்த கம்பெனில என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க. இனிமே இங்க இருக்க மாட்டேன். மைக்கேல் சொல்றான், ஜியானி உன் மூக்கு கொஞ்சம் கொனலா இருக்கு, அத பாரு, இல்லனா ஸ்ட்ரீமிங்ல ஹேட் கமெண்ட்ஸ் வரும். ஜியானி பயத்தோட சொல்றா, என்னது மூக்கு கொனலா? இது எப்படி பாசிபிள்? நேத்து தான் பார்த்தேன். ஆனா மைக்கேல் சொல்றானே, இவ சும்மா சொல்ல மாட்டான். ஜியானி யோசிக்கிறா, பாக்க கொஞ்சம் கொனலா தான் இருக்கு. மேக்கப் வச்சு உடனே ஃபிக்ஸ் பண்ணணும், இல்லனா ஸ்ட்ரீம்ல நான் கேவலமா தெரிவேன். சிஸ்டம் சொல்லுது, மாஸ்டர் நீங்க மாஸ், ஒரு டாப் பியூட்டியே நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. அவ உங்களை இன்செக்யூர் ஆக்க பார்த்தா, ஆனா நீங்க அவளை இன்செக்யூர் ஆக்கிட்டீங்க. ரிவார்டா உங்களுக்கு 23,000 yen கிடைக்குது. மைக்கேல் ஷாக் ஆகி கேக்குறான், என்ன இதுக்கெல்லாம் ரிவார்டா? அதுக்கப்புறம் மைக்கேல் அக்கவுண்ட்ல 23,000 yuan வந்துடுச்சு. மைக்கேல் நினைக்கிறான், இப்போ எல்லாம் புரியுது. இனிமேல் யார பத்தியும் கவலைப்படக்கூடாது, மனசுல தோன்றதை தான் செய்யணும். சிஸ்டமோட ஒரே ரூல் இதுதான், ஏன் இஷ்டம்தான். அப்போ ஜியானி சொல்றா, மைக்கேல் ரிமைண்ட் பண்ணிய தேங்க்ஸ். நீ கம்பெனியை விட்டு போக முடிவு பண்ணதுக்கு நான் உன்னை தடுக்க மாட்டேன். கண்டிப்பா ஃபியூச்சர்ல நம்ம மறுபடியும் மீட் பண்ணி ஒன்னு சேர்ந்து வேலை செய்யலாம். உன்னோட பிரைட் ஃபியூச்சருக்கு என் வாழ்த்துக்கள். குட் லக். மைக்கேல் நினைக்கிறான், ஒரு நிமிஷம், இவன் நான் சொன்னதுக்கு கோவப்படணுமே, ஏன் இவ்ளோ அமைதியா பேசுறா? ஜியானி ஆக்டிங் பண்றாளா இல்ல உண்மையாவே இப்படி பேசுறாளா? புரியல. ஜியானி சொல்றா, மைக்கேல் 1.5 வருஷமா நீ என்ன நல்லா மேனேஜ் பண்ணியே. என் கெரியர் சக்சஸ்க்கு நீ தான் மெயின் ரீசன். நீ ஒரு ஜீனியஸ் டைரக்டர், ஜீனியஸ் எடிட்டர் அண்ட் ஜீனியஸ் மேனேஜர். இந்த இண்டஸ்ட்ரியில உனக்கு நல்ல வேல்யூ இருக்கு. கம்பெனி உன்னை மிஸ் பண்ணுது. எனக்கு நல்ல ஹைபே ஜாப்ஸ் பத்தி தெரியும். இந்த கம்பெனியை விட நல்ல salary கிடைக்கும். ஜாப் வேணும்னா என்ன காண்டாக்ட் பண்ணு. அட்லீஸ்ட் உனக்கு ஹெல்ப் பண்ண எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். மைக்கேல் யோசிக்கிறான், ஜியானிக்கு என் டேலண்ட் தெரியுது, ஆனா டிகிரி இல்லாம யாரும் மதிக்க மாட்டாங்க. இவ ரெக்கமெண்ட் பண்ணா நல்ல வேலை கிடைக்கும். நீ இவ்ளோ நல்லவாள்னு நினைக்கல. மைக்கேல் சொல்றான், ஜியானி நான் உனக்கு ஒரு ட்ரீட் தரேன், ஆனா பில்ல நானே பே பண்றேன். ஜியானி கேக்குறா, மைக்கேல் உன் salary கம்மி தானே, வேலை வேற போயிடுச்சு, மேனேஜ் பண்ண உனக்கு கஷ்டமா இருக்குமே, உனக்கு நிறைய பிரச்சனை வந்துடும் மைக்கேல், யோசிச்சு பாரு. மைக்கேல் சொல்றான், ஜியானி நான் உனக்கு ஒரு ட்ரீட் தரப்போறேன், ஆனா பில்ல நானே பே பண்றேன். ஜியானி சொல்றா, மைக்கேல் உன் salary கம்மி தானே, வேலை வேற போயிடுச்சு, மேனேஜ் பண்ண உனக்கு கஷ்டமா இருக்குமே. பண்ண போறேன், எனக்கு தோணுது நான் இதுதான் பண்ணணும்னு. மைக்கேல் சொல்றான், எனக்கு எந்த கவலையும் இல்ல, நான் இந்த ஜாபை குவிட் பண்றேன். நீ சொன்ன மாதிரி ஃபியூச்சர்ல நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். சோ இந்த ட்ரீட்டை நானே பே பண்றேன். ஜியானி சொல்றா, மைக்கேல் உண்மையா சொல்லணும்னா நீ இன்னைக்கு ஜாபை குவிட் பண்ற. இப்போதான் புரியுது உன்னை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு. மைக்கேல் சொல்றான், நான் பேக் பண்ணிட்டேன், வேலை முடிஞ்சதும் கால் பண்றேன், அப்புறம் நம்ம பேசலாம். மைக்கேல் கம்பெனியை விட்டு வெளியே வரான். அவனுக்கே நம்ப முடியல, இந்த கம்பெனியை விட்டு வந்துட்டோம்னு. என்ன மாதிரி கணக்கு பாக்குற ஒருத்தன் இத பண்ணிட்டானே. உங்களுக்கு தெரியுமா, முன்னால இந்த கம்பெனிக்கு நடந்துதான் வருவான். அதுக்காக அதிகாலை 4 மணிக்கே கிளம்பணும். சில நேரம் ஒருவேளை சாப்பாடு குறைச்சு காசு சேர்த்து வச்சு பஸ்ல போவான். நைட்டு 1-2 மணி வரை வேலை செஞ்சா டாக்ஸி ஷேர் பண்ண ரிக்வெஸ்ட் பண்ணுவான். காசு குறைவாக செலவு பண்ணதான் இது. டாக்ஸின்னு சொன்னாலே அது லக்ஸரி தான். ஆனா இப்போ சிஸ்டம் இருக்கு, இனிமே கால்குலேஷனே கிடையாது. இன்னைக்கு பிரீமியம் டாக்ஸி புக் பண்ணிட்டேன். செம்ம மாசான போர்ஷே கார் வருது. டிரைவர் வெளியே வந்து கூப்பிடுறான், சார் லக்ஸரி டிராவல் ரெடி, உள்ள வாங்க மாஸ்டர்னு சொல்றான். மைக்கேல் நினைக்கிறான், செம்ம லக்ஸரி கார், ஜஸ்ட் 3 நிமிஷத்துல வந்துருச்சு. காசு இருந்தா வெயிட் பண்ண தேவையில்லை. லைஃப்ல முதல் தடவை இப்படி ஒரு ரெஸ்பெக்ட். எனக்கு பழைய நினைவு வருது. ஒரு நாள் நைட்டு 11க்கு வேலை முடிஞ்சோம், ஷேர் பண்ண யாரும் இல்லாம 3 மணி வரை வெயிட் பண்ணேன். அதனால சிக்கானாலும் வேலைக்கு போனேன். நிஜமாவே இந்த சிஸ்டம் வேற லெவல் மாசுதான். எனக்கு அந்த நாள் நினைவு இருக்கு. நைட்டு 11 மணிக்கே ஃப்ரீ ஆயிட்டேன். ஷேர் பண்ண வெயிட் பண்ணேன். 3 மணி வரை வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. அதனால சிக்காயிட்டேன். நிஜமாவே இந்த சிஸ்டம் ஒரு மேஜிக். இந்த சிஸ்டம் என் லைஃபையே மொத்தமா மாத்திடுச்சு. சிஸ்டம் சொல்லுது, மாஸ்டர் நீங்க பிரீமியம் டாக்ஸி புக் பண்ணிட்டீங்க, இத பார்க்க கூட உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னீங்களே. உங்க ரெக்லஸ் பிஹேவியர் பார்த்து சிஸ்டமுக்கு ஒரே குஷி. ரிவார்டா 50,000 yen கிடைக்குது. டிரைவர், பாஸ் எங்க போகணும்னு கேட்க, மைக்கேல் லவ்ஸி பேன்கேக் ஷாப்புக்கு விடுன்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துல மைக்கேல் ஷாப்புக்கு போயிட்டான். மைக்கேல் நினைக்கிறான், இப்போதான் காசு சம்பாதிக்க போறேன். மிஸ் லவ்ஸி, வந்துட்டியா மைக்கேல்,
எப்பவும் போல எக்கு மீட் இல்லாத பேன்கேக் தானேன்னு கேக்குறாங்க. மைக்கேல், இல்ல, இன்னைக்கு 2 எக்கு 2 காஸ்ட்லி மீட் போடுங்கன்னு சொல்லி ஷாக் கொடுக்கறான். எல்லாரும் ஷாக்கு. மைக்கேல் கேக்குறான், ஏன் எல்லாரும் இப்படி பாக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இவன் தினமும் 20 yen தான் செலவு பண்ணுவான். பேசிக் பேன்கேக்கே 8 yen ஆகும். காசு இல்லாததால இதுவரை எக்ஸ்ட்ரா எதுவும் கேட்டதில்ல. ஆனா இன்னைக்கு ஒரே சாப்பாட்டுக்கு 15 yen. எனக்கு லெவல் அப் ஆன ஃபீல் கிடைக்குது. இந்த டாப்பிங்ஸ பார்த்து எல்லாரும் பொறாமையில பாக்குறாங்க. இந்த ஃபீலிங் சூப்பரா இருக்கு. மைக்கேலுக்கு லாட்டரி அடிச்சிருச்சா நீ எல்லாரும் ஷாக்ல பேசுறாங்க. இந்த ஷாப்பே பாவங்களுக்கு தான். இங்க யாரும் இவ்ளோ செலவு பண்ண மாட்டாங்க. ஆனா எல்லாரையும் விட இளைய மைக்கேல் இன்னைக்கு மாஸ் கட்டிட்டான். யாரும் இத நம்பல. சிஸ்டம் சொல்லுது, உங்க டாப்பிங்ஸ பார்த்து எல்லாரும் மிரண்டுட்டாங்க. இன்னைக்கு தான் ரிச் லைஃப்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கீங்க. இப்படியே செலவு பண்ணா சீக்கிரம் காசு என்னலே மறந்துடுவீங்க. சிஸ்டம் மைக்கேலுக்கு ரிவார்டா 20,000 yen தருது. மைக்கேல் நினைக்கிறான், இன்னைக்கு தான் என் லைஃப்லயே பெஸ்ட் டே. இது நாள் வரைக்கும் இப்படி ஒரு ஃபீலிங் வந்ததே இல்ல. ஜஸ்ட் 2 எக் ஆட் பண்ணதுக்கே இவ்ளோ லாபமா? நெக்ஸ்ட் டைம் இன்னும் ரெக்லெஸ்ஸா 5 எக் ஆட் பண்ண போறேன். ஆனா மைக்கேல் யோசிக்கிறான், என்டர்டெயின்மெண்ட்னு நான் எதுவுமே பண்ணலையே. கையில காசு இல்லாதப்போ இத பத்தி யோசிக்கவே முடியல. அப்போதான் முன்னாடி ஒரு பெரிய ஷாப்பிங் மால் தெரியுது. மைக்கேல் யோசிக்கிறான், நான் எப்படி இத மறந்தேன்? இப்போ கையில நல்ல காசு இருக்கு. இனி காஸ்ட்லியான மால் போய் ஷாப்பிங் பண்ணலாம். இன்னைக்கு ஈவினிங் வெஞ்சியானி கூட டின்னர் வேற இருக்கு. அவளையா ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிட்டு போகலாம். ஆனா என் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப சீப்பா இருக்கே. மால்ல போய் காஸ்ட்லியா ஏதாவது வாங்கலாம். கொஞ்ச நேரத்துல மைக்கேல் மால்க்கு வந்துருவான். அங்க லூயி விட்டான் ஷோரூம் மைக்கேல் கண்ணுல படுது. மைக்கேல் யோசிக்கிறான், இதெல்லாம் என்ன ஷாப்ஸ்? இங்க அடிடாஸ், ரேமண்ட்னு எதுவுமே இல்லையா? காஸ்ட்லினா இவ்வளவுதான் என்னால யோசிக்க முடியுது. எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கு, ஒன்னும் புரியல. சரி, இதை விடு, ரொம்ப யோசிக்க கூடாது. முன்னாடி இருக்கிற ஷோரூம்க்கு போலாம் இப்படின்னு சொல்லிக்கிட்டே லூயி விட்டான் உள்ள போறான். உள்ள ஒரு லேடி கஸ்டமர் வந்திருக்காங்கன்னு சொல்றா. இன்னொரு லேடி நான் பிஸி, அட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்றா. அப்போ அந்த லேடி மைக்கேல நோட் பண்றா. இவன் ஹேர் ஸ்டைலே சரியில்லை. இவன் போட்டிருக்க VL பிராண்ட் ஜாக்கெட்டே டம்மி. ஃபோன் கூட ஐபோனோட சீப் காப்பி. ஷூ கூட அடிபாஸ் பிராண்ட். இவன் எல்லாமே தேர்ட் காப்பி தான் போட்டிருக்கான். இந்த மொட்டை கேஸை கவனிச்சு என் நேரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டேன். இவங்க பண்ற இக்னோர் பிஹேவியரை பார்த்து மைக்கேலுக்கு ஷாக் ஆகுது. மைக்கேல் கேக்குறான், என்ன அட்டென்ட் பண்ண இங்க யாருமே இல்லையா? நான் பார்க்க ஏழையா தெரிஞ்சாலும் இவங்க பிஹேவியர் ரொம்ப மட்டமா இருக்கு. இப்போ இவங்களுக்கு கேஷோட பவரை காட்ட போறேன். நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். என்னால தேடி எடுக்க முடியாது. 1.5 lakh யுவானுக்கு ஷாப்பிங் பண்ண வந்தேன். ஆனா நீங்க என் டைமை வேஸ்ட் பண்றீங்க. பக்கத்து ஷாப்க்கே போறேன்னு மைக்கேல் சொன்னதும் எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. 1.5 lakh யுவானா? இவன் நம்ம நினைச்ச மாதிரி இல்ல, ரொம்ப ரிச்சு போல. உடனே சேல்ஸ் கேர்ள்ஸ் எல்லாரும் மைக்ல சுத்தி நின்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. சார் ப்ளீஸ், காஃபி சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணுங்க, நாங்களே எல்லா ட்ரெஸ்ஸும் கொண்டு வரோம். மைக்கேல் நினைக்கிறான், ஒரு ஃபியூச்சர் பில்லியனர் கிட்ட இப்படி தான் நடந்துக்கணும். ஷாப்பிங் முடிஞ்சதும் காசோட பவரால சேல்ஸ் கேர்ள்ஸே மைக்கேல் பேக்கை தூக்கிட்டு வராங்க. இப்போ சிஸ்டம் கிட்ட இருந்து என்ன ரிவார்ட் கிடைக்க போகுதுன்னு மைக்கேல் யோசிக்கிறான். அந்த லேடி, சார் ஹோம் டெலிவரி பண்ணி தரட்டுமான்னு கேக்குறாங்க. தேவையில்லை, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு மைக்கேல் சொல்லிடுறான். சேல்ஸ் கேர்ள்ஸ் சாரி கேட்டுட்டு மறுபடியும் நம்ம ஷாப்க்கு வாங்கன்னு வழி அனுப்புறாங்க. மைக்கேல் வெளியே வரும்போது LV ஷாப் ரொம்ப காஸ்ட்லின்னு வேற 2 லேடிஸ் பேசிக்கிறாங்க. இங்க நம்ம லெவலுக்கு எதுவும் இல்ல, வேற மால்க்கு போலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சோஷியல் மீடியாக்காக போட்டோ எடுக்க தான் எல்லாரும் வந்திருக்காங்க. போஸ்ட் போட்டு லைக்ஸ் அள்ளுறதுக்காக தான் இந்த செட்டப். இந்த ஷாப் நேம் வந்தாலே போதும் லைக்ஸ் அள்ளி கொட்டும். மைக்கேல் நினைக்கிறான், இந்த பிராண்ட் வேற லெவல்னு. இல்லனா ஏன் மக்கள் இவ்ளோ குஷியா போட்டோ எடுத்து என்ஜாய் பண்றாங்க? சிஸ்டம், என்ன பத்தி என்ன நினைக்கிற? ஏன் ரெக்லெஸ் செலவு உனக்கு சரின்னு தோணுதா? சிஸ்டம் சொல்லுது, ஹோஸ்ட், நீங்க வேற லெவல். 3 வருஷ சேலரிய ஒரே ஷாட்ல ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. இப்படியே போனா சீக்கிரமா சைனாவோட டாப் லிஸ்ட்ல நீங்க வந்துருவீங்க. ரிவார்டா உங்களுக்கு 6600 yen கிடைக்குது. மைக்கேல் நினைக்கிறான், ஸ்பெண்ட் பண்ண கேஷ் கிடைக்குது. இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டா நான் ஒரு பில்லியனர் ஆயிடுவேன். என்னைய கீழே பார்த்தவங்களுக்கு மைக்கேல்னா யாருன்னு இப்போ புரியும். நெக்ஸ்ட் சீன், ஒரு 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட்ல மைக்கேல் வந்து நிக்கிறான். அவன் சொல்றான், இதுதான் நான் முன்னாடியே புக் பண்ண எக்ஸ்பென்சிவான ரெஸ்டாரண்ட். இந்த சிட்டிலேயே இதை விட காஸ்ட்லியான பிளேஸ் வேற எதுவுமே இல்ல. அப்போ ஒரு லேடி வந்து சொல்றாங்க, மிஸ்டர் மைக்கேல், வாங்க உங்க பிரைவேட் ரூம்க்கு போலான்னு. மைக்கேல் சொல்றான், சாரி, நான் சீக்கிரமா வந்துட்டேன் போல. அந்த லேடி, பரவாயில்ல சார், VIP ரூம் தனியா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வர வரைக்கும் நீங்க அங்க ரெஸ்ட் எடுங்க இல்ல டெசர்ட் சாப்பிடுங்க, உங்க இஷ்டம்தான், வாங்க போலாம். மைக்கேல் நினைக்கிறான், ட்ரெஸ்ஸை பார்த்து தான் உலகம் மதிக்குது. கொஞ்ச நேரம் முன்னாடி LV ஷாப்ல என்னைய யாரும் மதிக்கல. ஆனா இப்போ இந்த பிராண்டட் க்ளோத்ஸால இவ்ளோ ரெஸ்பெக்ட் கிடைக்குது. அப்போ அந்த லேடி சொல்றாங்க, சார் இதுதான் உங்க பிரைவேட் ரூம். டீ, ஸ்நாக்ஸ் எல்லாமே ரெடியா இருக்கு. எது வேணும்னாலும் சொல்லுங்க. ஏதாச்சும் சர்வீஸ் வேணும்னா ப்ளீஸ் அந்த பெல்ல அடிங்க.
சீக்கிரமா நானோ இல்ல வேற யாரோ உடனே உங்க பக்கத்துல வந்துருவோம். ஏதாவது வேணும்னா பெல்ல அடிங்க, உடனே யாராச்சும் வருவாங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், என்ஜாய் பண்ணுங்க. மைக்கேல் யோசிக்கிறான். இதுதான் இந்த 5 ஸ்டார் ஹோட்டலோட காஸ்ட்லியான ரூம். 14th ஃப்ளோர்ல இருந்து சிட்டியே நல்லா தெரியுது. காசு இருந்தா மாசான சர்வீஸ் கிடைக்கும். எதையும் யோசிக்காம பண்ணலாம். இப்போ இந்த சிஸ்டமை வச்சு யாரும் போக முடியாத லெவலுக்கு போக போறேன். என் ஜீனியஸ் மூளைய கட்டி போட்டு வச்சேன். ஆனா இனி எல்லாத்தையும் செஞ்சு காட்டுவேன். என் பேரண்ட்ஸ்க்காக நினைச்சதை எல்லாம் இப்போ பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அப்பாக்கு காசு அனுப்புவோம். நிறைய அனுப்புனா ஷாக் ஆயிடுவாருன்னு சொல்லி உடனே 1 lakh ட்ரான்ஸ்ஃபர் பண்றான். அப்பா கேட்டா போனஸ்னு சொல்லிக்கலாம். இப்போ எதையும் சொல்லி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் மைக்கேல் ஸ்ட்ரீம் பார்க்கறான். ஜியானி சொல்றா, டான்ஸ் பிடிச்சிருந்தா ராக்கெட் அனுப்பி சப்போர்ட் பண்ணுங்க. யாருக்கும் டாப் ஸ்கோரர் ஆக ஆசை இல்லையா? மைக்கேல் யோசிக்கிறான். ஹோட்டல் லொகேஷன் அனுப்பியும் ரிப்ளை இல்லையே, அவ ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கா. உடனே மைக்கேல் ஒரு ராக்கெட்டை பறக்க விடுறான். ஜியானி, தேங்க்ஸ் ரெக்லஸ் குரு, நீங்க தான் டாப் ஸ்கோரர்னு சொல்லி ஸ்ட்ரீமை முடிக்கிறா. நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிடுறா. அப்போ ஒரு பொண்டு சாப்பிட கூப்பிடுறா. ஆனா ஜியானி, இன்னைக்கு எனக்கு வேற டின்னர் பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இந்த லேடி ஜியானி கிட்ட என்ன விஷயம், யார ஹுக்கப் பண்ணி வச்சிருக்கேன்னு கேக்குறாங்க. எங்க கூட டின்னர் வரமாட்டேன்னு சொல்றதால யாரோ பெரிய ஆளை தான் வளைக்கிறேன்னு டீஸ் பண்றாங்க. ஜியானி, லூஸ் மாதிரி பேசாத, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல, நான் இன்னைக்கு மைக்கேல் கூட டின்னர் போறேன்னு சொல்றா. அவன் வேலை விட்டு போயும் உன்னால மறக்க முடியலல்ல, டேலண்ட்டுக்காக மட்டும் நீ போக மாட்டேன்னு இந்த லேடிஸ் கலாய்க்கிறாங்க. ஜியானி ரிப்ளை பண்றா, மைக்கேல் தான் நான் மேல வர ஹெல்ப் பண்ணான். இப்போ அவன் ரிசைன் பண்ணதால இது ஒரு ஃபேர்வெல் ட்ரீட். ட்ரீட்டே அவன் தர்றப்போ எனக்கு என்ன பிரச்சனைன்னு ஜியானி கேட்குறா. ட்ரீட்னா நாங்களும் வர்றோன்னு இந்த லேடிஸ் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஜியானி, சரி, ஆனா காஸ்ட்லியா ஆர்டர் பண்ணாதீங்க, அவன்கிட்ட காசு கம்மின்னு கண்டிஷன் போடுறா. பில் அதிகமானா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்றா. மத்தவங்களும் இன்னைக்கு நிறைய வேலை செஞ்சோம், சோ பே பண்றது பிரச்சனை இல்லைன்னு ஒத்துக்கிறாங்க. இந்த ரெட் ஹேர் பொண்ணு மனசுக்குள்ள, மைக்கேல் ஒரு பிச்சைக்காரன், எக் இல்லாத பேன்கேக் சாப்பிட்றவன், இவன் எங்க நம்மள கூட்டிட்டு போக போறான்னு நினைக்கிறா. தகுதியே இல்லாத இவனுக்கு இது தேவையான்னு கலாய்ச்சிட்டு மேக்கப் ரிமியூ பண்ண போறாங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் பார்க்கிங் லாட்ல மீட் பண்றாங்க. சரி, இப்போ நம்ம ஜியானி ஆரம்பிக்கிறா. வாங்க எல்லாரும் நம்ம கார்லயே போலாம். இன்னைக்கு ஸ்ட்ரீம்ல ஒரு ஃபேன் செம்ம கிஃப்ட் கொடுத்தாரு. சோ இப்போ மூடு வேற லெவல்ல இருக்கு. அதுக்கு இந்த yellow ஹேர் பொண்ணு, இப்போ கிஃப்ட் வாங்குறது ரொம்ப கஷ்டம், நீ எப்படி இவ்ளோ நல்ல கார் வாங்குனன்னு கேக்குற. ஜியானி அவளை டான்ஸ் ஸ்ட்ரீமரா மாற சொல்ற. ஏன்னா அதுல நிறைய கிஃப்ட்ஸும் nin.comல நல்ல காசும் கிடைக்கும். ஆனா அவ, என்னால முடியாது, மேக்கப் ஸ்ட்ரீம்லயே யாராச்சும் ரிச் கை கிடைச்சா போதும்னு ட்ரீம் பண்றா. அதுக்கு ரெட் ஹேர் பொண்ணு, ஸ்பான்சர்ஸை சமாளிக்கிறதே கஷ்டம், இதுல ரிச் பாய் ஃப்ரெண்ட் வேற கேக்குதான்னு கலாய்க்கிறா. ஜெங்கிங் என் கனவுன்னு சொன்னாலும் ட்ரீம் எல்லாம் பலிக்காதுன்னு நக்கல் அடிக்கிறா. மனசுக்குள்ள, ஜியானி எப்படி ரேங்க் 1 வந்தான்னு தெரியும், இவ ஒன்னும் அவ்வளோ பெரிய அழகில்லன்னு பொறாமையில திட்டுறா. அப்போ டின்னர் எங்கேன்னு கேட்கும்போது ஜியானி ஃபோனை பார்த்து ஷாக் ஆகுறா. இது எப்படி பாசிபிள்னு ஜியானி யோசிக்கிறா. ரெட் ஹேர் பொண்ணு, மைக்கேல் ஏதோ சீப் ஹோட்டல் புக் பண்ணிட்டாரோன்னு நினைக்கிறா. இந்த மாதிரி பசங்களை நம்புனதே தப்புன்னு அவ திட்ட ஆரம்பிக்கிறா. இது ரொம்ப மோசம்னு ஜியானி சொல்றா. வெயிட், இது லிங்வே ரெஸ்டாரண்ட்ல, ஆனா மைக்கேல் கிட்ட இவ்ளோ காசு எங்கிருந்து வந்துச்சு? சிட்டிலேயே காஸ்ட்லி ஹோட்டலை புக் பண்ண இவனுக்கு எங்க காசு? ஜிங் சொல்றா, இது வேற ஏதாச்சும் சின்ன ஹோட்டலா இருக்கும், சேம் நேம்ல மைக்கேல் வேற எங்கேயாச்சும் புக் பண்ணிருப்பான். ஆனா ஜியானி சொல்றா, இல்ல, இது நிஜமாவே கிங்டன் பில்டிங்ல இருக்கிற அந்த 5 ஸ்டார் லிங்வே ரெஸ்டாரண்ட் தான், மைக்கேலே தான் புக் பண்ணிருக்கான். அங்க ஒரு பர்சனுக்கே 3000 ஆகும், புக்கிங் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஜிங் ஷாக் ஆகி, மைக்கேல் நிஜமாவே ரிச் ஆயிட்டானா? அதனாலதான் வேலையை விட்டுட்டானோ? வேலை இல்லாம யாரும் 3 மாச சேலரியே சாப்பாட்டுக்கு செலவு பண்ண மாட்டாங்க. அந்த ரெட் ஹேர் பொண்ணு, நம்ப முடியல, மைக்கேல் ரொம்ப பாவம்னு சொல்றா. கண்டிப்பா இது வேற ஏதாவது டம்மி ஹோட்டலா தான் இருக்கும், வேற பில்டிங்ல இருக்கிற ஹோட்டலா கூட இருக்கலாம். சீன் போடுறதுக்காக மைக்கேல் இப்படி போய் சொல்றான்னு நினைக்கிறா. ஜியானி சொல்றா, மைக்கேல் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, யாரையும் ஜட்ஜ் பண்ணாத. ரெட் ஹேர் பொண்ணு வெளியே சரின்னு சொன்னாலும் மனசுக்குள்ள மைக்கேலை அசிங்கப்படுத்த வெயிட் பண்றா. ஜியானி, வாங்க கிங் பில்டிங் போலாம், அப்பதான் உண்மை தெரியும்னு ஜியானி சொல்றா. ஜிங் சொல்றா, ஜியானி, உன் கார் செம்மையா இருக்கு, என் பழைய கார் சரியில்லை, நானும் உன்ன மாதிரி லக்ஸரி கார் வாங்கணும்னு ஜிங் ஆசைப்படுறா. ரெட் ஹேர் பொண்ணு, நீ பெரிய பியூட்டி பிளாகர் தானே, ரிச் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நீ நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம். இங்க பெருசா ஒன்னும் பண்ண வேணாம், உன் ஸ்டாண்டர்ட்ஸை குறைச்சிக்கோ. அப்படி பண்ணா பெரிய பிக் ஷாட்ஸ் எல்லாம் உனக்கு பே பண்ணுவாங்க. அதுக்கு மேல உன் சேனல்ல ஆட்ஸ் வருதான்னு கவலைப்பட வேணாம். ஜிங் கிங், மொக்க பேச்ச நிறுத்து, இது நடக்காது, என் ஆடியன்ஸ் எல்லாம் பொண்ணுங்க தான், அவங்க ஏன் இதை பண்ணணும்? ரெட் ஹேர் பொண்ணு, உண்மையா சொல்லணும்னா எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, ரிச் கை யாராவது கிடைச்சா அவனை கல்யாணம் பண்ணிப்பேன், லைஃப் ஃபுல்லா கஷ்டப்பட யாரு ரெடி? ஜியானி, நீ இப்போ அமைதியா இருக்க, என் பேச்சை கேட்டுட்டு என்ன சீப்புன்னு நினைக்கிறியா? ஜியானி, இல்ல, நான் ஏன் உன்னை சீப்புன்னு நினைக்க போறேன், என் பெர்ஸ்பெக்டிவ் வேற, பசங்களோ இல்ல பொண்ணுங்களோ யாரையும் நம்பாம ஓனா சம்பாதிக்கணும். நீ சொல்ற அந்த ரிச் கை உன்னை விட்டு போகலாம், அவன்கிட்ட கேர்ள்ஸுக்கு பஞ்சம் இருக்காது, சோ உன் ஓன் ஃபீட்ல நீ நிக்க கத்துக்கணும். ரெட் ஹேர் பொண்ணு, உன் தாட்டே வியர்டா இருக்கு. மனசுக்குள்ள, ஜியானி ரொம்ப துள்ளாத, உன் டீமை நான் பாத்திருக்கேன்,
நீ ஆனஸ்டா டாப் ரேங்க் வந்தேன்னு நம்ப முடியல. நீ ஏதோ தில்லுமுள்ளு பண்ணிருக்க. அது சீக்கிரம் வெளியே வரும். ஜியானி, இத பத்தி இப்போ பேசாத. டின்னர் டைம் மூட ஸ்பாயில் பண்ணாத. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஏன் லாஜிக் உன்கிட்ட இருந்து வேற. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க கிங்டன் பில்டிங்க்கு வந்துடுறாங்க. ஜெங் கேக்குறா, ஜியானி, உள்ள போக முன்னாடி செக் பண்ணுவோமா? நீ நட்டியோட டாப் ரேங்கா இருந்தாலும் உன் இன்கம் அதிகம்தான், ஆனா உள்ள ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும்னு ஜெங் சொல்றா. இங்க ரேட்லாம் ரொம்ப ஹை, சாப்பிடுறது நமக்கு காஸ்ட்லியா இருக்கும். மைக்கேல் ஃப்ளெக்ஸ் பண்ண நினைச்சு ராங் அட்ரஸ் கொடுத்திருப்பானோ? ரெட் ஹேர் பொண்ணு, நீ சொல்றது சரிதான். ரிசர்வேஷன் இல்லனா இந்த ஹோட்டல்ல நமக்கு செம்ம அசிங்கமா போயிடும். நம்ம வேற பாப்புலர். யாராவது போஸ்ட் போட்டா ஃபாலோவர்ஸ் எல்லாம் காலி. அது மட்டும் இல்ல, கம்பெனிலையும் நல்லா திட்டு விழும். ஜியானி, ஒரு நிமிஷம் இரு, நான் கால் பண்றேன். ஆனா மைக்கேல் காலை எடுக்கவே இல்ல. ரெட் ஹேர் பொண்ணு, என்னாச்சு? மைக்கேல் ஃபோன் எடுக்கலையா? மனசுக்குள்ள, ஜியானி, எல்லாம் உன் தப்புதான். ஒரு ஏழை பையன் சொன்னதை நம்புறது பெரிய முட்டாள்தனம். இங்க வந்துட்டல்ல, உன்னை நல்லா அசிங்கப்படுத்துவேன்னு முடிவு பண்றா. ஜியானி, மைக்கேல் பிஸியா இருப்பான் போலன்னு சொல்றா. இல்லனா எப்பவுமே ஒரே கால்ல ஃபோன் எடுத்துருவான். ரெட் ஹேர் பொண்ணும் அதே தான் நானும் சொல்றேன்னு சொல்றா. அவனுக்கு ஏதாவது வேலை இருக்கும், அதான் ஃபோனை பார்க்கல. நம்ம மேல போய் செக் பண்ணுவோம். அங்க நல்லா ஃபன்னா இருக்கும். ரிசப்ஷன்ல கேட்டு எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஜியானியும் சரி போலான்னு ஒத்துக்கிறா. ஜியானி, லிங்வி ரெஸ்டாரண்ட் ரொம்ப காஸ்ட்லி, நானே இங்க சாப்பிட நினைச்சதே இல்லைன்னு யோசிக்கிறா. மைக்கேல் சேலரிக்கே இது எல்லாம் முடியுமான்னு யோசிக்கிறா. இங்க சாப்பிட நான் யோசிச்சதே இல்ல. இது ரொம்ப லக்ஸரி ரெஸ்டாரண்ட் ஆச்சே. மைக்கேல் சேலரிக்கு இது சத்தியமே இல்ல. அவன் புக் பண்ணியிருந்தா செலவு ஜாஸ்தி. மைக்கேல் புக் பண்ணிருப்பான்னு தோணல. எனக்காக இவ்ளோ பெரிய செலவு பண்ண அவசியம் இல்லையே. ஆனா ஒருவேளை மைக்கேல் புக் பண்ணலன்னா அப்போதான் பெரிய சோதனையே. நான் தான் எல்லாருக்கும் ட்ரீட் தரணும். என் பாக்கெட் காலி ஆயிடும். இது ரொம்ப பெரிய கஷ்டம்தான். மைக்கேல், உன் வார்த்தை பொய்ய ஆயிடாத. அப்படியே ரெஸ்டாரண்ட் உள்ள என்டர் ஆகுறாங்க. அந்த லக்ஸுரி ரெஸ்டாரண்ட்டை பாக்குறாங்க. ஜியானி யோசிக்கிறா, ஏன் கால் எடுக்கல? மேல வரதுக்கு முன்னாடி கால் பண்ண, அவன் ஒரு முறை கூட எடுக்கல. மைக்கேல் பொய் ஏதோ சொல்லிருப்பானோ? பயத்தோட ரிசப்ஷனுக்கு போறா. அப்போ அந்த லேடி ஹலோ மேடம்னு சொல்றா. ரிசர்வேஷன் பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறா. கேட்கவும் ஜியானிக்கு பயம் வந்துருச்சு. உள்ள நடுக்கமா இருக்கு. நாங்க பண்ணல, ஆனா என் ஃப்ரெண்ட் மைக்கேல் பண்ணிருப்பாரு. மைக்கேல் பேரை செக் பண்ணுங்களேன், யாராவது ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களா? ரெட் ட்ரெஸ் பொண்ணு முட்டாள்னு நினைக்கிறா. நீ ஒரு பாவமான பொண்ணு ஜியானி. மைக்கேல் புக் பண்ணுவான்னு நம்புறியா? நீ உண்மையாவே ஒரு லூசு தான். நான் உன்னை தடுக்க போகல. உன் மானம் போக போகுது. அதை பார்க்க தான் நான் வெயிட் பண்றேன். மைக்கேலை நம்பி நீ தப்பு பண்ணிட்ட. இன்னைக்கு உனக்கு நல்ல ஆப்பு. அந்த லேடி என்னை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றா. மிஸ்டர் மைக்கேல் உங்க வருகைக்காக வெயிட் பண்றாரு. ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுவாங்கன்னு மைக்கேல் சொன்னாரு. சீக்கிரம் வருவாங்கன்னு சொன்னாரு. ஆனா உங்களுக்கு தெரியல போலையே. நம்ம வர ரொம்ப லேட் ஆயிடுச்சு போல. அந்த ரெட் ஹேர் பொண்ணு ஷாக் ஆகி யோசிக்கிறா. இந்த மைக்கேல்ல நிஜமாவே புக்கிங் பண்ணிருப்பானான்னு. என்னால நம்ப முடியல. இந்த ஜியானி ரொம்ப லக்கி. கம்பெனி இவளுக்கு எல்லா சப்போர்ட்டும் தராங்க. இதுதான் இவள் நம்பர் 1 இருக்க காரணம். நான் இவளை விட அழகா இருந்தும் ரேங்க் 2ல தான் இருக்கேன். இவளோட சாட்ல எல்லாம் பயங்கர ரிச் பீப்புள் இருப்பாங்க. இப்போ இந்த மைக்கேல் வேற இவளை இம்ப்ரெஸ் பண்ண பாக்குறான். பாவம் மைக்கேல், சேலரியே இவளுக்காக வேஸ்ட் பண்றான். ஆனா இந்த பொண்ணு கிரீடின்னு அவனுக்கு தெரியாது. கடைசில காசு தான் போகும், பொண்ணு கிடைக்காது. ஜியானிக்கு ரிச்ச ஷோ ஆஃப் பண்றவங்களன்னா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு மைக்கேல் அழ வைக்க போறேன். இந்த ஏழை நம்மகிட்ட ஷோ ஆஃப் பண்றானா? லிஃப்ட்ல போகும்போது ஜியானி பயந்துகிட்டே இருக்கா. ஒருவேளை அவன் வேற யாராச்சும் மைக்கேலா இருந்தா என்ன ஆகும்? நம்ம 40th ஃப்ளோர் போறோம். இதுதான் காஸ்ட்லி பிளேஸ். ஏதாச்சும் தப்பா நடந்தா நம்ம கெரியரே காலி ஆயிடும். இந்த லிஃப்ட் விஐபி கஸ்டமர்ஸ்க்கு தான். ஒரு விஐபி ரூம் சாப்பாடு 10,000 யுவான் ஆகும்னு கேள்விப்பட்டேன். ஜியானி ஷாக் ஆகுறா. 10,000 யுவானா? இது ரொம்ப காஸ்ட்லியாச்சே. ரெட் ஹேர் பொண்ணு நினைக்கிறா இது வேற யாரோ மைக்கேல் தான். 50 யுவான் செலவு பண்ணாதவன் 500ன்னு நினைச்சு வந்திருப்பான். ஒருவேளை இவன் புக் பண்ணியிருந்தானோ ஜியானி மட்டும்தான் வருவான்னு நினைச்சு வந்திருப்பான். ஆனா ஜியானி நம்மையும் கூட்டிட்டு வந்துட்டா. மைக்கேலுக்கு நல்ல தர்படி கிடைக்க போகுது. அந்த மைக்கேல் ரொம்ப உஷாரா இருந்திருக்கான். அவனுக்கு முன்னாடியே புக்கிங் விஷயம் தெரியும். வேற யாரோ புக் பண்ணதை தான் அவன் யூஸ் பண்றான். அதுதான் பொய் சொல்லி ஷோ ஆஃப் பண்ணியிருக்கான். லிங்வே ரெஸ்டாரண்ட்னு சொல்லி நம்மைய ஏமாத்தினான். நீ எவ்வளோ பொய் சொன்னாலும் உண்மை வரப்போ அசிங்கம்தான். உண்மை வெளியே வரப்போ ரொம்ப கேவலமா போயிடும். அந்த லேடி சொல்றாங்க, நீங்க ரூம்க்கு வந்துட்டீங்க. நீங்க 4th ஃப்ளோர் பிரைவேட் ரூம்க்கு வந்துட்டீங்க. உள்ள போங்க. மைக்கேல் சார் உள்ளதான் இருக்காரு. உள்ள போன ஜியானிக்கு ஷாக். மைக்கேலை காணோம். உள்ள போனதுக்கு அப்புறம் ஜியானி யோசிக்கிறா, மைக்கேலை இங்க எங்கேயும் காணுமே. ஜான் கிங்க்கு அது கவலையே இல்ல. அசிங்கமா பரவாயில்ல, ரூம் காலியா தான் இருக்கு. விஐபி ரூம்ல நல்ல போட்டோ எடுப்பேன். போஸ்ட் போட இதுதான் நல்ல சான்ஸ். இங்க போட்டோ எடுத்தா எல்லாரும் ரிச்னு நினைப்பாங்க. நீங்களும் போட்டோ எடுங்க, யாரும் திட்டமாட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும் லிங்வேல பிரைவேட் ரூம் போட்டோ முக்கியம்.
இங்க போட்டோ எடுத்தா எல்லாரும் நம்மைய ரிச்னு நினைப்பாங்க. லைக்ஸ் அள்ளி கூட்டோன்னு போஸ்ட் போட முடிவு பண்றா. போஸ்ட் போட்டா எல்லாரும் நம்மைய ரிச்னு நினைப்பாங்க. லிங்க்வேக்கு வந்ததால லைக்ஸ் பிச்சுக்கிட்டு போகும். லைக்ஸும் அள்ளி கூட்டோன்னு சொல்றா. ரெட் ஹேர் பொண்ணு, நீ போட்டோ எடுத்துக்கோ, எனக்கு இதுல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. அந்த மைக்கேல் நம்மைய கூப்பிட்டு வராம ஏமாத்திட்டான். எனக்கு முன்னாடியே தெரியும் அவன் பொய் சொல்றான்னு. அவன் பொய் சொல்றான்னு முன்னாடியே நினைச்சேன். ஜான்கிங்க்கு ஒரே குஷி, வியூவை என்ஜாய் பண்றா. இந்த சான்ஸ் எப்போ கிடைக்கும்னு தெரியல. இந்த ரெஸ்டாரண்ட் ரூம்னு நான் நினையவே பார்க்கல. இந்த வியூ ரொம்ப கம்மாலா இருக்கு. இந்த சான்ஸை மிஸ் பண்ண முடியாது. இந்த சான்ஸ் எப்போ கிடைக்கும்னு தெரியல. ரெட் ஹேர் பொண்ணு ஜியானி கிட்ட கேக்குறா. மைக்கேல் ரிப்ளை பண்ணானான்னு கேக்குறா. வேற மைக்கேல்னு தெரிஞ்சா அசிங்கமா போயிடும். வேற யாராச்சும் வந்தா அசிங்கமா போயிடுமே. அவன் என்னதான் பண்றான்? இவ்ளோ பிஸியா? ரிப்ளை கூட பண்ண முடியாத அளவுக்கு பிஸியா? சரி, உள்ள என்ன நடக்குதுன்னு பாப்போம். அந்த லேடி ரூமுக்கு போயிட்டு கூப்பிடுறாங்க. சார், உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. உங்க கூட வந்தவங்க வெளியே இருக்காங்க. வெளியே வந்து பாருன்னு சொல்றாங்க. ஜானிக்கு இன்னும் சந்தேகம்தான். கண்டிப்பா ஏதோ தப்பா நடக்குது. மைக்கேலோட சேலரி ரொம்ப கம்மி. அவனால லிங்வே ரெஸ்டாரண்ட்ல பிரைவேட் ரூம் புக் பண்ண முடியாது. அதுவும் 40th ஃப்ளோர்னா இது ஒரு பெரிய ஜோக்கு. ரெட் ஹேர் பொண்ணு சொல்றா, எனக்கு முன்னாடியே தெரியும். இனிமே மைக்கேலுக்கு செம்ம இன்சல்ட் தான். வெளியில வர யாரோ அவன் தூங்குனதை டிஸ்டர்ப் பண்ணதுக்காக இவனை நல்லா அசிங்கப்படுத்த போறான். அப்போ வெளியில வந்து மைக்கேல் சொல்றா, ஜியானி என்ன மன்னிச்சிடு, நான் தூக்கத்துல இருந்துட்டேன். இப்போதான் செக் பண்ணேன். உங்ககிட்ட இருந்து 5 மிஸ் கால்ஸ் வந்திருக்கு. நீங்க வெயிட் பண்றீங்களா? என்ன மன்னிச்சிடு, நான் இரஸ்பான்சிபிளா இருந்திருக்க கூடாது. வெயிட்டர், என் கெஸ்ட்ஸ் வந்துட்டாங்க. இனிமே இவங்களுக்கு சர்வ் பண்ணுங்க. வெயிட்டர், சரி மாஸ்டர்னு சொல்றா. ஜியானி யோசிக்கிறா, டம்மி பிராண்ட் போடுற மைக்கேலா இது? இப்போ மைக்கேல் லூயி விட்டான் லிமிடெட் எடிஷன் Dress போட்டிருக்கான். மைக்கேல், நீ எப்படிமான? இவ்ளோ காசு எங்க இருந்து வந்துச்சு? ஜெங்கிங் சொல்றா, மைக்கேல் லூயி விட்டான் லிமிடெட் எடிஷன் போட்டிருக்கான். இதன் ஜாக்கெட்டே 1 லட்சம் யுவான் ஆகுமே. பில்லியனர்ஸ் மட்டும்தான் இதை போடுவாங்க. மைக்கேல் ரியாலிட்டிய மறைச்சிட்டு இருந்தானா? இவன் நிஜமாவே யாரு? பேக்ரவுண்ட் என்ன? ரெட் ஹேர் பொண்ணு நினைக்கிறா, இந்த Dress பாஸால கூட வாங்க முடியாதே. மைக்கேல் ரியாலிட்டிய மறைச்சிட்டானா? இவன் ஏதோ பெரிய ஃபேமிலி யங் மாஸ்டரோ? ஜியானி லக்கு பெருசுதான். பெரிய இடத்துல ஹுக் பண்ணி வச்சிருக்கா. ஒன்னும் தெரியாத மாதிரி நல்லா நடிக்கிறா. ஜியானி சொல்றா, மைக்கேல், வழியா உன்னை பாத்துட்டோம். மைக்கேல், நீங்க எல்லாரும் இங்க இருக்கீங்களா? நீ ஜென்கிங் தானே? உன்ன தெரியும். ஆனா நீ யாரு? ஒரே கம்பெனில வேலை செஞ்சும் உன்ன தெரியலையே. ரெட் ஹேர் பொண்ணு சொல்றா, என் பேரு கீன்னு அவ இன்ட்ரோ தரா. ஜின்னு, என்ன மிஸ் ஜின்னுனே கூப்பிடலாம். மைக்கேல் சொல்றான், மிஸ் ஜின்னு, என்ன மன்னிச்சிடுங்க. இப்போதான் தூங்கி எந்திரிச்சேன். அதான் உன்னால அடையாளம் தெரியல. ஆனா இவ்ளோ பியூட்டி ஃபில்டர் இல்லாம பார்த்தா ரேங்க் 2னே தெரியல. ஜின்னு சொல்றா, மைக்கேல், கரெக்டா சொன்ன. நீ சொல்றது சரிதான். இன்னைக்கு மேக்கப் ரொம்ப லைட்டா போட்டிருக்கேன். சுத்தமா லைவ் ஸ்ட்ரீம்காக தான் எப்பவுமே மேக்கப் போடுவோம். ஜியானி சொல்றா, மைக்கேல், சாரி, நான் இப்பதான் வேலை முடிச்சு கிளம்பினேன். அப்போதான் ஜென்கிங்கும் ஜின்னுவும் கூட வரதா சொன்னாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட போறோம். இதுல உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? மைக்கேல் சொல்றான், இல்லையே ஜியானி, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல. கொஞ்ச நேரத்துல அங்க நிறைய வெயிட்டர்ஸ் வராங்க. மீல் ரெடின்னு சொல்றாங்க. சாப்பாட பார்த்து ஜியானி ஷாக் ஆகுறா. அவ யோசிக்கிறா, மைக்கேல் என்ன பண்றான்? புக்கிங்கே கிடைக்காதுன்னு நினைச்சேன். ஆனா இவன் இவ்ளோ காஸ்ட்லி ஃபுட்டா ஆர்டர் பண்றானே. புக்கிங் கூட பண்ணிட்டான். பில் ஸ்பிளிட் பண்றது கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாகுமே. ஜெங்கிங் சொல்றா, ஜியானி, செம்ம விஷயம். நம்ம கூடவே ஒரு பெரிய யங் மாஸ்டர் இருந்திருக்காரு. நமக்கு தெரியாம போச்சே. மக்கள் எல்லாம் பெரிய முட்டாள் தான். 1.5 வருஷமா இவன் நம்ம கிட்ட வேலை பார்த்தான். ஒருவேளை இவன் ஃபேமிலியே வர வச்சிட்டானோ? வெட்டி வேலையை விடு, ஃபேமிலி பிசினஸ பார்க்க டைம் வந்துருச்சு. அதான் இன்னைக்கு ஜாப ரிசைன் பண்ணிருக்கான். ஜியானி ஷாக் ஆகி சொல்றா, உண்மையா சொல்ல போனா எனக்கு எதுவும் தெரியல. மைக்கேல் பத்தி ஒண்ணுமே தெரியாது. இவன் எப்படி இவ்ளோ செலவு பண்றான்? இவ்ளோ காசு எங்க இருந்து வந்துச்சு? மைக்கேல், உன் ரியாலிட்டி என்ன? எனக்கு தோணுது உண்மையாவே உன்னை எனக்கு தெரியாதுன்னு. மைக்கேல் யோசிக்கிறான், இப்போ என் முன்னாடி இவ்ளோ சூப்பரான சாப்பாடு இருக்கு. பார்க்கவே ரொம்ப டேஸ்டியா இருக்கு. கண்டிப்பா இதை சாப்பிட்ட அப்புறம் ஸ்டோரியில அடுத்த ட்விஸ்ட் என்ன? மைக்கேல் செம்ம லிச்சாயிட்டான் போல. இந்த சாப்பாடு சாப்பிட்ட அப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்னு வீடியோல பாருங்க. இந்த சாப்பாடு கண்டிப்பா வெதுவுல ஒட்டாது. எல்லாமே சூப்பா தான் இருக்கு. இந்த டிஷ் என்னன்னே தெரியல. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஏன் இவ்ளோ சீன்னு புரியல. ஜென்கிங், மைக்கேல், ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், போட்டோ எடுத்துக்கவான்னு கேக்குறா. மைக்கேல், நோ ப்ராப்ளம், எத்தனை வேணும்னாலும் எடுத்துக்கோன்னு கூலா சொல்றான். இங்க யாருக்கும் சாப்பிட பேஷன்ஸ் இல்ல. நெக்ஸ்ட் ஜென்கிங் ஃபுட போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறா. ஜீனு கேக்குறா, ஜியானி, இங்க என்ன நடக்குது? வழி ஃபுல்லா பயமுறுத்திட்டே வந்த. ஆனா மைக்கேல் செம்ம ரிச்சா இருக்கானே. 14th ஃப்ளோர்ல பிரைவேட் ரூமை புக் பண்ணிட்டான். இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. ஜியானி சொல்றா, சத்தியமா எனக்கே இது தெரியாது. அவன்கிட்ட இவ்ளோ காசு இருக்கும்னு நம்பவே முடியல. நான் பயமுறுத்தல, நானே பயந்துதான் இருந்தேன். சொல்ல போனா நானும் மைக்கேலும் அவ்ளோ க்ளோஸ் இல்ல. இதுதான் எங்க ஃபர்ஸ்ட் பர்சனல் மீட். மார்க்கெட்டிங்ல மைக்கேல் கிங். ஃபாலோவர்ஸ் ஏற அவன் தான் ஹெல்ப் பண்ணான். டிரெக்ஷன், எடிட்டிங்னு எல்லாத்துலயும் ஹெல்ப் பண்ணான். கிராட்டிடியூட்காக தான் இந்த டின்னருக்கு வந்தேன். டாக்ஸி கூட எடுக்க மாட்டான். இங்க என்னதான் நடக்குதுன்னு எனக்கும் புரியல. அப்போதான் ஜியானி இத பார்த்து அவ ஷாக் ஆகி யோசிக்கிறா. ஒரு நிமிஷம், மைக்கேல் நிஜமாவே ஒரு கேங் மாஸ்டரா? லைஃப் ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிக்க இங்க வந்துட்டானோ? ஜாப் விடும்போது ஒரு பொண்ணோட பில் பே பண்ண கூடாதுன்னு நினைச்சிட்டானோ? அதனாலதான் நம்ம கிட்ட இவன் வெல்த்த ரிவீல் பண்றான். இல்லனா இவன் இப்படி பண்ணவே மாட்டான். மைக்கேல், வேற நல்ல டேஸ்டி சாப்பாடு இல்லையா? எதுவுமே சரியா இல்லையே. ஜெங்கிங், மைக்கேல், நீ வேற லெவல் பா. இந்த ரெஸ்டாரண்ட்லயே இப்படி சொல்றியே. நான் போட்டோ எடுக்கவே சந்தோஷப்படுறேன். நீ என்னடானா டேஸ்ட் இல்லன்னு சொல்ற. சரி, உன் இஷ்டம். உன்கிட்ட தான் காசு கொட்டி கிடக்கு. நாங்க இதையே பார்த்ததில்ல. நீ வேற லெவல் ஃபுட பாத்திருப்ப. அப்ப வெயிட்டர் வந்து, சார், நீங்க
கஸ்டமைஸ் கூட பண்ணலாம் சார். நம்ம செஃப்ஸ் எல்லாம் மாஸ்னு சொல்றா. மைக்கேல், இத கேட்டாலே போர் அடிக்குது. நல்ல ஸ்பைசியா சாப்பாடு வேணும். நல்ல சிக்கன், மட்டன், கிராப் கொண்டு வா. ஆனா எல்லாமே சின்ன சின்ன பீசஸா இருக்கணும். வெயிட்டரும், சரி மாஸ்டர், இப்போ ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு போறா. ஜென் கிங், மைக்கேல், நீ மாசு. இங்க இப்படி ஆர்டர் பண்ணி நான் பார்த்ததே இல்ல. நிஜமாவே காசு இருந்தா என்ன வேணும்னாலும் பண்ணலாம். காசு இருந்தா என்ன வேணா பண்ணலாம்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். நம்ம பாஸுக்கே தெரியாது அவர் யாருக்கிட்ட பேசுறாருன்னு. பாஸுக்கே இவ்ளோ தைரியம் இல்ல, ஆனா நீ அசல்தியா பண்ற. ஜின் சொல்றா, மைக்கேல், இது பிரெஞ்சு ரெஸ்டாரண்ட். இப்படி சாப்பிட வேற எங்க போயிருக்கலாம்ல? இதெல்லாம் இவங்க மெனுலயே இருக்காது. ஜின்னுக்கு டவுட் வருது. இவன் ரிச்சா இல்ல சீன் போடுறானா? பிரெஞ்சு ஃபுட் பத்தி இவனுக்கு ஒண்ணுமே தெரியலையே. இவனால நமக்கு தான் அசிங்கம் போல. மைக்கேல் நிறைய ஐட்டம்ஸா ஆர்டர் பண்றான். வெயிட்டர் சொல்றான், சார், நம்ம மெனுல இது இல்ல. இதெல்லாம் செய்ய முடியாது சார். மைக்கேல், மேனேஜரை கூப்பிடு, எனக்கு அவர்கிட்ட பேசணும். மெனு பிடிக்கலனா மாத்து, காசு எவ்ளோ வேணா தரேன். வெயிட்டரும் மேனேஜரை கூப்பிட போறா. இவன் சீரியஸ்னு அவளுக்கு புரியுது. கொஞ்ச நேரத்துல மேனேஜர் வரான். சார், என்ன பிரச்சனை? மெனு பிடிக்கலையா? நான் தான் மேனேஜர். மன்னிச்சிடுங்க சார், இது பியூர் பிரெஞ்ச் ரெஸ்டாரண்ட் சார். இங்க பிரெஞ்ச் ஃபுட் மட்டும்தான் கிடைக்கும். கிடைக்காது. லின்வி ரெஸ்டாரண்ட்ல உங்களுக்கு இவ்ளோ பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தந்ததுக்கு ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிடுங்க. ஜின் யோசிக்கிறான், எனக்கு முன்னாடியே தெரியும் லின்வி ஒரு பிரெஞ்சு ரெஸ்டாரண்ட்னு. இவன் என்ன நினைக்கிறான், இங்க மேனேஜரை கூப்பிட்டா எல்லாம் நடந்திடும்னா? நீ யங் மாஸ்டர், உன் வீட்ல வேணா இரு. லின்வி ஒன்னும் சின்ன ரெஸ்டாரண்ட் இல்ல. அவங்க ஏன் உன் பேச்ச கேட்கணும்? மைக்கேல் யோசிக்கிறான், நான் இப்போ பிரெஞ்சு ரெஸ்டாரண்ட்ல பார்பிக்யூ கேக்குறேன். அதனால தான் இது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மைக்கேல் சொல்றான், மேனேஜர், நீ ரொம்ப ஷார்ப். உன் பேச்சு எனக்கு பிடிச்சிருக்கு. இனிமே எப்போ தோணுனாலும் கண்டிப்பா வருவேன். ஆனா மெனு ஏன் இஷ்டப்படி தான் இருக்கணும். பிரெஞ்சு ரெஸ்டாரண்டா இருந்தா என்னக்கென்ன? மேனேஜர் சொல்றார், சார், டென்ஷன் ஆகாதீங்க. உங்க இஷ்டப்படியே எல்லாம் இப்ப நடக்கும். உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் சார். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஒரு எக்ஸ்ட்ரா மெனு கார்டு ரெடி பண்ணிடுவோம். இது ஒரு பிரெஞ்சு ரெஸ்டாரண்ட்னு கூட பார்க்காம கண்டிப்பா உங்க இஷ்டப்படி பண்ணுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஃபுட் இப்போ வந்துடும். நீங்க லின்வி ரெஸ்டாரண்ட்குள்ள வந்த உடனே மேனேஜரை வர சொல்லுங்க. அப்புறம் எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். சிஸ்டம் சொல்லுது, ஹோஸ்ட், நீங்க ஷெங் சிட்டியோட டாப் பிரெஞ்ச் ரெஸ்டாரண்ட்டையே நீங்க சொல்ற மாதிரி பணிய வச்சிட்டீங்களே. நிஜமாவே நீங்க வேற லெவல். இவ்ளோ பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் எப்பவுமே அவங்க ரூல்ஸ மாத்தவே மாட்டாங்க. இந்த மாஸ் சம்பவத்துக்காக நாங்க உங்களுக்கு 5 lakh ரிவார்ட் தரோம். இனிமையும் உங்க லிமிட்ட புஷ் பண்ணிட்டே இருங்க. மைக்கேல் நினைக்கிறான், சிஸ்டமே, கவலையே படாத. இதை விட பயங்கரமா ஏதாவது பண்ணுவேன். எல்லாத்தையும் ஸ்கெட்ச் போட்டாச்சு. இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காது. ரிவார்டை மட்டும் ரெடியா வச்சுக்கோ, அதுல குறை வைக்காத. மைக்கேல் சொல்றான், இங்க காசை பத்தி கவலைப்படாதீங்க, வயிறு நிறைய சாப்பிடுங்க. இன்னைக்கு இந்த லின்வி ரெஸ்டாரண்ட் நம்மது தான், யாரும் தயக்கப்படாதீங்க. இது என்னோட ஸ்பெஷல் ட்ரீட். ஜான் கிங் குஷியா சொல்றா, மைக்கேல், நீங்க செம்ம பாஸ். இன்னைக்கு பெரிய சம்பவமே பண்ணிட்டீங்க. இந்த லின்வையில நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட முடியும்னு நான் போட்டோ எடுத்து போட்டா எல்லாரும் மிரண்டுடுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மைக்கேலுக்கு அவன் சாப்பாடு வந்துடுச்சு. ஜான் கிங் சாப்பாட்டை பார்த்து ஷாக் ஆகி சொல்றா, நிஜமாவே காசுக்கு தான் இவ்ளோ பவரா? மைக்கேல் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஆர்டர் பண்ணிட்டான். மைக்கேல், இப்படி ஒரு விஷயத்த நானே பார்த்ததே இல்ல. நீங்க வேற லெவல் தான். ஜான் கிங் மனசுக்குள்ள நினைக்கிறான், நான் லின்வில இப்படி சாப்பிட்டேன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அதான் போட்டோ எடுத்துக்கிறேன். கிங்டியன் டவர் டாப்ல 5 ஸ்டார் லின்வேயில பார்பிக்யூவா? இது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். மைக்கேல் சொல்றான், சரி வாங்க நம்ம டின்னரை ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படியும் நீங்க எல்லாரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நான் இப்போ வந்துட்டேன், நீங்க என்ஜாய் பண்ணுங்க. மைக்கேல் சொல்லிட்டு கிளம்புனான். உண்மையான இந்த லின்வே ரெஸ்டாரண்ட் குக்ஸ் வேற லெவல். செம்ம டேஸ்டியா சாப்பாடு செஞ்சிருக்காங்க. மைக்கேல் போனதுக்கு அப்புறம் ஜேன் கிங் சொல்றா, அவன் ட்ரெஸ் காஸ்டே கம்மியா 1.5ல இருந்து 2 lakhs யுவான் இருக்கும்னு. இந்த டின்னர் பில்லே பாரு, இதுவே 3 lakhs யுவான் ஆச்சு. மைக்கேல ஒரு பாவம்னு என்னால நம்ப முடியல. அவனோட 1.5 இயர்ஸ் சேலரி கூட இவ்ளோ இருக்காது. பார்ட் டைம் ஜாப் பண்ணி இவ்ளோ கர்ச்சு பண்ண முடியாது. மைக்கேல் நிச்சயமா நார்மல் ஆளு கிடையாது. அவன் கண்டிப்பா ஏதோ ரிச் ஃபேமிலி யங் மாஸ்டர் தான். ஆனா இவ்ளோ பவர்ஃபுல் ஆளு நம்ம கம்பெனில ஏன் வேலை பார்க்கணும்? இது ஏதாவது லவ் மேட்டரா? மைக்கேல் உன் மேனேஜர் தானே, உனக்காக தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டான். ஜாயின் பண்ணதுல இருந்தே அவன் ஃபோக்கஸ் உன் மேல தான் இருக்கு. நீ பேசும்போதெல்லாம் அவன் ரியாக்ட் பண்றான். உன்னை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜெயானி சொல்றா, வேணா, லூஸ் மாதிரி பேசாத. நான் ஒன்னும் அவ்வளோ பெரிய ஆள் இல்ல. ஒரு யங் மாஸ்டர் ஏன் 5000 யுவானுக்கு வேலை பார்க்கணும்? அவனுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு தான் நம்ம கம்பெனில ஜாயின் பண்ணியிருப்பான். அவனுக்கு ரொம்ப பில்டப் கொடுக்க பிடிக்காது போல. அதனால தான் அவன் ரிச்னு யாருக்கும் தெரியல. இப்போ கம்பெனியை விட்டு போனதுனால அவன் ரியாலிட்டியே காட்டிட்டான். அவன் நடந்துக்கிறத பார்த்தா என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு எனக்கு தோணல. ஜேன் கிங் சொல்றா, நீ சொல்றது சரிதான். நான் நிறைய மண்வாளை பார்த்திருக்கேன். ரிச் பீப்புள் இப்படிதான் புது புது எக்ஸ்பீரியன்ஸ் தேடுவாங்க. இதுல அவங்களுக்கு என்ன சந்தோஷம்னு தெரியல. அப்புறம் ஜின் கேக்குறான், மைக்கேல்ல விடு, உனக்கு அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இன்ட்ரெஸ்ட் இல்லாம எப்படி இருக்கும்? இவன் எவ்வளோ பெரிய டாப் டியர் ரிச் கைன்னு பாருங்க.
ஒரு டின்னருக்காக மட்டுமே இவ்ளோ மணி ஸ்பெண்ட் பண்றான். இதுக்கு முன்னாடி யாரும் யாருக்காகவும் இவ்ளோ செஞ்சு நான் பார்த்ததே இல்ல. கண்டிப்பா ஜியானி, உன் மனசுல மைக்கேல் மேல ஏதோ இருக்கு. அப்போ ஜின் சொல்றான், நீ ஃபுல்லா ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்த. மைக்கேல் பத்தி உனக்கு முன்னாடியே தெரியுமா? எங்க கிட்ட இருந்து இவ்ளோ பெரிய விஷயத்த மறைச்சிட்டியா? இது ரொம்ப தப்பு. அதான் உன் ஸ்ட்ரீம் டாப் ஸ்கோரரை நீ மதிக்கிறதில்ல. காரணம், மைக்கேல் முன்னாடி அவனெல்லாம் யாரு? நீ செம பெரிய டீல் அடிச்சிட்ட. நாங்க தான் ஏமாந்து போயிட்டோம். உன்னை ரொம்ப இன்னசென்ட்னு நினைச்சோம். ஆனா நீ உன் ஃபியூச்சரை செம்மையா செட் பண்ணி வச்சிருக்க. ஜெயானி சொல்றா, மைக்கேல் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. எங்க அவ்ளோ க்ளோஸ் கூட இல்ல. அப்படி இருக்கிறப்போ மைக்கேல் மேல ஃபீலிங்ஸ் எப்படி வரும்? எங்க பேச்செல்லாம் ஜஸ்ட் ஆஃபீஸ் மேட்டர்ஸ் தான். மைக்கேல் இவ்ளோ பெரிய பணக்காரன்னு இப்பதான் தெரியுது. உங்கள மாதிரி நானும் பயந்து தான் வந்தேன். இவ்ளோ வசதி இருந்தும் மைக்கேல் ரொம்ப காமா இருக்கான். இது ரொம்ப ஷாக்கா இருக்கு. அவனோட ஒர்க்கிங் ஸ்டைலே மத்தவங்களை விட டிஃப்ரெண்ட். கம்பெனியை டாப் லெவலுக்கு கொண்டு போனவன் அவன். அவன் மேனேஜரா கிடைச்சதுல நான் லக்கி. அதான் நானும் இப்போ டாப் ரேங்க்ல இருக்கனே. அவன் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். லேட் நைட் வேலை செய்வான், காலையில சீக்கிரம் வந்துருவான். ஆனா கார் கூட யூஸ் பண்ண மாட்டான். NotChina.com லக்கு தான் இவன் மாதிரி ஒரு எம்ப்ளாயி கிடைக்க. பாஸுக்கு மைக்கேல் பத்தி தெரிஞ்சா ஷாக்லயே செத்துருவாரு. உங்களுக்கு தான் தெரியுமே, பாஸ் ரொம்ப மொக்கையா பேசினாலும் மைக்கேல் அமைதியா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தான். யாருமே ரியாக்ட் பண்ணல. அப்போ ஜின் சொல்றா, சரி ஜியானி, நீ சொல்றத நான் நம்புறேன். ஆனா நீ சொல்றது உண்மையா இல்ல பொய்யான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன தோணுது? அவன் பொய் சொல்றான்னு நினைக்கிறீங்களா? பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ண காஸ்ட்லி டின்னர், லக்ஸரி கார்ஸ்னு எல்லாத்தையும் கிரெடிட் கார்டுல பண்ணி சீன் போடுற பசங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்போமே. ஒரு அமீர் பொண்ணு சிக்கிட்டா அப்புறம்தான் அவங்க நிஜமான முகத்தை காட்டுவாங்க. இந்த மைக்கேலும் அந்த மாதிரி ஆளா? ஜியான் கிங் சொல்றா, நீ சொல்றத கேட்டா எனக்கும் டவுட் வருது. 1.5 வருஷமா ஏழை மாதிரி நடிச்சிருந்தா அவன் ஒரு நல்ல சீட்டரா இருக்கலாம். செம்ம ஆக்டர். எனக்கே மைக்கேல பார்த்து ஒரு தடவை கூட டவுட் வந்ததில்ல. ஆனா இன்னைக்கு அவன் அமீர்னு தெரியும் போது ஷாக்கா இருக்கு. ஜின் சொல்றா, இதை செக் பண்றது ரொம்ப ஈஸி. மைக்கேல் நிஜமாவே ரிச்னா சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? இன்வெஸ்டிகேட் பண்ணுவோமா? அப்போ ஜியானி, இது அவசியம் இல்லைன்னு சொல்றா. மைக்கேல் காஸ்ட்லி ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போயிருக்கான். ஆனா நம்ம அவன் மேல டவுட் படுறோம். அவனை இன்வெஸ்டிகேட் பண்றது நல்லா இருக்காது. மைக்கேலுக்கு தெரிஞ்சா ஃபீல் பண்ணுவான். ஜின் மனசுக்குள்ள நினைக்கிறா, ஜியானி, நீ நல்ல பொண்ணு மாதிரி நடிக்காத. கண்டிப்பா இந்த மைக்கேலை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணியே தீருவேன். ஏதோ தப்பா நடக்குது. நல்லவா மாதிரி நடிக்காத. நான் கண்டிப்பா செக் பண்ணுவேன் மைக்கேல் ரிச்சா இல்லையான்னு. எனக்கு என்னவோ ஏதோ கொளறு இருக்குன்னு நல்லா தோணுது. ஜினு சொல்றா, ஜியானி கேளு, உன்னை நீ தக்க பண்ணி பார்க்காத. நீ ரொம்ப பாப்புலர் ஸ்ட்ரீமர். மைக்கேலுக்கு உன் மூலமா நல்ல லாபம். சோ இவ்ளோ செலவு பண்றது அவனுக்கு பெரிய விஷயம் இல்ல. அவன் உன்னை ட்ராப் பண்ண பாக்குறான். இது ரொம்ப டேஞ்சரஸ். ரியாலிட்டி என்னன்னு தெரியணும். ஜியானி சொல்றா, எங்களுக்குள்ள ப்ரொஃபஷனல் ரிலேஷன் மட்டும்தான், பர்சனலா எதுவும் இல்ல. சோ நீ டென்ஷன் ஆகாத, பிரச்சனை எதுவும் வராது. ஜினு சொல்றா, ஜியானி கேளு, சொல்றத நல்லா கேளு, நீ எதுவும் பண்ண வேண்டாம். நான் சொல்றது மட்டும் பண்ணு. மைக்கேல் உண்மை வெளியே வரும். எனிவே நம்ம இப்போ எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ், சோ இது என் கடமைன்னு மைக்கேல் சொல்றான். அப்புறம் எல்லாரும் ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியே வராங்க. ஜியானி, மைக்கேல் ஷோ ஆஃப் பண்ண நினைச்சா பில்ல நானே பே பண்றேன், ஆனா அவன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்றான். சிம்பிளா இருக்கிறது தப்பே இல்ல. அப்போ ஜெங்கிங், மைக்கேல் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, தெரிஞ்சுக்க கியூரியாசிட்டியா இருக்குன்னு கேக்குறான். மைக்கேல், கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல, நான் அப்படி யோசிச்சதே இல்லைன்னு கூலா சொல்றான். கெரியர்ல ஃபோக்கஸ் பண்ணியே டைம் சரியா இருக்கு. லாஸ்ட் 1.5 இயர்ஸா கம்பெனிக்காக எவ்ளோ கஷ்டப்பட்டேன்னு உனக்கே தெரியும். அப்புறம் எனக்கெங்க டைம் இருக்கும்? மைக்கேல் மனசுக்குள்ள, Jana.comல டைம் வேஸ்ட் பண்ணாலும் காசு கிடைச்சது, வேற எங்க வேஸ்ட் பண்ணியிருந்தாலும் ஒன்னும் கிடைச்சிருக்காது. காசு கரியாகிற எந்த வேலையும் என்ன மாதிரி கால்குலேஷன் போடுற ஆளு பண்ண மாட்டேன். நல்ல வேலை, நான் முட்டலா இல்ல. அப்போ நான் வேற பூவர் யாரு என்ன பார்த்திருப்பான்னு யோசிக்கிறான். அப்போ ஜீலு, இன்னும் 9 மணி தான் ஆகுது, பார்க்கு போலாமா, நானே ட்ரிங்க்ஸ் வாங்கி தரேன்னு கூப்பிடுறா. பகர் பார்க்கு நிறைய இன்டர்நெட் செலப்ஸ் வருவாங்க. நம்ம நெட்வொர்க்கை பில்ட் பண்ண இது ஒரு நல்ல சான்ஸ். இந்த ஃபீல்ட்ல யாரோட ஹெல்ப் எப்போ கிடைக்கும்னு யாருக்கும் தெரியாது. இந்த ஸ்டோரியில மைக்கேல் ஹெல்ப் தேவைன்னு சொல்லி கார்ல ஏறுறான். ஜியானி மனசுல, ஜீனு ஏன் இப்படி வரா, அங்க போய் என்ன வெரிஃபை பண்ண போறான்னு கேள்வி ஓடுது. இன்னொரு பக்கம் மைக்கேல், இப்போ கிட்ட நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, அந்த பாஸை எதிர்த்து சொந்தமா ஸ்ட்ரீமிங் கம்பெனி ஆரம்பிச்சு என் டேலண்ட் என்னான்னு காட்டுவேன்னு மாசா நினைக்கிறான். NIN.comஐயே மேல கொண்டு வந்தவனுக்கு சொந்த கம்பெனியை மேல ஏத்துறது ஒரு மேட்டரே இல்ல. அப்புறம் எல்லாரும் ஃபூக் பார்க்கு போறாங்க.
ஜீனு கொஞ்சம் தயக்கத்தோட கிட்ட காசு கம்மிதான், 2 ட்ரிங்க் தான் வாங்கி தர முடியும்னு சொல்றா. அதுக்கு ஜியானியும் ஜெங்கிங்கும் அதெல்லாம் பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானேன்னு கூலா சொல்றாங்க. மைக்கேல் இந்த வைப பார்த்து இதுதான் டாப் செலிபிரிட்டிஸ் வர பாரான்னு சந்தோஷப்படுறான். அப்புறம் எல்லாரும் உள்ள போய் உட்கார்ந்தப்போ ஜீனு ஒரு விஷயம் சொல்ல வரா. நான் மார்கரெட் ஆர்டர் பண்றேன், உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, நானே உங்களுக்கு ஆர்டர் பண்ணிடுறேன். ஜெங்கிங் பிங்க் லேடி கேக்குறா, ஜியானி லைம் மோட் கேக்குறா. ஆனா அதுல ஆல்கோஹால் வேணாம், ஏன்னா நான் டிரைவ் பண்ணணும், சோ ட்ரிங்க் பண்றது சேஃப் இல்ல. ஜினு அப்போ மைக்கேல் கிட்ட எங்களுக்கு முடிஞ்சது, நீ என்ன கேட்க போறான்னு கேக்குறா. ஜினு நினைக்கிறா மைக்கேல் பெரிய ரிச் கிட் மாதிரி சீன் போட்டு ஷோ ஆஃப் பண்றான். ரியாலிட்டியில இவன் ஒரு நார்மல் கை தான், அதனா இவனுக்கு இங்க இருக்கிற ட்ரிங்க்ஸ் பத்தி எந்த ஒரு நாலேஜும் இல்ல. அப்போ மைக்கேல் கேக்குறான், ஜினு என்னாச்சு, நான் வேற தியானத்துல இருந்தேன். ஜினு திரும்ப கேக்குறா, நீ என்ன ஆர்டர் பண்ண போறா, நாங்க எல்லாரும் ஆர்டர் பண்ணிட்டோம். மைக்கேல் ஏதாவது ஆர்டர் பண்ணு, எல்லாமே ஓகே தான்னு சொல்றான். ஜினு உடனே மைக்கேலுக்கு லாங் ஐலண்ட் ஐஸ் டீ ஆர்டர் பண்றா. இது இவனுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஜெங்கிங் ஷாக் ஆகி கேக்குறா, ஜினு என்ன பண்றா, மைக்கேலுக்கு இவ்ளோ ஸ்ட்ராங் ட்ரிங்க் ஆர்டர் பண்றது நல்லது இல்ல. நீ இவனை ட்ரிங்க் பண்ண வச்சு உண்மைய வர வைக்க பாக்குறியா, கரெக்டா? இது ரொம்ப ஓவர். மைக்கேல் பொய் சொன்னா கூட உனக்கென்ன, அவன் ட்ரீட் கொடுத்து நல்லா தானே பிஹேவ் பண்ணான், இவன்கிட்ட இப்படி பண்றது தப்பு. ஜினு பதில் சொல்றா, ஜெங்கிங் நாம பார்க்கு எதுக்கு வருவோம், ட்ரிங்க் பண்ணதானே, மைக்கேலே என்ன ஆர்டர் பண்ண சொன்னான், எனக்கு பிடிச்சத பண்ணேன். மைக்கேலுக்கு பிடிக்கலனா அவனே சொல்லியிருப்பான், ஆனா இவனுக்கு ட்ரிங்க்ஸ் பத்தி ஒண்ணுமே தெரியாது. சோ நீ வீணா பேசாத, இவனோட உண்மைய நான் வெளியே கொண்டு வருவேன். என் முன்னாடி யாரும் ரிச் கிட் மாதிரி நடிக்க முடியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜினு திரும்ப பேசுறா. அடுத்து என்னாச்சுன்னு பாருங்க. டேனின்னு ஒரு டெண்டர், அவன் ட்ரிங்க்ஸ் சூப்பரா பண்ணுவான். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா டேனியோட பிரைஸ் ரொம்ப ஹை, காசு இல்ல, ஆனாலும் ட்ரிங்க் ட்ரை பண்ண ஆசை. யாராச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமா? ஜியானி கேக்குறா, ஜீனு என்ன பண்றா, உன் பிஹேவியர் இப்போ சரியில்லை, மைக்கேலுக்கு நம்மள செலவு பண்ண ஆயிருச்சு, மைக்கேலுக்கு ரொம்ப செலவாயிடுச்சு, இப்பவே நீ இத நிறுத்து. ஜீனு சொல்றா, ஜியானி உனக்கு தெரியாது, அவன் ரிச் கிட்னு சீன் போடுறான், அவனுக்கு லெசன் சொல்லி தந்தாதான் ரியாலிட்டிய ஃபேஸ் பண்ண ஹெல்ப்பா இருக்கும். ஃபியூச்சர்ல மைக்கேல் இத பண்ண மாட்டான், மைக்கேல் இத ட்ரை பண்ண மாட்டான். நான் சொல்றத கேளு, நான் எல்லாம் மைக்கேல் நன்மைக்கு தான் பண்றேன். மைக்கேல் கேட்டுச்சா, ஹெல்ப் பண்ணுவியா? ஆனா மைக்கேல் கவனிக்கலே இல்ல, அவன் வேற யோசிச்சுட்டு இருக்கான். மைக்கேல் நினைக்கிறான், இங்க நிறைய ஸ்ட்ரீமர்ஸ் இருக்காங்க, அவங்கள என் கம்பெனிக்கு கூட்டு வரணும், ஆனா அவங்க பிரைஸ் ரொம்ப ஹை, அதனால காசு சேர்த்து வைக்கணும், இல்லனா பிக் கம்பெனிய விட்டு வரமாட்டாங்க. ஜீனு நினைக்கிறா, மைக்கேல் ஷார்ப்பு, கேட்டும் கேட்காத மாதிரி நடிக்கிறான், திரும்ப திரும்ப பேசி நான் அசிங்கப்பட விரும்பல. மைக்கேல் அப்ப சொல்றான், ஜீனு என்ன கூப்பிட்டியா, நான் யோசிச்சுட்டு இருந்தேன், அதான் கவனிக்கல. ஜீனு சொல்றா, உட்காந்து போர் அடிக்குது, வாங்க ஜாலியா டைஸ் கேம் ஆடலாம், எப்படி இருக்கும், வாங்க ஜாலியா டைஸ் கேம் ஆடலாம். மைக்கேல் சொல்றான், எனக்கு ஓகே தான், ரூல்ஸ் என்னன்னு மட்டும் சொல்லு. ஜீனு சொல்றா, நம்ம இந்த டைஸ் கேம வேற லெவல்ல ஆடலாம், பார்ல செம்ம ஃபன்னா இருக்கும். ஜீனு ரூல் சொல்றா, தோத்தா ஒவ்வொரு தடவையும் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணணும், இல்லனா 10,000 yen பே பண்ணணும். இப்ப சொல்லு, நீ ரெடியா? மைக்கேல், நீ இந்த கேம விளையாட ரெடியா? மைக்கேல் சொல்றான், ஜீனு உன் பிளான் நல்லாதான் இருக்கு, ஆனா நீ சூஸ் பண்ண ஆள் தப்பு. இந்த கம்பெனி மேனேஜ்மெண்ட் ஃபுல்லா என் கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு, மறந்துடாத. ஒரு பெரிய கம்பெனிய டாப்க்கு கொண்டு வந்த எனக்கு எவ்ளோ நாலேஜ் இருக்கும்னு யோசி. கம்பெனில இருக்கிற எல்லா ஸ்ட்ரீமர்ஸ் பத்தியும் ஃபுல் டீடைல்ஸ் என்கிட்ட இருக்கு. அவங்க ஸ்கில்ஸ் என்ன, ஸ்ட்ரீம்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். ஜியானிய சும்மா டாப்க்கு கொண்டு வரல, அதுக்கு பின்னால நிறைய ரிசர்ச் இருக்கு. டைஸ் கேம்ல நீ ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சையா? இந்த கம்பெனில உன்னை யாராலையும் டைஸ்ல தோற்கடிக்க முடியாது. என்கிட்ட இருந்து பணத்தை பறிக்கதான் இந்த ட்ரிக்க பண்ண பாக்குற. நான் போட்டிருக்கிற இந்த ட்ரெஸ்ஸோட ரேட் உன் மந்த்லி இன்கம்மை விட ரொம்ப அதிகம். இத கேட்டு ஷாக்கான ஜீனு, மைக்கேல் என்ன பேசுற, நான் சும்மா ஃபன்க்கு தான் கூப்பிட்டேன்னு சொல்றா. மைக்கேல் சிரிச்சிட்டு, ஏமாத்தாத ஜீனு, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்னு சொல்றான்.
நீ ஏன் என்னை இந்த பார்க்கு கூப்பிட்டு வந்தேன்னு எனக்கு புரியுது. மாசம் 5000 சேலரி வாங்குற டூப்ளிகேட் பிராண்ட்ஸ் போடுற ஒரு ஏழை ஆளு இப்போ எப்படி லூயிஸ் விட்டான் லிமிடெட் எடிஷன் ட்ரெஸ் போட்டிருக்கான்னு யோசிச்சையா? சிட்டியோட காஸ்ட்லி 5 ஸ்டார் ஹோட்டல்ல என்னால எப்படி சாப்பிட முடியுதுன்னு பாரு. உங்களால போக முடியாத இடத்துக்குள்ளாம் நான் ஈஸியா போறேன். நான் நடிக்கிறேன்னு நினைச்சியா? உன்னை ஏமாத்த நான் ஏன் இவ்ளோ கஷ்டப்படணும்? உன்னை பத்தி உனக்கு என்ன நினைப்பு? என்ன ஒரு ஈஸி டார்கெட்னு நினைச்சி எல்லார் முன்னாடியும் பிளான் பண்றியா? என்ன அசிங்கப்படுத்தலாம்னு பாக்குறியா? அது நடக்காது. என்கிட்ட இருக்கிற பணத்துக்கு உனக்கு தகுதியே இல்ல. உன்னோட இந்த அட்டூழியத்தை நான் இவ்ளோ நாள் கண்டுக்கல. ஆனா நீ லிமிட் தாண்டிட. உனக்கு உன் லிமிட் தெரியணும். இங்க யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியணும். உன் ரேஞ்சுக்கு மேல இருக்கிற யாரையும் வம்புக்கு இழுக்காத. அப்போ சிஸ்டம் சொல்லுது, ஹோஸ்ட் நீங்க வேற லெவல், செம்ம மாஸ் பண்ணிட்டீங்க. நீங்க ஜீனு நம்பிக்கைய உடைச்சி அவளை முழுசா எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்க. எக்ஸ்போஸ் பண்ணியாச்சு. உன் பிஹேவியர் இப்படியே இருந்தா நீ ஒரு டாப் டியர் ரூத்லெஸ்ஸா மாறிடுவ. பில்லியனராக உனக்கு அதிக நேரம் ஆகாது. உன்னோட வேலையால சிஸ்டம் ரொம்ப ஹாப்பி. அதனால ரிவார்டா உனக்கு $1 மில்லியன் தருது. கங்க்ராட்ஸ், ஃபைனலி நீ இப்போ ஒரு மில்லியனர் ஆயிட்ட. உன்னோட நெட்வொர்த் இப்போ $1.89 மில்லியன் ஆயிடுச்சு. மைக்கேல் சொல்றான், ஜினு உன் சந்தேகத்தை நான் இப்ப தீர்த்து வைக்கிறேன். நீ நினைச்சது சரிதான். நான் ரிச் ஃபேமிலி கிடையாது. என்னோட பேக்ரவுண்ட் எந்த ரிச் ஃபேமிலி கேங் மாஸ்டரும் இல்ல. ஜினு சொல்றா, பாத்தீங்களா நான் சொன்னது சரிதான். இவன் இவ்வளவு நாளா நடிச்சிட்டு இருந்தான். ரியாலிட்டில இவன் கிட்ட காசு இல்ல. மைக்கேல், எல்லார் முன்னாடியும் உன்னை எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன். என்ன பண்ணுவ? உன் வேலையால உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? மைக்கேல் சொல்றான், ஜினு இதுதான் உன் பிரச்சனை. நான் பேசுறத முழுசா கேளு. இன்னும் பேசி முடிக்கல. என்னைய பேச விடு. என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அவ்வளோ பெருசா இல்லாம இருக்கலாம். ஆனா நான் என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லல. உன்னால நினைக்க முடியாத அளவுக்கு காசு இருக்கு. என் முன்னாடி சீன் போடுற அளவு உனக்கு தகுதி இல்ல. உனக்கு ஒரு ஆஃபர், 3 லட்சம் யுவான் தரேன். அதுக்கு பதிலா இந்த பாரை விட்டு வெளியே போகணும், ட்ரெஸ் இல்லாம. இன்ட்ரெஸ்டடா? ஜினு சொல்றா, மைக்கேல் என்ன பேசுற? நான் காசுக்காக இப்படி பண்ண மாட்டேன். நான் ஒரு பாப்புலர் ஸ்ட்ரீமர். இப்படி எல்லாம் பண்ணா என் ரெஸ்பெக்ட் என்ன ஆகும்? ஜியானி சொல்றா, மைக்கேல், ஜினு சும்மா தான் சொன்னா. நீ கோவப்படாத. இங்க எந்த ஸ்ட்ரிக்ட் ரூலும் கிடையாது. வா நம்ம கூட விளையாடு. கொஞ்ச நேரம் விளையாடலாம். ட்ரிங்க்ஸ் வந்துரும். அப்புறம் நம்ம கிளம்பலாம். இங்க என்ஜாய் பண்ண வந்தோம். மூட கேத்தாத. எதுக்கு வேஸ்டா பேசணும்? ஜின்னு சொல்றா, ஜியானி இவன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. இவன் ஒரு பெரிய ஃப்ராட். கவனிச்சுக்கோ. என் முன்னாடியே இப்ப போய் சொல்றான். இவன்கிட்ட 3 லட்சம் யுவான்லாம் இல்ல. என்ன நம்ப வைக்க பாக்குறியா? நான் உன்னை நம்புவேனா? உன்கிட்ட இப்போ $1 கூட இல்ல. வெறும் ஷோ ஆஃப் தான் பண்ற. நீ சாப்பாட்டுக்கே வழி இல்லாத பாவம். உன்னை பத்தி உண்மையான விஷயம் எனக்கு தெரியாதா? அப்போ மைக்கேல் சொல்றான், எல்லாரும் கவனிங்க, ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இன்னைக்கு உங்க ட்ரிங்க்ஸ் பில் மொத்தம் 3 லட்சம் யுவான் நானே பே பண்றேன். யாரும் ஒரு பைசா தர வேணாம். மொத்தமா ஏன் மேலதான். ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. டென்ஷன் வேணாம். என்கிட்ட கோல்டன் கார்டு இருக்கு. பில் நானே கிளியர் பண்ணிருவேன். மைக்கேல் இருக்கிற வரை பார்ட்டி நிக்காது. வெயிட்டர் சொல்றான், சார் 3 லட்சம் பேமெண்ட் சக்சஸ்ஃபுல். தேங்க்ஸ் சார். நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ் அண்ட் பார்ட்டி பில்ல இதுல எடுத்துக்கலாம். நீங்க நிஜமாவே பெரிய மனுஷர். எங்க ஜெனரேஷனுக்காக இவ்ளோ பெரிய விஷயம் பண்றீங்க. கிரவுட் சொல்றாங்க, பாஸ் நீங்க மாஸ். எங்க பில்ல பே பண்ணிட்டீங்களே. லக் இப்படி அடிக்கும்னு நினைக்கல. மத்தவங்களுக்காக இப்படி யாரும் செஞ்சதில்ல. நீங்க நல்ல மனுஷர். ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்காக இவ்ளோ பே பண்ணிட்டீங்க. நீங்க நல்லா இருக்கணும். கடவுள் உங்களுக்கு எல்லாம் தருவாரு. சிஸ்டம் சொல்லுது, ஹோஸ்ட் நீங்க அதிரடியா கலக்குறீங்க. இந்த பார் பில்ல மொத்தமா பே பண்ணிட்டீங்க. சிஸ்டம் உங்க பிஹேவியர்ல ஹாப்பி. ரிவார்டா உங்களுக்கு லட்சக்கணக்கான டாலர்ஸ் கிடைக்குது. இப்படியே கெத்து காட்டுங்க. ஜினு ஷாக் ஆகி நினைக்கிறா, இந்த ஆளு இப்படி பண்றானே. மைக்கேல் கெத்தா நிக்கிறான். சீன் மொத்தமா மாறிடுச்சு. சிஸ்டம் ரிவார்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. அதான் மைக்கேல் பவர். இன்னும் நிறைய வரப்போகுது. நெக்ஸ்ட் என்னாச்சுன்னு பாருங்க. இவரு நிஜமாவே 3 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. நான் இதை எதிர்பார்க்கல மைக்கேல். நிஜமாவே இங்க இது நடக்கும்னு. மைக்கேல் சொல்றான், ஜினு உன் ரியாலிட்டி எனக்கு தெரியும். நீ காசு கம்மியா இருக்கிறவங்கள ரொம்ப மட்டமா நினைக்கிற. சொல்லப்போனா உண்மைய சொன்னா எனக்கு உன்னை பத்தி கவலையே இல்ல. என் கண்ணுக்கு நீ ஒண்ணுமே இல்ல. உன் ரெஸ்பெக்ட் எனக்கு எதுக்கு? நீ எல்லாம் எனக்கு வெறும் பூச்சி மாதிரி தான். காசு பின்னாடியே அலையிற ஆளு நீ. ஒரு ரிச் பர்சன் உன்னை அசிங்கப்படுத்தினாலும் உனக்கு பரவாயில்ல. அதை சைலண்டா ஏத்துப்ப. உனக்கு மானமானமே கிடையாது. உனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்டே இல்ல. உன்னை என்ன சொல்றதுன்னே தெரியல. மைக்கேல் பேசினதை கேட்டு ஜினு ஷாக் ஆயிட்டா. மைக்கேல் சொல்றான், சரி நம்ம டைஸ் கேமை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா ஜினுவால எதுவுமே பேச முடியல. ஜென்கிங் கேக்குறான், ஜினு ஓகேவா? அவ ஏன் சைலண்டா இருக்கா? இதுக்கு தான் நான் அப்பவே வேணான்னு சொன்னேன். அப்போ ஜினு சொல்றா, என்ன மன்னிச்சிரு.
எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் இப்போ போகணும். உங்கள விட்டுட்டு போறதுக்கு சாரி. நீங்க என்ஜாய் பண்ணுங்க. நான் நாளைக்கு பார்க்கலாம். அப்புறம் ஜினு அழுதுகிட்டே கிளம்புறா. மைக்கேல் சொல்றான், ஜினுவ விடு, நம்ம கேம ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படியும் நம்ம பண்ண வேண்டாம். பார்ட்டி பில்ல நானே பே பண்ணிடுறேன். இங்க 3 லட்சத்துக்கு மேல ட்ரிங்க்ஸ் எக்ஸ்பென்ஸ் ஆகாது. அப்போ அங்க ஒரு லேடி வந்து சொல்றா, வாவ் சூப்பர்னு, பெரிய ஸ்ட்ரீமரை மீட் பண்ணிட்டேன். வான்ஸ், உன்னை பார்க்கறது பெரிய விஷயம். இன்னைக்கு ஸ்ட்ரீம் மொக்கையா போச்சா? அதான் இங்க வந்தியா? குடிச்சு சோகத்தை மறக்கலாம்னு நினைச்சியா? கொஞ்சம் சோகம் கம்மியாகும். எப்படியும் நான் உன்னோட ஈவினிங் ஸ்ட்ரீமை நான் பார்க்கல, ஆனா மார்னிங் ஸ்ட்ரீம்ல பார்த்தா உனக்கு ஒரு டாப் ஃபேன் கூட இல்ல. உன்னோட ஃபியூச்சர் ரொம்ப மோசமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ உன் ரேங்க் நம்பர் 1 விட்டு கொடுக்கற நேரம். ஜியானி சொல்றா, வேணாத பேச்ச நிறுத்து. நான் இப்போ ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல இல்ல. வேலை நேரம் இல்லனா நான் வேலைய பத்தி பேச மாட்டேன். எதுனாலும் ஆபீஸ்ல வந்து பேசு. அந்த பொண்ணு சொல்றா, ஜியானி இன்னசென்ட்டா ஆக்ட் பண்ணாத. உன் நிஜமான முகம் எனக்கு தெரியும். ஸ்ட்ரீம்ல உன் இன்னசென்ஸ் எங்க போகுது எனக்கு நல்லா தெரியும். டாப்க்கு வேற எவ்ளோ ஸ்பான்சர்ஸ் கவனிச்சிருப்பேன்னு. நான் சொல்றது சரிதானே? உன் ரியாலிட்டியை இப்ப வெளியே கொண்டு வா. ஜியானி சொல்றா, லூஸ் மாதிரி பேசாம இங்கிருந்து கிளம்பிரு. நான் என்ன பண்றேன்னு கேட்க உனக்கு எந்த உரிமையும் இல்ல. அந்த லேடி கேக்குறா, என்ன ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வெக்கமா இருக்க? நானும் ஸ்ட்ரீமர் தான். அப்போ நான் உன் ஃப்ரெண்டு தானே. என்கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது. அப்படியே அவ பக்கத்துல உட்காந்துடுற. ஜியானி கேக்குறா, இப்போ என்ன, எதுக்கு இங்க உட்கார்ற? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ண விடு. அந்த லேடி சொல்றா, லைவ் ஸ்ட்ரீம் பண்ண இதுதான் செம்ம சான்ஸ். என் முன்னாடி டாப் ஸ்ட்ரீமர் ஜியானி இருக்கா. ஒரு டாப் இன்டர்நெட் செலிபிரிட்டி. நம்ம பேசுறத ஃபேன்ஸ் ரொம்ப விரும்புவாங்கன்னு சொல்லி ஸ்ட்ரீமை ஸ்டார்ட் பண்றேன். ஹலோ மக்களே, உங்க லவ்லி கீ மறுபடியும் லைவ்ல வந்துட்டேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் ரேங்கிங்ல 3rd பிளேஸ்னு. ஆனா இன்னைக்கு ஃபூவி பார்ல டாப் ஸ்ட்ரீமரை மீட் பண்ண முடிஞ்சது. இது ஒரு ரேர் மொமெண்ட்னு தோணல. உங்களுக்கு தெரியும் நான் ரேங்கிங்ல 3rd பிளேஸ்ல இருக்கேன்னு. ஆனா இன்னைக்கு ஃபூவி பார்ல டாப் லெவல் ஸ்ட்ரீமரை மீட் பண்ணியிருக்கேன். இது ஒரு ரேர் மொமெண்ட்னு தோணல. செம்ம சான்ஸ். 3rd ரேங்க்குக்கும் 1st ரேங்க்குக்கும் மோதி பார்த்தா எப்படி இருக்கும்? இதனால ரேங்கிங்கை ஈஸியா முடிவு பண்ணிடலாம். ஆனா ஜியானிக்கு இது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அவ மூஞ்ச பாருங்க, ரியாக்ஷனே இல்ல. ஜியானிய சம்மதிக்க வைங்க மக்களே. அப்போதான் எக்ஸ்ட்ரீம் மெட்டல் ஆக்டிவேட் ஆகும். செம்ம என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும். எல்லாரும் ஜியானிய பேட்டில் பண்ண சொல்லி கத்துறாங்க. நீ தான் நம்பர் 1 ஸ்ட்ரீமரேச்சே, உனக்கு என்ன பயம்? நீ தான் கண்டிப்பா ஜெயிப்ப. யார் என்ன பண்ணாலும் உன்னை ரேங்க் 1ல இருந்து யாரும் அசைக்க முடியாது. ஜியானி குழம்புறா. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருக்க வந்த இடத்துல இந்த ஈஸி ஏன் இப்படி பண்ண சொல்றா? ஈஸி உள்ள ஒரு மாஸ்டர் பிளான் போடுறா. பெரிய புள்ளிகளை எல்லாம் அவளுக்கு சப்போர்ட் பண்ண ரெடி பண்ணிட்டா. இன்னைக்கு உன் ரேங்கை நான் தூக்குவேன். நீ அந்த ரேங்குக்கு தகுதியே இல்ல. நீ சொல்ற பேச்ச கேட்கலனா இப்போ ஒரு கால் வரும். அப்போ ஸ்ட்ரீம் பண்ணியே ஆகணும். அப்போ பார்த்து ஜியானிக்கு கால் வருது. ஒரு கால் வருது, இப்போ வந்துடுறான்னு சொல்லி போறா. கால் ஆஃபீஸர்ஸ் கிட்ட இருந்து வருது. ஜியானி உடனே ஸ்ட்ரீமை ஸ்டார்ட் பண்ணு. இது செம்ம ட்ரெண்டிங் சான்ஸ். கம்பெனிக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதனால பேட்டில் ஆரம்பி. ஜியானி, சார் கேளுங்க, நான் டயர்டா இருக்கேன். இன்னைக்கு ஃபுல்லா ஸ்ட்ரீம் பண்ணி ரொம்ப சோர்ந்து போயிட்டேன்னு சொல்றா. நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸோட தான் இங்க வந்தேன். ஸ்ட்ரீம் பண்ண இல்ல. இப்போ வந்து ஸ்ட்ரீம் பண்ண சொல்றாங்க. இது தப்பு இல்லையா? அப்போ மேனேஜர் திட்டுறான். உனக்கு பே பண்றதே ட்ரெண்டிங் டாபிக்ஸை லைவ்ல காட்டதான். நீ எப்படி இருந்தா எனக்கு என்ன? சீக்கிரம் ஸ்ட்ரீமை ஸ்டார்ட் பண்ணு. இன்னும் 5 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணலனா உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது. உன் கான்ட்ராக்ட் இன்னும் முடியல. இப்போ ஸ்ட்ரீம் பண்ணலனா உன் ஃபியூச்சர் காலி ஆயிடும். பயத்துல ஜியானி, சரி சார் இப்போ ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்றா. அடுத்த பக்கம் ஈஸி நக்கலா பேசுறா. ஜியானி பயந்து ஓடிட்டால. அவ தில்லான பொண்ணுன்னு நினைச்சேன், ஆனா இப்போ காணமேன்னு சொல்றா. கரெக்டா அப்போ ஜியானி வரா. ஈஸி அவ வழிய மறைச்சு, என்ன பயமான்னு கேக்குறா. பயம்னா என்னன்னு தெரியாது, வா பேட்டில் ஆரம்பிக்கலான்னு கெத்து காட்டுறா. ஆனா தோத்துட்டு அப்புறம் வந்து என்கிட்ட அழக்கூடாதுன்னு வார்னிங் கொடுக்குறா. ஒரு வழியா ஸ்ட்ரீம் பேட்டில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2 பேரும் டான்ஸ் பண்ணி ஃபயர் ஆக்குறாங்க. ஜூன் கிங்குக்கு ஒரே ஷாக். இவ்ளோ கிஃப்ட்ஸும் ராக்கெட்டும் நானும் பார்த்ததே இல்லைன்னு சொல்றா. ஆனா ஈஜி தான் முன்னாடி இருக்கா. ஜியானி ஜெயிக்கிறது இப்போ ரொம்ப கஷ்டம். ஈஜி கிரௌட உசுப்பேத்துறா. வெயிட் பண்ணாம ராக்கெட்டை பறக்க விடுங்க. உங்க ஈஜி தான் டாப்ல வைங்க. இந்த ஸ்ட்ரீம் பேட்டில்ல வின் பண்ண எனக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு. அப்போ மக்கள் எல்லாம் ஜியானியை பார்த்து கேக்குறாங்க, ஏன் இவ லைவ் ஸ்ட்ரீம் இவ்ளோ மொக்கையா போகுது? எப்பவுமே இவ ஸ்ட்ரீம்ல ராக்கெட்ஸ் பறக்குமே. ஆனா இப்போ ஈஜியோட ஃபேன்ஸ் ஜியானியை விட வேற லெவல்ல பெருசாக்கிட்டீங்க. ஜியானி இப்போ டாப் ஸ்பாட்டுக்கு தகுதியே இல்லாதவ. இவளை அன்ஃபாலோ பண்ணி ஈஜியை ஃபாலோ பண்ண போறேன். அவ தான் பெஸ்ட். ஸ்ட்ரீம்ல எல்லாரும் டாப் ஸ்ட்ரீமருக்கு என்ன ஆச்சு, இப்படி மோசமா தோக்குறா? இப்போ பார்த்தா இவ 3rd ரேங்க்ல இருக்கா. ஸ்ட்ரீமருக்கு என்னாச்சு? ஏன் இவ்ளோ மோசமா தோக்குற? ஜியானி 3rd ரேங்க் தானே. அவ தோத்தாலும் ஓகே. ஆனா பக்கவா ஏதோ சீட் கோட் யூஸ் பண்ணிருப்பா போல. டைரக்ட் ஸ்ட்ரீம் ஆரம்பிச்சதும் அதால எதுவும் பண்ண முடியல. வியூஸ் குறையுது. இதனால தான் அவன் முதலே பயந்து பேட்டிலுக்கு வர பயப்பட்டா. ஈஸி கிட்ட பக்காவா தோத்துடுவான்னு அவளுக்கு முன்னாடியே தெரியும். ஈஸி ஃபேன்ஸை பாருங்க, ராக்கெட்ஸ் அள்ளி விடுறாங்க. அவளே தான் இப்போ வின்னர். ஜியானி என்ன பண்ணாலும் இப்போ தோக்க போறதுலேருந்து தப்பிக்க முடியாது. மைக்கேல் ஃபோன்ல ஸ்ட்ரீமை செக் பண்றான். ஓ, அப்போ இதுதான் விஷயமா? ஈஸி முன்னாடி வர சீப் ட்ரிக் யூஸ் பண்றா. இந்த ஐடிஸ் எல்லாம் எனக்கு தெரியும். இது ஈஸி போட்ட ஸ்கெட்ச். ஆனா இதை நான் கண்டிப்பா முடிய விட மாட்டேன்.
சடனா ஜியானிக்கு ஒரு ராக்கெட் வருது. ரெக்லெஸ் குரு அனுப்பியிருக்காரு. தேங்க்யூ குரு, இன்னும் பக்கவா ஸ்ட்ரீம் பண்ணுவேன்னு ஜியானி ஷாக்ல சொல்றா. அப்ப பாரு, ராக்கெட்ஸ் மழை மாதிரி கொட்டுது. ஜியானிக்கு சந்தோஷத்துல பேச்சே வரல. மரணமான சப்போர்ட், இதனால நான் கண்டிப்பா வின் பண்ணுவேன்னு சொல்றா. எல்லாரும் ஷாக்கு. ஸ்கிரீனை ஸ்க்ரோல் கூட பண்ண முடியல, அவ்வளோ ராக்கெட்ஸ் கொட்டுது. இந்த ராக்கெட்ஸ் மழையால ஜியானி முகமே தெரியல. யார் இந்த ரெக்லெஸ் குரு? ஜியானிக்கு இவ்ளோ பெரிய ஃபேனா? இவ்ளோ பெரிய அமௌண்ட் பே பண்றாரு? இப்படிதான் அவ யோசிக்கிறா. ஜியானி கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சேன், ஆனா இவ்ளோ விஷயத்த மறைச்சு வச்சிருக்கலா. நல்ல வேலை, நான் பிளானோட வந்தேன். இல்லனா இந்த பேட்டில்ல கண்டிப்பா தோத்துருப்பேன். ஒரு சிங்கிள் ஆளு இவ்ளோ ராக்கெட்ஸ் அனுப்புவான்னு நான் எதிர்பார்க்கல. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. என்ன நடக்குது? ஏஜியோட வோட்ஸ் ஏன் குறையுது? சிஸ்டம் பக்கா இல்ல வேற ஏதாவது சதியா? இல்ல, ரெக்லெஸ் குருன்னு ஒரு பிக் ஷாட் வந்துட்டாரு. ஜஸ்ட் 2 நிமிஷத்துல கணக்கில்லாத ராக்கெட்ஸ். இதனால ஜியானியோட வோட்ஸ் மாசா ஏறிடுச்சு. இப்ப அவ ஏஜிய தோற்கடிக்கிறா. இந்த ரெக்லெஸ் குருக்கு என்ன பைத்தியமா? காசையும் எப்படி வேஸ்ட் பண்றாரு? கண்டிப்பா ஏதோ சவி இருக்கு. ஜியானி, நீ என்னதான் பண்ணி வச்சிருக்க? பெனிஃபிட் இல்லாம யாரும் இவ்ளோ டொனேட் பண்ண மாட்டாங்க. ஜியானிக்கும் ஒரே சர்ப்ரைஸ். ரெக்லெஸ் குரு, ரொம்ப தேங்க்ஸ். உங்க சப்போர்ட்டால தான் நான் இப்போ டாப்ல இருக்கேன். அவ மனசுக்குள்ள, நானே இவ்ளோ ராக்கெட்ஸை எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறா. ரெக்லெஸ் குரு, இந்த பேரை கேட்ட மாதிரி இருக்கே. போன ஸ்ட்ரீம்லயும் இவர்தான் டாப் ஃபேன். எல்லாரும் மூக்கு மேல விரல் வைக்கிறாங்க. யார் இந்த மாமனிதன்? இதுக்கு முன்ன இவரை பார்த்ததே இல்லையே. ஆனா இப்போ இவன் $1 மில்லியன் பே பண்ணிட்டான். இன்னொருத்தன் சொல்றான், இப்படி கூட நடக்கலாமே. ஜியானி அவங்க டீமோட நம்பர் 1. அதனால ஜியானிக்கு சப்போர்ட் பண்ணதான் ஞானா.com பே பண்றாங்களோ? பிளாட்ஃபார்ம் 70% கட் எடுத்துக்கும். சோ யாரும் இவ்ளோ ஹையா பே பண்ண மாட்டாங்க. ஈஸியும் இப்போ டாப் 3ல தான் இருக்கா. நம்பர் 1 வந்தா என்ன டிஃபரன்ஸ்? ஜியானிக்கு வர ராக்கெட்ஸ் ஆர்கானிக் தான். பிக் ஃபேன் யாரோ அவள தோக்க விட மாட்டான். மைக்கேல் வெயிட்னு சொல்றான். ஜியானி இப்போ வேற லெவல் லீடிங். இனிமே பேட்டில கண்டினியூ பண்ண என்ன பிரயோஜனம்? பேட்டில இப்பவே நிறுத்துங்க. ஜியானி கிளியர் வின்னர். இவ்ளோ நேரம் நம்பர் 1ல இருக்குன்னா மேட்டர் இருக்கும். சிஸ்டம் சொல்லுது, ஹோஸ்ட், நான் எதிர்பார்க்கல. கொஞ்ச நேரத்திலே $1 மில்லியன் பே பண்ணிட்டீங்க. சிஸ்டம் உங்க மேல ரொம்ப ஹாப்பி. ரிவார்டா $5 மில்லியன் தருது. இப்படியே கலக்குங்க. புஷ் யுவர் லிமிட்ஸ். ஜியானி இப்போ 1 நிமிஷம்னு சொல்றா. அவ டான்ஸ கூட நிறுத்துக்கா. இந்த ரெக்லெஸ் குரு பே பண்ணிட்டே இருக்கான். குழந்தை அம்மா போன்ல ஸ்ட்ரீம் பார்த்து ராக்கெட்டை கிளிக் பண்ணி விட்டுடுச்சா? இப்படி யாரும் பே பண்ணி பார்த்ததில்ல. ஜியானி, நீ செம்ம மாஸ் தான். ஃபேன்ஸ் லவ்வால தான் நீ நம்பர் 1. மைக்கேல் போனை டேப் பண்ணிட்டே இருக்கான். ஜியானிக்கும் அவளுக்கும் பெரிய கேப் இருக்கணும். அவ ரேஞ்ச் என்னன்னு இப்போ தெரியணும். மைக்கேல் டென்ஷன்ல இருக்கான். இவன் ஏன் இப்படி ராக்கெட்ஸ் அனுப்புறான்? சிஸ்டம் ரிவார்டு மேல ரிவார்டு தருது. பேட்டில் இனிமே ஒரு சைடு தான். ஜியானியோட ஃபேன்ஸ் வேற லெவல் மாஸ். மைக்கேலுக்கு இப்ப பிபி ஏறுது. இவன் எப்படி ஜெயிக்கிறான்னு தெரியல. மைக்கேலுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. சிஸ்டம் சொல்ற ரிவார்ட் 5 மில்லியன், 1 மில்லியன் பே பண்ணதுக்கு கிஃப்ட். ஜியானி இப்போ டாப்ல இருக்கா. அவ ஃபேன்ஸ் எல்லாம் ஹாப்பி. மைக்கேல் போனை உடைச்சிருவான் போல. கேப் ரொம்ப பெருசாயிடுச்சு. இனிமே அவ தோக்க மாட்டா. ரேஞ்ச் இப்போ எல்லாருக்கும் புரியணும். அவளோட ரியல் ரேஞ்ச் என்னன்னு தெரியணும். ஜியானி ஸ்ட்ரீமை பீட் பண்றது இவனால முடியாத காரியம். இவ என்ன கம்பெனி உள்ள கேம் ஆடலாம்னு நினைக்கிறாளா? நான் யாரு? இந்த கம்பெனில எவ்ளோ தில்லு முள்ளு பண்ணிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். சும்மா ஒன்னும் ஞானா.com நம்பர் 1க்கு வரல. ஜியானிக்கு ராக்கெட் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொட்டிக்கிட்டே இருக்கு. ஜியானி, எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். எனக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்றதுக்கு. கிஃப்ட் வர ஸ்பீட்ல அவளால ரியாக்ட் பண்ண கூட டைம் இல்ல. என் ஃபேன்ஸ் என் மேல ரொம்ப பாசமா இருக்காங்கன்னு தெரியுது. இன்னைக்கு அவங்க அன்பை அள்ளி கட்டிட்டாங்க. அதுவும் ரெக்லெஸ் குரு, நீங்க வேற லெவல் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க. இது வரைக்கும் யாருமே ஸ்ட்ரீம்ல 1000 ராக்கெட்ஸ் அனுப்புனதில்ல. ஆனா நீங்க 2000க்கு மேல ராக்கெட்ஸ் அள்ளி வீசிட்டீங்க. இந்த சப்போர்ட்டை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். அப்போ ஒரு ஃபேன், எல்லாரும் கவனமா கேளுங்க. நம்ம ஏஜிக்கு நிறைய ராக்கெட்ஸ் அனுப்பி ஆகணும். அந்த ஆளு $1 மில்லியன் செலவு பண்ணிருக்கான். நம்ம அதை விட அதிகமா பே பண்ணுவோம். என்ன ஆனாலும் இந்த பேட்டில்ல ஏஜி தான் வின் பண்ணணும். சடனா ஏஜிக்கும் ராக்கெட்ஸ் மழை மாதிரி வருது. ஈஜி நினைக்கிறா, ஃபைனலி அந்த ஆளு வேலைய ஆரம்பிச்சிட்டான். இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உனக்கு ஒரு ஃபேன் இருந்தா எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. நான் அவங்களுக்கு நிறைய விஷயம் ஆஃபர் பண்ணியிருக்கேன். சோ அவங்க எனக்காக கண்டிப்பா செலவு பண்ணுவாங்க. எனக்கு எதுவும் கவலை இல்ல. ஜியானியே தோற்கடிச்சே ஆகணும். டைம் ரிவீலர், தேங்க்ஸ் ஃபார் த ராக்கெட்ஸ்னு சொல்றா. அப்புறம் ஓல்ட் கிங், உங்களுக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ். இப்படியே ராக்கெட்ஸ் அனுப்புனா நான் தான் வின்னரா பண்ணுவேன்னு சப்போர்ட் பண்றா. இந்த பேட்டில்ல நான் தான் வின் பண்ணுவேன். நீங்களும் நான் தான் டாப் ரேங்க் வரணும்னு நினைக்கிறீங்க தெரியும். இப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த ரிச் பசங்களுக்கு சீக்ரெட் வீடியோஸ் அனுப்புறேன்னு ஈஸி ப்ராமிஸ் பண்ணிருக்கா. சீக்ரெட்டா தான் அனுப்புவா. அதுக்கு பதிலா நீங்க இந்த ஸ்ட்ரீம் பேட்டில்ல ஜெயிக்க ஹெல்ப் பண்ணணும். இவனுங்க ஒரு லுக்குக்காக எவ்வளவு வேணா ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இருக்காங்க. ஜியானி, நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் நான் கொடுத்த ஆஃபரை உன்னால தர முடியாது. அதனால இந்த ஸ்ட்ரீம் பேட்டில்ல கண்டிப்பா நான் தான் வின் பண்ணுவேன். இப்போ பாருங்க, ஈஸிக்கு அடுத்தடுத்து ராக்கெட்ஸ் வருது. ஃபேன்ஸ் எல்லாரும் ஈஸி சீக்கிரம் ஜியானியை ஓவர்டேக் பண்ணிடுவான்னு சொல்றாங்க. ஆனா இப்போ ஜியானி சைட்ல ராக்கெட்ஸ் வருது மொத்தமா நின்னு போச்சு. ஜியானிக்கு சப்போர்ட் பண்ண அந்த சப்போர்ட்டர் வேற வேலைக்கு போயிட்டாரு போல. இப்போ ஜியானி கண்டிப்பா தோற்க போறா. ஈஸி இன்னும் அனுப்புங்கன்னு சொல்லி பில்டப் தரா.
ஃபேன்ஸ்க்காக நான் தான் டாப் ரேங்க் வருவேன்னு அவ்வளோ கான்ஃபிடென்ஸா இருக்கா. மைக்கேல் இது சரியா வராதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. ஃபீல்டுல மைக்கேல் இறங்கிட்டாரு. நீ சும்மாவே தோக்க போற, ஆனா இப்போ நல்லா மொக்க வாங்க வைக்க போறேன். உனக்கு இதுதான் வேணும்னா உன்னை செதற விடுறேன். எனக்கும் ரிவார்ட் கிடைக்க தான் போகுது. மைக்கேல் போனை தடன்னு டேப் பண்ண ஜியானிக்கு ஒரே நேரத்துல 100 ராக்கெட்ஸ் பறக்குது. சிஸ்டமே ஷாக் ஆகி மைக்கேல ரெக்லெஸ் குருன்னு பாராட்டுது. ஒரு ஆளை எல்லாரையும் தோற்கடிக்கிறீங்கன்னு சிஸ்டம் சொல்லுது. நீங்க தான் ஹையஸ்ட் பே பண்ணிருக்கீங்க. ரெக்லெஸ் குரு, இப்படியே பே பண்ணுங்க. உங்க ரெக்லெஸ் பிஹேவியர்க்காக சிஸ்டம் $10 மில்லியன் ரிவார்டா தருது. மைக்கேல் அடுத்து ஒரு 500 ராக்கெட்ஸை ஜியானிக்கு அனுப்புறாரு. அதனால சிஸ்டம் மைக்கேலுக்கு எக்ஸ்ட்ரா $10 மில்லியன் ரிவார்டா அள்ளி கொடுக்குது. இப்படியே பே பண்ணா ஜியானி சீக்கிரம் வின்னர் ஆயிடுவா. ரெக்லெஸ் குருன்னு நேம் பக்காவா சூட் ஆகுது. கொஞ்ச நேரத்துல ஜியானி இந்த ஸ்ட்ரீம் பேட்டில்ல ஜெயிச்சிட்டா. ஜியானி ஃபேன்ஸுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்றா. உங்க சப்போர்ட்டால தான் ஜெயிச்சேன்னு ரொம்ப ஹாப்பியா பேசுறா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ட்விஸ்ட்டை பார்க்க மறக்காதீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். உங்க சப்போர்ட்டால நான் இப்போ வின்னர் ஆகிட்டேன். முக்கியமா ரெக்லெஸ் குருவுக்கு பெரிய தேங்க்ஸ். நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல. ஒரு ஃபேன் இப்படி சப்போர்ட் பண்ணுவார்னு நினைக்கல. ஃபுல் கம்பெனியும் ஒரு மாசம் வாங்காத ராக்கெட்ஸை நீங்க 10 மினிட்ஸ்லயே அனுப்பிட்டீங்க. நீங்க வேற லெவல் மனுஷன். ஆனா சடனா ஜியானி ஷாக் ஆயிட்டா. ஏன்னா ரெக்லெஸ் குரு 1000 ராக்கெட்ஸ் அனுப்பிட்டாரு. சிஸ்டம் இப்போ ஸ்பெண்ட் பண்ண கேஷ் திரும்ப கிடைக்கும்னு சொல்லுது. Noted.comலயே இதுதான் பெரிய ரெக்கார்ட். யாராலையும் இதை உடைக்கவே முடியாது. சிஸ்டம் ஹாப்பியாகி $1 மில்லியன் தருது. நீங்க லிமிட்ட புஷ் பண்ணதால எக்ஸ்ட்ராவா $1 மில்லியன் போனஸும் கிடைக்குது. இப்படியே எல்லாரையும் ஷாக் பண்ணி சீக்கிரமா பில்லியனேரா மாறுங்கன்னு சிஸ்டம் சொல்லுது. அப்போ ஜியானி ரெக்லெஸ் குரு தேங்க்ஸ்னு சொல்றா. இந்த ஸ்ட்ரீம் பேட்டில் ஜெயிக்க நீங்க தான் ஹெல்ப் பண்ணீங்க. எல்லாரோட கவனமும் ஏ மேல திரும்பிருச்சு. நீங்க இல்லனா நான் கண்டிப்பா தோத்திருப்பேன். என் நம்பர் 1 ரேங்க்கும் போயிருக்கும். இன்னைக்கு லைஃப்லயே ஹையஸ்ட் வியூஸ் வந்திருக்கு. நான் எவ்ளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. டாப் ஃபேன்னு சொன்னாலே நீங்க தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட். ஆனா ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், காசு ரொம்ப கஷ்டப்பட்டு வருது. என் மேல இவ்ளோ காசு ஸ்பெண்ட் பண்ண வேணாம். மில்லியன்ஸ் அனுப்பும்போது பேட்டில் ஜெயிச்சாலும் அதுதான் கவலையா இருந்துச்சு. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமோன்னு பயந்தேன். ரொம்ப தேங்க்ஸ். ஆனா இனிமே கவனமா இருங்க. ப்ளீஸ் இவ்ளோ காசு ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஃபேன்ஸ் எல்லாரும் கமெண்ட் பண்றாங்க. ஜியானி உண்மையாவே ரொம்ப நல்லவா. ரெக்லெஸ் குரு பண்ண ஹெல்ப்பால இப்போ ஜியானி டாப்புக்கு வந்துட்டா. உண்மையிலேயே ஜியானி வேற லெவல்ல இருக்கா. அவளோட டாப் ஃபேன் ரெக்லெஸ் குரு இவ்ளோ ஸ்பெண்ட் பண்ணதால ஜியானிக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. ஸ்ட்ரீமரா ஜியானி ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருக்கா. அதனால தான் ஃபேன்ஸ் எல்லாம் அவளை இவ்ளோ லவ் பண்றாங்க. இந்த ஸ்ட்ரீம் பேட்டில் நிஜமாவே மாசு. எண்ட்ல பாருங்க, ஜியானி வின் பண்ணிட்டா. ஃபியூச்சர்ல யாராலையும் அவளை ரேங்க் 1ல இருந்து தூக்க முடியாது. ஜியானி தான் பெஸ்ட். அதனால தான் இன்னைக்கு ஃபாலோவர்ஸ் ஒரே நாள்ல 1 மில்லியன் இன்க்ரீஸ் ஆயிட்டாங்க. இன்னொரு ஃபேன் சொல்றான், சாரி ஜியானி, தப்பா நினைச்சு அன்ஃபாலோ பண்ணேன். இப்போ திரும்ப ஃபாலோ பண்றேன். இந்த ஏஜி வேஸ்ட். சாரி, ஹர்ட் பண்ணியிருந்தா. உன் ஃபேன்ஸ் எல்லாம் ஜென்வின் ஃபேன்ஸ். நீ எங்க ஸ்ட்ரீம் பண்ணாலும் நீ தான் எப்பவும் பெஸ்ட். ஏஜி யோசிக்கிறா, எப்படி இது நடந்துச்சு? என் ஹார்ட் ஒர்க் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. நான் ஜியானியே ப்ரொவோக் பண்ணி எவ்ளோ சப்போர்ட் எடுத்தும் பிரயோஜனம் இல்ல. $1 மில்லியன் ராக்கெட் வந்தும் கடைசியில ஜியானி கிட்ட தோத்து போயிட்டேன். ஸ்ட்ரீம் பேட்டில் முடிஞ்சப்பறம் யாருமே என்னை பத்தி பேசல. எல்லாரும் நான் ஜியானிய ப்ரொவோக் பண்ணேன்னு என்ன கேவலமா திட்டுறாங்க. நான் இவ்ளோ மோசமா போயிட்டேனே. குட் ஃபேண்டம் எல்லாம் இப்போ ஜியானி கிட்ட போயிடுச்சு. ஏன் மேலேயே எனக்கு கோபம் வருது. எதுக்கு இப்படி பண்ண? ரேங்க் 3ல இருந்தப்போ கூட எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. இப்போ டாப் ரேங்க் கனவை நான் மறந்துடணும். இது இனிமே நடக்காது. அந்த டம்மி ஆளு எங்க இருந்து வந்தான்? ஒரே நாள்ல 10 மில்லியன் ஸ்பெண்ட் பண்றான். ஸ்ட்ரீமருக்கு இவ்ளோ பே பண்ணுவாங்களா? ஜியானி இன்னைக்கு ஒரே நாள்ல 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணி டாப் வியூஸும் கெயின் பண்ணிட்டா. ஜியானி இப்போ வேற லெவல்ல இருக்கா. யாராலையும் அவளை பீட் பண்ண முடியாது. எனக்கு ஏன் ரெக்லெஸ் குரு மாதிரி ஃபேன் இல்ல? எனக்கும் அப்படி இருந்திருந்தா இன்னைக்கு நிலைமையே வேற மாதிரி இருந்திருக்கும். இந்த ஸ்டோரியே வேற மாதிரி போயிருக்கும். மைக்கேல் சொல்றான், ஸ்ட்ரீம் பேட்டில்ல நேரம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். இன்னைக்கு கம்பெனி ஃபேர்வெல் செம்மையா இருந்துச்சு. லைஃப்லயே இவ்ளோ என்ஜாய் பண்ணதில்ல. அப்புறம் மைக்கேல் இஸி கிட்ட சொல்றான், இஸி கவலைப்படாதீங்க, பேட்டில்ல நீங்க செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. ஜியானி ஃபேன்ஸ் முன்னாடி தான் உங்களால ரெக்கார்ட் பண்ண முடியல. ஆனா விட்டுடாதீங்க, புஷ் பாஸ்ட் யுவர் லிமிட்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் ஜியானியை கண்டிப்பா மிஞ்சிடுவீங்க. நான் உங்க பிக் சப்போர்ட்டர். நீங்க தான் எனக்கு நம்பர் 1. இத கேட்டு ஜான் கிங் ஜியானி கிட்ட, மைக்கேல் எப்படி இஸிய ப்ரொவோக் பண்றான் பாரு, ஃபேனுன்னு சொன்னதை கேட்டு இஸி கண்டிப்பா எரிஞ்சு போயிருப்பான்னு சொல்றா. ஜியானி, வாய மூடு, அவ தோத்து கஷ்டத்துல இருக்கான்னு சொல்றா. இஸி கோவத்துல, என் கெரியர் முடிஞ்சிடுச்சா, கான்ஃபிடன்ஸே இல்லையே நீ யோசிக்கிறா.
மைக்கேல் சரி கிளம்பலாம்னு சொல்லி வெளியில வர்றாங்க. அப்போ ஜான் கிங், இஸி மூஞ்ச பாத்தீங்களா அவன்னு கேக்குறா. அவளால எதுவுமே பேச முடியல. ஒரு டம்மி மாதிரி கார்னர்ல அப்படியே நின்னா. ஜியானி கிட்ட தோத்ததால அவ பெரிய ஷாக்ல இருக்கா. வீட்ல இருந்தே பிளான் பண்ணி வந்தா ஜியானிய தோக்குற பிளான் அது. ஆனா ஜியானியோட ஃபேன் ரெக்லஸ் குரு மொத்த பிளானையும் காலி பண்ணிட்டாரு. ஜியானி உண்மை சொல்லு, அப்படி என்ன பண்ற? உனக்கு மில்லியன் கணக்குல செல்ல வர வைக்கிற ஃபேன் இருக்காரு. அவர் நம்பரை எப்படியாச்சும் வாங்கு. நீ பேசலனா பரவாயில்ல, நானே அவர்கிட்ட பேசுறேன். எனக்கு அவர் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. கண்டிப்பா அவர் பெரிய ரிச் பர்சன் தான். நீ சொன்னா போதும், இந்த கம்பெனியே அவர் உனக்காக வாங்கி கொடுப்பாரு. மொத்தமா not.com-ஐயே உனக்குன்னு ஆக்கிடுவாரு. அப்போ ஜான் கிங் சொல்றாங்க, ஜியானி என்னாச்சு? இவ்ளோ பேசுற, ஆனா நீ எதுவுமே சொல்லாம இருக்கியே. ஜெயிச்சது உனக்கு சந்தோஷமா இல்லையா? இந்த மெடல பார்த்தாலே புரியல. அவ தோத்ததால ஷாக்ல இருக்கா, அது அவ முகத்துல தெரியுது. ஆனா உன் முகத்துல எக்ஸைட்மெண்ட் இல்லையே. ஜியானி சொல்றா, ஜான் கிங் உண்மைய சொல்லணும்னா நான் இதுக்கு தகுதி இல்லைன்னு தோணுது. மில்லியன் கணக்குல சூப்பர் சேட்டை நான் எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இந்த ரெக்லஸ் குரு இன்னைக்கு தான் ஸ்ட்ரீமுக்கே வந்தாரு. சடனா வந்து இவ்ளோ பண்றது எனக்கு வித்தியாசமா இருக்கு. இப்படி நான் ஃபீல் பண்ணதே இல்ல. அதுதான் எல்லார் முன்னாடியும் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. என்ன இமோஷன் காட்டுறதுன்னு புரியல. அதுதான் சும்மா யோசிச்சுட்டு இருக்கேன். ஜான் கிங் சொல்றாங்க, இது பெரிய விஷயம் இல்ல ஜியானி. அவர் ஸ்ட்ரீம்ல இருந்தாரா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல. கடவுள் தான் அவரை அனுப்பியிருப்பாரு. யூஜியோட கெட்ட பிளான் தோற்கணும்னு தான் இப்படி நடந்திருக்கு. நீ நல்லவளாச்சே, உனக்கு நல்லதே நடக்கும். எனக்கு இதுல எந்த தப்பும் தெரியல. பரவாயில்ல, உனக்கு பிடிச்சோ இல்லையோ, எனக்கு ரெக்லஸ் குருவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரை பார்க்கணும். ஐடியை செக் பண்ண இப்போ மெசேஜ் பண்றேன். ஒருவேளை ரிப்ளை பண்ணா உனக்கு தான் லாபம். ஓகே, குருவுக்கு மெசேஜ் அனுப்பிட்டேன். ரிப்ளை வருமானு தெரியல. அப்போதான் மைக்கேல் ஃபோன்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. சத்தம் கேட்டு 2 பேரும் ஷாக். ஜென் கிங் கேக்குறா, மைக்கேல் இப்போதானே மெசேஜ் பண்ண, கரெக்டா உன் ஃபோன்ல சேனல் நோட்டிஃபிகேஷன் வருது. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு? ஜியான் யோசிக்கிறா, மைக்கேல் தான் அந்த குருவா? அவன்கிட்ட எவ்ளோ கேஷ் இருக்கு தெரியலையே. நான் தோக்கும்போது மைக்கேல் பே பண்ணிருப்பானோ? மைக்கேல் கேக்குறான், என்ன இப்படி பாக்குறீங்க? நீ மெசேஜ் பண்ண நோட்டிஃபிகேஷன் வந்தது வெறும் காமெடி தான். என்ன காமெடி பண்றீங்க? என்கிட்ட எங்க இருந்து மில்லியன்ஸ் வரும்? இப்போதான் வேலை விட்டேன், அதனால மெசேஜ் வருது. தப்பா நினைக்காதீங்க, நான் குரு எல்லாம் இல்ல. நான் நம்ம பழைய மைக்கேல் தான். கொஞ்சம் கேஷ் இருக்கு, ஆனா இவ்ளோ பே பண்ண முடியாது. ஜியானி கேக்குறா, கேஷ் இல்லன்னு சொல்ற, ஆனா மில்லியன் ஸ்பெண்ட் பண்றியே, நீ யாரு? சீக்ரெட் பில்லியனரா? உன் மேல நல்ல சந்தேகம் வருது. ஸ்ட்ராங் ஃபீலிங் இருக்கு, நீ தான் அந்த குரு. மைக்கேல் சொல்றான், ஜியானி என்ன பேசுற? நான் குரு இல்ல, ஏன் நம்ப மாட்டீங்க? கேஷ் இருக்கு, ஆனா 10 மினிட்ஸ்ல இந்த 20 மினிட்ஸை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நான் எவ்ளோ கால்குலேட்டிவ்னு உங்களுக்கு தெரியும். சோ இந்த வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன். ஜென் கிங் சொல்றான், ரெக்லஸ் குரு ஐடியில பிலிப் சரம்னு இருந்துச்சு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உன் பேர் மைக்கேல் பிலிப் தானே? என்ன தோணுது? இது கோயின்சிடன்ஸ்னு நம்ப முடியல. நீ தான் ரெக்லஸ் குருனா உண்மைய மறைக்கிறது ரொம்ப தப்பு. மைக்கேல் சொல்றான், நீங்க நம்ப மாட்டீங்க, உங்களுக்கு தோன்றத நினைச்சுக்கோங்க. ஆனா உண்மை நான் ரெக்லஸ் குரு இல்ல. ஜியோனி கேக்குறா, மைக்கேல் உன் வீடு எங்க? நானே உன்னை டிராப் பண்றான். இந்த நேரத்துல எங்க போவ? மைக்கேல் சொல்றான், இல்ல தேவையில்ல, நான் ரொம்ப தூரத்துல இருக்கேன். உங்களுக்கும் ஜென் கிங்க்கும் வழி வேற, அதனால நான் கேப் எடுத்துப்பேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் பாத்துப்பேன், டோன்ட் வரி. அப்போ திடீர்னு யாரோ ஜியானிய கூப்பிடுறா. என்ன பண்ற? ஜியானி ஷாக் ஆகுறா. அது வேற யாரும் இல்ல, அவங்க பாஸ் தான். பாஸ் சொல்றான், உன் லைவ் ஸ்ட்ரீம் பேக்ரவுண்ட பார்த்தப்பவே நினைச்சேன் இது ஃபுகு பார்னு. நல்ல வேளை உன்னை மீட் பண்ணிட்டேன். பிரைவேட் ரூம்ல மீட்டிங்ல இருந்தேன், அதனால தான் பார்ல பார்க்க முடியல. கம்பெனி ஸ்ட்ரீமர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஜியோனி அவனை மதிக்கல, திரும்பிக்கிறா. பாஸ் அப்போ மைக்கேல பார்த்து கிண்டல் பண்றான். பாரு, நம்ம பழைய எம்ப்ளாயி, கம்பெனியை விட்டு போன மைக்கேல். இவ மாதிரி ஒரு முட்டாள நான் பார்த்ததே இல்ல. இந்த பார்ல ஒரு வேலை இல்லாத பாவம் மைக்கேல் என்ன பண்றான்? ஜியோனி, நீ நல்லவதான், ஆனா பூர் பசங்களை கூட்டிட்டு வராத. நீ வேற என்ன பண்ண முடியும்? நீ ஒரு வாட்டி கேட்டதுக்கே இவன் ஒட்டிக்கிட்டான். ஒரு லேடிய பில் பே பண்ண சொல்றதுக்கு இவனுக்கு வெக்கமே இல்லையா? நான் இவன் இடத்துல இருந்தா சேலரி கம்மியா இருந்தாலும் நானே பே பண்ணிருப்பேன். ஜியானி சொல்றா, பாஸ் மைக்கேல் தான் பே பண்ணா. ட்ரிங்க்ஸ் மட்டும் இல்ல, ஃபுல் டின்னருக்கும் அவன் தான் பில் கட்டினான். பாஸ் ஷாக் ஆகி, என்னது மைக்கேல் பே பண்ணானா? ஜியோனி, உனக்கு என்ன பைத்தியமா? சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவன் எப்படி பே பண்ணுவான்? ஒருவேளை இந்த ஏழை மேல உனக்கு கிரஷ் வந்துருச்சோ, அதனாலதான் இவனுக்காக இப்படி முட்டு கொடுக்கறியா? உண்மையிலே இன்னைக்கு பார் பில் மொத்தத்தையும் யாரோ ஒரு பெரிய புள்ளி பே பண்ணிட்டான். அதனாலதான் இவன் ஃப்ரீயா என்ஜாய் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி ஆளுங்களை பார்ல என்ட்ரி பண்ண விடக்கூடாது. செக்யூரிட்டி என்ன பண்றாங்கன்னே தெரியல. இந்த ஏழை பசங்க கிட்ட காசு இருக்காது, ஆனா ஐஸ் வைக்க நல்லா தெரியும். அதுல ஜியானி மாதிரி பாவம் பொண்ணுங்க சிக்கிறாங்க. மைக்கேல், நல்ல ஸ்கெட்ச் போட்டு ஜியானிய ஏமாத்திட்ட. வேலைய விட்டுட்டு இப்படி பொண்ணுங்கள உஷார் பண்ற வேலைய பாக்குறியா? ஜென் கிங் சொல்றா,
மேனேஜர், எல்லாரும் உங்கள பாஸ்னு கூப்பிட்டதால நீங்க ரியல் பாஸ் ஆயிட மாட்டீங்க. நீங்க வெறும் மேனேஜர் தான். ஃபுல் பேமெண்ட்டும் மைக்கேல் தான் பண்ணான். அவன் காசுல ஃப்ரீயா என்ஜாய் பண்ணிட்டு இப்போ அவனையே திட்டுறா. பாஸ் கடுப்பாகி, வாய மூடு. நான் பாஸா மேனேஜரான்னு சொல்ல நீ யாரு? நான் ஹை பொசிஷன்ல இருக்கேன். சோ நீ என்ன பாஸ்னு தான் கூப்பிடணும். ஒரு சாதாரண ஸ்ட்ரீமரா இருந்துட்டு உனக்கு இவ்ளோ தைரியமா? ஏன் முன்னாடியே பேசுறியா? ஸ்ட்ரீமிங்ல கொஞ்சம் ஃபேன்ஸ் இருக்கிறது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. நான் இப்போ உனக்கு கிளியரா சொல்றேன். இந்த ஸ்ட்ரீமிங் கம்பெனிக்கு நீ ஒரு பெரிய பாரம். ஷாக் ஆன ஜென் கிங் ஒரு நிமிஷம் இருன்னு சொல்றா. என்ன உளர்ற? இது நடக்கவே வாய்ப்பில்ல. நீ நிச்சயம் போய் சொல்ற. பாஸ் சொல்றான், நீ இதை எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஆனா இதுதான் உண்மை. உன்னை ப்ரமோட் பண்ண கம்பெனி நிறைய செலவு பண்ணிருச்சு. ஃபேக் ஃபாலோவர்ஸ் வாங்கியும் எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ ஃபுல் டே மேக்கப் போட்டுட்டு வீடியோ மட்டும் தான் பண்ற, வேற ஒன்னும் இல்ல. உன் வீடியோஸ்ல ஆட்ஸ் கூட வர மாட்டேங்குது. இதால கம்பெனிக்கு எந்த ரெவென்யூவும் வரல. உன்னை எப்ப வெளியே அனுப்பலாம் தான் கம்பெனி யோசிக்குது. நீ ஒரு மணி லூசிங் ஆசெட். உன்னால ஒரு வேலையும் ஆகாது. நீ ஜியானிய பார்த்து கத்துக்க. அவ எவ்வளவு நல்லா டான்ஸ் பண்றா பாரு. இன்னைக்கு நைட் மட்டுமே அவ மில்லியன்ஸ் ஆஃப் டாலர் சம்பாதிச்சிட்டா. அதுவும் சூப்பர் சாட் வழியா. ஆட்ஸ் பத்தி பேசவே வேண்டாம். பாஸ் சொல்றத கேட்டு ஜென் கிங் டோட்டலா ஷாக் ஆயிட்டா. பாஸ் சொல்றான், நெக்ஸ்ட் டைம் ஷார்ட் Dress போட்டுட்டு வா. அப்பதான் உன் லைவ் ஸ்ட்ரீம்க்கு கூட்டம் வரும். இல்லனா ரெடி ஆயிரு. உன்னை சீக்கிரமே நான் சேனல்ல இருந்து தூக்கிடுவோம். ஜென் கிங், உன் மேல எனக்கு பெரிய நம்பிக்கை இல்ல. ஜியானி, இன்னைக்கு ஸ்ட்ரீம்ல கலக்கிட்ட. உன் பாப்புலாரிட்டிக்கு நீ வெறும் டான்ஸ் ஸ்ட்ரீமரா இருக்க கூடாது. நீ இன்னும் மேல போகணும்னு நான் நினைக்கிறேன். கம்பெனிக்கு இன்னைக்கு நிறைய காசு சம்பாரிச்சு கொடுத்துட்ட. என் கண்டிஷனை நீ ஒத்துக்கிட்டா நான் பாஸ் கிட்ட பேசுவேன். உனக்கு டிவி டிராமால ஒரு சப்போர்ட்டிங் ரோல் கிடைக்கும். அப்புறம் உன் ஆக்டிங் ஜர்னி ஸ்டார்ட் ஆகும். நீ பெரிய ஸ்டார் ஆயிடுவ. நீ பெருசா எதுவும் பண்ண வேண்டாம். இன்னைக்கு ஸ்ட்ரீம் பண்ண மாதிரியே இன்னைக்கு நைட்டும் பண்ணா போதும். என் கூட டீல முடிச்சுக்கோ. உன்னை பத்த விஷயம் நடக்கும். இன்னசென்ட்டா நடிக்காத. உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். சும்மா ஒன்னும் நீ டாப்புக்கு வரல. ஏதாச்சும் தில்லுமுள்ளு செஞ்சிருப்ப. அப்போ நம்ம மைக்கேல் பாஞ்சு பாஸோட கைய அப்படியே முறுக்குறான். மைக்கேல் சொல்றான், டே கேவலமான பாஸே, உன் ஓவர் ஆக்ஷன் இப்போ முடிஞ்சது. காலையில இருந்து உன் மொக்க பேச்சை கேட்டுட்டு இருக்கேன். இப்போ எனக்கு வெறுப்பா இருக்கு. உன்கிட்ட பேசி வாய கேவலப்படுத்திக்கணும்னு ஆசை இல்ல. ஆனா இப்ப வேற வழி இல்ல. பாஸ் கோதுறான், டேய் என்கிட்ட வேலை பார்த்தவன் தானே நீ? என் கையவே முறுக்குறியா? இன்னொரு வாட்டி இப்படி பண்ணா உன் உயிருக்கு தான் ஆபத்து. இவளுக்கு சப்போர்ட் பண்ண உன்கிட்ட அவ்வளோ காசு இருக்கா? ஜியானிக்கு என்ன வேணாலும் நான் கொடுப்பேன். டிவி டிராமா ஹீரோயின் ஆகுறது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல. நீ ஹீரோ நினைப்பியா? ஜியானி உன்னை நம்ப மாட்டா. இவ எல்லாம் காசு பின்னாடி தான் போவா. இன்னைக்கு இல்லனா நாளைக்கு இவ என்கிட்ட தான் வரணும். மைக்கேல் சொல்றான், பாஸ் உயிரோட போக ஆசை இருந்தா ஓடிடு. ஜியானி, மைக்கேல் சில் பண்ணு, ஒன்னும் பேசாதன்னு சொல்றா. இவனை அட்டாக் பண்ண உனக்கு தான் ப்ராப்ளம் வரும். எனக்காக நீ கஷ்டப்படுறத நான் விரும்பல. மைக்கேல் ஏன் ஹெல்ப் பண்றான்னு ஜியானி யோசிக்கிறா. இந்த பாஸ் கிட்ட காசு இருக்கு. மைக்கேல் இப்போ வேலை இல்லாமையும் இல்ல. ஏன் இவ்ளோ ஹெல்ப் பண்றான்? மைக்கேல், நீ ரொம்ப நல்லவன். ஆனா மைக்கேல்ல இந்த பிரச்சனைக்குள்ள நான் இழுக்க மாட்டேன். மைக்கேல், சில் பண்ணு. இந்த ஆளால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. மேனேஜர், இன்னொரு வாட்டி இப்படி பண்ணா கான்ட்ராக்ட இப்பவே கட் பண்ணிடுவேன். கண்டிப்பா டெர்மினேட் பண்ணிடுவேன். பாஸ் சொல்றாரு, உனக்கு எவ்வளவு திமிரு? இங்க வந்து கான்ட்ராக்ட கேன்சல் பண்ண போறியா? ஆனா உனக்கு இந்த விஷயம் தெரியும்ல. நீ நம்ம கம்பெனி கூட 5 இயர்ஸ் கான்ட்ராக்ட் போட்டிருக்க. அதுல இன்னும் 1 வருஷம் பாக்கி இருக்கு. ஒருவேளை நீ இப்போ கான்ட்ராக்ட டெர்மினேட் பண்ண நினைச்சா நீ $10 மில்லியன் பெனால்டி கட்டணும். நீ கம்பெனியோட டாப் பொசிஷன்ல இருந்தாலும் இவ்வளவு பெரிய அமௌண்ட் பே பண்றது உனக்கு கஷ்டம். அதோட உன் கெரியரும் நம்ம கம்பெனியை விட்டு போனா மொத்தமா காலி. ஜியானி சொல்றா, எனக்கு கவலை இல்ல. நான் நிறைய டாலர்ஸ் இங்க இருந்து சம்பாரிச்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு தான் என்னோட பெரிய ஃபேன் ஒருத்தர் எனக்கு மில்லியன்ஸ்ல பே பண்ணிருக்காரு. அதுல ஒரு 30% வச்சு என்னால பெனால்டி கட்ட முடியும். சேவிங்ஸும் கையில நிறைய இருக்கு. சோ பே பண்ண முடியும். மேனேஜர், என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஜியானி சொல்றா, எனக்கு இத பத்தி கவலையே இல்ல. நான் ஆல்ரெடி இந்த கம்பெனி மூலமா நிறைய டாலர்ஸ் earn பண்ணிருக்கேன். இன்னைக்கு கூட ஒரு பெரிய ஃபேன் எனக்கு மில்லியன்ஸ்ல பே பண்ணிருக்காரு. அதுல 30% கால்குலேஷன் வச்சு $1 மில்லியன் கிடைக்கும். என்கிட்ட நிறைய டாலர்ஸ் சேவிங்ஸ் இருக்கு. ஓல்டு சேவிங்ஸும் நிறைய இருக்கு. சோ பே பண்ணிடுவேன். மேனேஜர், என்னை இந்த வேலைய பண்ண ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. மேனேஜர் நக்கலா சிரிச்சுட்டே சொல்றான், நீ ஒரு வேஸ்ட். உன் ரியாலிட்டி தெரியும். உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஸ்ட்ரீமர்ஸ்க்கு இங்க எந்த மதிப்பும் கிடையாது. புரிஞ்சுக்கோ. என் முன்னாடி இந்த நல்லவ வேஷமெல்லாம் போடாத. நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களோட எல்லா தில்லுமுள்ளும் எனக்கு தெரியும். இப்ப நான் கிளியரா சொல்றேன் கேளு. நீ பெனால்ட்டிய பே பண்ணாலும் சரி, என்ன நடந்தாலும் கம்பெனி உன்னை விடமாட்டாங்க. உன்னை வெளியே போக விடமாட்டாங்க. புரிஞ்சுக்கோ. நீதான் இந்த கம்பெனியோட பெரிய அசெட். நீ இங்க இருந்தா நானே எல்லாத்தையும் பாத்துக்குவேன். நீ இங்க இருந்தா உன்னை என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஏன் notchina.comல உன் கரியரை ஸ்பாயில் பண்ற? உனக்கு ஏன் விஷயத்தை கஷ்டப்படுத்துற? பேசாம கேளு. இது ஒரு நைட் மட்டும்தான். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. பாஸ் ஒரு வார்த்தை சொன்னா போதும், உன்னை மொத்த இண்டஸ்ட்ரியை விட்டே பிளாக்லிஸ்ட் பண்ணிடுவாரு. நீ பிளாக்லிஸ்ட் ஆகிடுவ. நாம நாட் சைனா கம்பெனி தான் நம்பர் 1 ரேங்கிங்ல இருக்கு. புரியுதா? ஒரு ஸ்ட்ரீமரை தூக்குறது எங்களுக்கு ரொம்ப சிம்பிள். இது பெரிய விஷயமே இல்ல. இதை கேட்டு ஜியானி ரொம்ப பயந்துட்டா. அப்போ மைக்கேல் உள்ள வந்து நக்கலா பேசுறான், டேய் கிட்ட வராத. உன்னதான் சொன்னல கிட்ட வராதன்னு. அவளை கரியரை வச்சு மிரட்டாத. ஜியானியோட கரியரை வச்சு விளையாடாத.
ஜியானிக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆனா மொத்த கம்பெனியும் நானே வாங்கிருவேன். அப்புறம் என்னாகும் தெரியுமா? கெஸ் பண்ணு. கம்பெனியை விட்டு வெளியே போக போறது ஜியானி இல்ல, நீ தான் போக போற. ஜியானி எப்பவும் நம்பர் 1 ஸ்ட்ரீமர் தான். அவ சர்வைவாவா, அவ என்ன வேணாலும் பண்ணுவா. ஆனா நீ இந்த மாதிரி டாப் ரேங்க் கம்பெனியை விட்டு போனா உனக்கு வேற எங்க வேலை கிடைக்கும்? மைக்கேல் சொன்னதை கேட்டு பாஸ் ஷாக் ஆயிட்டாரு. பாஸ் பயத்துல யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவன் என்ன கம்பெனியை வாங்குவான்னு சொல்றான், இவன் சும்மா சீன் போடுறான், இதெல்லாம் பொய். இவன் கிட்ட எவ்வளோ காசு எங்க இருந்து வரும்? பாஸ் மைக்கேல் கிட்ட நக்கலா கேக்குறான், என்ன மைக்கேல், ஓவரா சீன் போடுறேன்னு நினைக்கிறியா? உன் த்ரெட்டை பார்த்து நான் பயந்துட்டேன்னு நினைச்சியா? சரி, நான் வெயிட் பண்றேன். இந்த கம்பெனியை வாங்கி என்னை வெளியே தள்ளு பாப்போம். கம்பெனியை வாங்குறது என்ன அவ்வளோ ஈஸின்னு நினைச்சியா? டாப் ரேங்க்ஸ் கம்பெனிக்கு எவ்வளோ செலவாகும்னு உனக்கு தெரியுமா? சரி, மூடே போச்சு, நான் கிளம்புறேன். ஆனா மைக்கேல், இந்த விஷயத்த நான் மறக்க மாட்டேன். எப்போ என்ன துரத்த போறேன்னு வெயிட் பண்றேன். பாஸ் போன அப்புறம் ஜென் கிங் அழ ஆரம்பிக்கிறா. என் ஃபாலோவர்ஸ் எல்லாம் ஃபேக்கான்னு கேட்கிறா. பாஸ் சொன்னதெல்லாம் உண்மையா? ஜியானி ஷாக் ஆகி, ஜென் கிங் என்ன பேசுற நீன்னு கேட்கிறா. ஜென் சொல்றா, என் லைவ் ஸ்ட்ரீம்ல ராக்கெட் காஸ்ட்லி சூப்பர் சாட்ஸ் அனுப்புன ஃபேன்ஸ் எல்லாம் கம்பெனி செட்டப் பண்ண ஆட்பலா? அப்போ நான் ஃபேக் லைஃப் வாழறனா? எனக்கு ஃபேனே இல்லையா? நான் இந்த கம்பெனிக்கு பாரமா? ஜியானி அவளை சமாதானப்படுத்துறா. இத நம்பாத ஜென்கிங், உன் மேக்கப் ஸ்ட்ரீமை நிறைய பேர் பார்க்கறாங்க. உன்னை பிடிச்ச பெரிய ஆட்களை எனக்கு தெரியும். இந்த பாஸ் வேணும்னே உன்னை டேமேஜ் பண்ண இப்படி பேசுறான். நீ எதிர்த்து பேசுனதால தான் அவன் இப்படி பண்றான். இந்த மேனேஜர் மேனிப்புலேட் பண்றதுல கிங்கு. வெறும் மேனேஜரா இருந்துட்டு பாஸ்ன்னு நினைப்பான் அவனுக்கு. அவன் பேச்சை கேட்டு நீ ஃபீல் பண்ணாத. ஃபேன்ஸுக்கு நீ எப்பவுமே ஸ்பெஷல் தான். இத பார்த்துட்டு மைக்கேல், இந்த பாஸை இப்படியே விடக்கூடாது, அவனை கம்பெனியை விட்டு தூக்குறப்பதான் அவனுக்கு வழி புரியும்னு முடிவு பண்றான். ஜியானி மைக்கேலுக்கு தேங்க்ஸ் சொல்றா. நீ மட்டும் இல்லன்னா என்ன ஆயிருக்கும்னு தெரியலன்னு ஃபீல் பண்றா. ஜென்னோட தைரியத்தை பார்த்து சூப்பர் டீன்னு சொல்றா. அதுக்கு ஜென், இந்த பாஸ் இவ்வளவு கேவலமானவனா, கையில கிடைச்சான் செத்தான்னு கோவமா சொல்றா. ஜியானி மைக்கேலை நீ ரொம்ப நல்லவன்னு பாராட்டுறா. மைக்கேல் கூலா, அந்த பாஸுக்கு லெசன் சொல்ல தான் பண்ணேன், ஜாப் இல்லாத வழி அவனுக்கு இப்ப புரியும்னு சொல்றான். அப்புறம் எல்லாரும் பாய் சொல்லி கிளம்புறாங்க. மைக்கேல் நினைக்கிறான், நல்ல வேலை டவுட் வரல, நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ண மறந்து சிக்கலாயிடுச்சு. இப்போ பேலன்ஸை செக் பண்ணா $19 மில்லியன் இருக்கு. வேற லெவல், மில்லியனர் ஆயிட்டேன், அடுத்து பில்லியனர் தான்னு சொல்லி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண போறான். ஒரு நிமிஷம், நான் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும். இப்போ பிளேன் புக் பண்ண போறேன். மைக்கேல் பிளேன் பிரைசஸ பார்க்கும்போது ரொம்ப ஷாக் ஆயிட்டான். முன்னெல்லாம் நான் ட்ரெயின்ல ஊருக்கு போறப்போ டிக்கெட் பிரைஸ் $300 தான் ஆகும். பிளேனுக்கும் ட்ரெயினுக்கும் இவ்ளோ வித்தியாசமா? ஆனா ரிச்சாக செலவு பண்ணி தான் ஆகணும். இத சொல்லி மைக்கேல் பிளேன் புக் பண்ணிட்டான். அப்போ சிஸ்டம் சொல்லுது, ஹோஸ்ட் நீங்க பெஸ்ட் டிக்கெட்டை புக் பண்ணல, அதனால ரிவார்டா $10,000 மட்டும்தான் கிடைக்கும். இன்னும் அதிகமா செலவு பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்லாம பிரைவேட் பிளேன் புக் பண்ணுங்க, கையில நிறைய காசு இருக்கு, லிமிட்டை புஷ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் புக் பண்ணி லிமிட்டை புஷ் பண்ணது ஓகே தான், ஆனா இது பத்தாது, இன்னும் முன்னாடி போங்க. அடுத்த நாள் மைக்கேல் ரூம்ல நல்லா தூங்கிட்டு இருக்கிறத பாக்குறோம். கதவை தட்டி யாரோ கத்துறாங்க. ரெண்ட் எப்போ தருவ? மைக்கேல், சீக்கிரம் கேட்டு தர, எனக்கு இப்போ ரெண்ட் வேணும் நிறுத்துறாங்க. சத்தத்துல மைக்கேலுக்கு தூக்கம் போச்சு. மைக்கேல் நினைக்கிறான், லேண்ட் லார்ட் ரொம்ப மோசம், ஒரு வாரம் முன்னாடியே ரெண்ட் கேட்க வந்துட்டாங்க, ரெண்ட் டைமே வரல, ஆனா டிஸ்டர்ப் பண்றாங்க. லேண்ட்லார்ட் கத்துறாங்க, மைக்கேல் வெளியே வா, வீட்ல இல்லாத மாதிரி நடிக்காத, உள்ளதான் இருக்கேன்னு தெரியும், நீ நேத்து நைட் வந்ததை பார்த்தேன். மைக்கேல் இப்போ எழுந்தே தான் ஆகணும்னு நினைக்கிறான். இந்த லேண்ட்லார்ட் தொல்லை பண்ணிட்டா. மைக்கேல், லேண்ட்லார்ட் இருங்க வரேன்னு சொல்றான். தூங்குறவனை ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? ரெண்ட் வர இன்னும் ஒரு வாரம் இருக்கு, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? டைம் வர முன்னாடியே ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? இதுல உங்களுக்கு என்ன கிடைக்குது? லேண்ட்லார்ட், இந்த காலத்து பசங்க எல்லாம் ரொம்ப சோம்பேறிங்களா இருக்கீங்க, நீ ரெண்டை எப்போ பே பண்ண போற? மைக்கேல், இருங்க வரேன்னு திட்டுறான். ரெண்ட் வர இன்னும் டைம் இருக்குமா? லேண்ட்லார்ட் விடாம ரெண்ட் கேட்டு டிஸ்டர்பன்ஸ். மைக்கேலுக்கு இப்ப நிறைய டென்ஷன் ஆகுது. லேண்ட்லார்ட் கோவமா திரும்ப கத்துறாங்க. இந்த காலத்து பசங்களே இப்படிதான், ரெண்டை எப்போ பே பண்ணுவேன்னு திரும்ப கேட்டு தொல்லை பண்றாங்க. எப்பவும் நான் சொல்லி தான் செய்வீங்களா? நீங்களே முன்னாடி வந்து ரெண்ட்டை பே பண்ணா என்ன ஆகும்? எனக்கு பில் எல்லாம் கட்ட வேண்டியது இருக்கு, தூங்கும்போது டிஸ்டர்ப் பண்ணா எனக்கு இஷ்டம் இல்ல, ஆனா ரெண்ட் லேட் ஆகக்கூடாது. மைக்கேல் இப்ப பதிலடி கொடுக்கறான். இந்தா உன் 1 வருஷம் ரெண்ட், இப்ப கிளம்பு, அடுத்த 1 வருஷத்துக்கு என் மூஞ்சில முழிக்காத. லேண்ட்லார்ட் ஷாக் ஆயிட்டாங்க. 1 வருஷம் ரெண்டா? பொய் சொல்லாத மைக்கேல், காசு இல்லைன்னா பரவாயில்ல, ஆனா இப்படி பொய் சொல்லாத. அப்போதான் சவுண்ட் பாக்ஸ்ல 10,000 யுவான் ரிசீவ்டுன்னு சத்தம் வருது. லேண்ட்லார்ட் அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. இவன் எப்படி ஒரே அடியா பே பண்ணா? எப்பவும் டெட்லைன் மிஸ் பண்ற இவன் இப்ப முன்னாடியே பே பண்ணிட்டானா?
லேண்ட்லார்ட் கேக்குறாங்க, இங்க 400 யுவான் எக்ஸ்ட்ரா இருக்கே, எதுக்கு? மைக்கேல், அது உங்களுக்கு சர்வீஸ் ஃபீ. இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு கேட்ட சாத்திட்டான். ஃப்ளைட் 10 மணிக்கு. இப்பதான் 6 ஆகுது. இன்னும் 3 மணி நேரம் நல்லா தூங்கலான்னு மைக்கேல் பிளான் பண்ணிட்டு தூங்குறான். ரூம்மேட், என்ன ப்ரோ ஜாக்பாட்டா? 1 வருஷம் ரெண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீன்னு வேற லெவல்ல இருக்கேன்னு கேக்குறான். ஆனா மைக்கேல் ரிப்ளை பண்ணல. அப்போ சிஸ்டம் பேசுது, ஹோஸ்ட், நீங்க லேண்ட்லார்ட ஷாக் பண்ண ஸ்டைல் சிஸ்டம்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரிவார்டா உங்களுக்கு சாண்ட் சிட்டி ஸ்வான்பேல்னு ஒரு பெரிய லக்ஸரி வில்லா தரோம். இப்போ மைக்கேலே ஷாக் ஆயிட்டான். சிஸ்டம் என்ன சொன்னுச்சுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சாங் சிட்டிலேயே ஸ்வான்பே தான் ரொம்ப காஸ்ட்லியான ஏரியா. அங்க எனக்கு ஒரு சின்ன வீடு மட்டும் கிடைக்கல, அதுக்கு பதிலா ஒரு பெரிய மாசான வில்லாவே கிடைச்சிருக்கு. அந்த வில்லாவோட கீ கூட இப்ப கையில வந்துருச்சு. இப்போ சிஸ்டம் கிட்ட இருந்து இன்னும் என்ன எல்லாம் சூப்பரான கிஃப்ட்ஸ் கிடைக்கும்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்படி ஒரு ரிவார்டை நான் இமேஜின் கூட பண்ணல. 3 மணி நேரம் கழிச்சு மைக்கேல் ரெடியாகி வெளியில கிளம்புறான். அப்போ ரூம்மேட், பிரதர் மைக்கேல், இவ்வளவு அவசரமா எங்க போற? மைக்கேல், நான் என் ஊருக்கு போறேன், திரும்ப வர நேரம் ஆகும். ஷாக் ஆகி ரூம்மேட் கேக்குறான், மைக்கேல், உன் ட்ரெஸ் கூட எடுக்கலையே, ஊர்ல ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ண போற? மைக்கேல், எனக்கு ட்ரெஸ் முக்கியம் இல்ல, அங்க போய் பாத்துக்கிறேன். மைக்கேல் நினைக்கிறான், முதல்ல ஹாஸ்பிட்டல்ல ஒரு விஐபி ரூம் எடுக்கணும். கண்டிப்பா $1,00,000 இருந்தும் அப்பா விஐபி ரூம் புக் பண்ணிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறான். அப்புறம் மிஸ்டர் ஹான் சொல்றாரு, மைக்கேல் இன்னைக்கு வரேன்னு சொன்னான். நான் டென்ஷன் ஆக வேணான்னு சொன்னேன். இருந்தும் அவன் அவசரமா வரான். பார்ட் டைம் ஜாப்ல சேலரி வந்தேன்னு சொல்லி $1,00,000 அனுப்பியிருக்கான். அதை கேட்டு மைக்கேல் அம்மா ஷாக் ஆயிட்டாங்க. $1,00,000? நீங்க என்ன பேசுறீங்க? இந்த உலகத்துல எந்த பார்ட் டைம் ஜாப்ல இவ்ளோ பணம் தருவாங்க? மைக்கேல் ஏதாவது தப்பு பண்ணிருப்பானோ? ஹாஸ்பிட்டல் பில் பே பண்ண மைக்கேல் ஏதாவது இல்லீகலா பண்ணிட்டானான்னு அம்மா பயப்படுறாங்க. நம்மளால மைக்கேலுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாது. மிஸ்டர் ஹான் சொல்றாரு, என்ன பேசுற? அவன் அப்படி பண்ண மாட்டான். நம்ம பையன் எப்படிப்பட்டவன்னு நமக்கு தெரியும். அப்போதான் நம்ம ஹீரோ மைக்கேல் அங்க வரான். மைக்கேல் சொல்றான், மாம், நான் வந்துட்டேன். இப்போ எப்படி இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனை இருக்கா? சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுவேன். மைக்கேல் அம்மா சொல்றாங்க, ஒன்னும் இல்லப்பா, கொஞ்சம் உடம்பு முடியாம போச்சு, அவ்வளவுதான். நீ ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? அம்மாக்கு ஒன்னும் ஆகாது. டாக்டர்ஸ் சின்ன சர்ஜரின்னு சொல்லியிருக்காங்க, நான் சீக்கிரம் சரியாயிடுவேன். உன் அப்பா இருக்கிறப்ப நீ வேலையை விட்டுட்டு வந்திருக்க கூடாது. பாவம் மைக்கேல் எவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கான். டயர்டா இருப்பான். இவனுக்கு ஆப்பிள் கொடு. மிஸ்டர் ஹான் ஆப்பிள கொடுத்துட்டு வேலைய பத்தி கேக்குறாரு. லீவ் எடுத்தா பாஸ் திட்டமாட்டாரா? பிரைவேட் கம்பெனி பாஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களே, ஸ்டாஃபுக்கு லீவே தரமாட்டாங்க. அப்போ மைக்கேல் ஒரு பெரிய ட்விஸ்ட் தரான். டாட், உண்மைய சொல்லணும்னா நான் வேலையை குவிட் பண்ணிட்டேன். இதை கேட்டு பேரண்ட்ஸ் ஷாக் ஆகி, வேலையை விட்டுட்டியான்னு கேக்குறாங்க. அம்மா சொல்றாங்க, பரவாயில்லப்பா, நீ நல்ல குவாலிஃபைடு, கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்கும். மிஸ்டர் ஹான் சொல்றாரு, மைக்கேல், ரொம்ப நாளா நீ உழைக்கிற, ரெஸ்ட் எடுக்கிறது நல்ல டிசிஷன் தான். உடம்பு ரெஸ்ட் இல்லாம வேலையை பார்க்க முடியாது. நீ ரொம்ப இளைச்சிட்ட மைக்கேல். நம்ம ஊரு சாப்பாடு சாப்பிட்டு பழைய மாதிரி நல்ல ஹெல்தியா மாறு. மைக்கேல் நினைக்கிறான், என் பேரண்ட்ஸ் ரொம்ப அமேசிங். வேலையை ஏன் விட்டேன்னு கூட கேட்கல. என் ஃபியூச்சரை பத்தி கவலைப்படாம என் டெசிஷனை நம்பி அவங்க சந்தோஷப்படுறாங்க. மைக்கேல் கேட்டான், டாட், மெடிக்கல் பில்ஸ் பே பண்ணிட்டீங்களா? மிஸ்டர் ஹான் சொன்னாரு, மைக்கேல், டென்ஷன் ஆகாத, நான் எல்லாம் பே பண்ணிட்டேன். உன்னோட $1,00,000 அப்படியே தான் இருக்கு. இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்றேன். பேரண்ட்ஸ பத்தி கவலைப்படாம நீ உன் விஷயத்த பாரு. மைக்கேல் சொன்னா, இல்ல டாட், இந்த காசு உங்களுக்கு தான். யார்கிட்ட கடை வாங்குனீங்க? என் பார்ட் டைம் ஜாப்ல நிறைய காசு வருது, நம்ம கவலைப்பட வேண்டாம். மிஸ்டர் ஹான், அங்கிள் ஆண்டி கிட்ட தான் வாங்கின, நீ ஃபீல் பண்ணாத. மைக்கேல், அங்கிள் ஆண்டி கிட்ட எதுக்கு வாங்குனீங்க? நான் இப்போ திருப்பி தரேன். நமக்கு அவங்க காசு வேண்டாம், நான் போய் பே பண்ணிட்டு வரேன். மிஸ்டர் ஹான், இது பெரியவங்க விஷயம். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை வேஸ்ட் பண்ணாத. நம்ம மாதிரி ஏழையவங்க பார்த்து தான் நடக்கணும், ரெக்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. அப்போ மைக்கேல் அம்மா சொன்னாங்க, எல்லாம் ஏன் தப்பு தான். என்னால தான் உங்களுக்கு இந்த கஷ்டம். எல்லாம் ஹாஸ்பிட்டல் பில்ஸ்க்கே போகுது. சிட்டி லைஃப் எவ்வளோ காஸ்ட்னு எனக்கு தெரியும். 5,000 சேலரியில 2 சாப்பாடுன்னு எப்படி மேனேஜ் பண்றியோ? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. தெரியும், ஆனா முன்னாடி எப்படி மேனேஜ் பண்ண போற? மைக்கேல் சொல்றான், அம்மா, நீங்க நினைக்கிற அளவு இது ஒன்னும் அவ்வளோ கஷ்டம் இல்ல. செங் சிட்டில நல்ல லைஃப் தான் வாழ்ந்தேன், நல்லா என்ஜாய் பண்ணேன். சோ நீங்க இதை நினைச்சு டென்ஷன் ஆடாதீங்க. சேலரி கம்மின்னு தான் அந்த மெயின் ஜாபை விட்டேன். அந்த விஷயத்தால தான் நான் வெளியில வந்தேன். இப்போ பார்ட் டைம்லயே எனக்கு நல்ல சேலரி கிடைக்குது, ரொம்ப அதிகமா வருது. இல்லனா யோசிச்சு பாருங்க, எப்படி நான் $1,00,000 பே பண்ண முடியும்? இது ஒரு அமெரிக்கன் கம்பெனி, அதான் எவ்ளோ பே பண்றாங்க. சோ சில். இப்போ டாக்டர் கிட்ட பேசி நான் விஐபி ரூம் புக் பண்றேன். மெடிக்கல் பில்ஸா இருந்தாலும் சரி, எவ்ளோ காஸ்ட் ஆனாலும் நான் பாத்துக்கிறேன். என் கம்பெனி ஸ்டாஃபை நல்லா பாத்துப்பாங்க, எல்லார்கிட்டயும் நல்லா பிஹேவ் பண்ணுவாங்க. நான் 1 வாரம் லீவ்ல வந்திருக்கேன், சோ கவலைப்பட எந்த விஷயமும் இல்ல. இப்போ அங்கிள் வீட்டுக்கு போய் கடனை திருப்பி தர போறேன். யார் கைமாறும் நம்ம மேல இருக்கக்கூடாது, இல்லனா நம்மள மட்டமா பாப்பாங்க. நம்ம மேல உள்ள மரியாதை போயிடும். அடுத்து நம்ம மைக்கேல் டாக்ஸில ஏறி ஹட்டாங் ரோடுக்கு போலான்னு சொல்றான்.
ரோடு டேமேஜால டாக்ஸி நல்லா ஷேக் ஆகுது. மைக்கேல் யோசிக்கிறான், ரோடு ஏன் இப்படி இருக்கு? பழையபடியே இல்லையே, ரொம்ப மோசமாயிடுச்சு. டிரைவர் அண்ணன் 2 வருஷம் முன்னாடியே ரோடு சரியாகும்னு சொன்னாங்களே, அப்புறம் ஏன் இன்னும் ஃபிக்ஸ் ஆகல? டிரைவர் சொல்றான், ரோடு ரிப்பேர் பண்ண வந்தாங்க, ஆனா அது பாதியிலேயே நின்னுடுச்சு. கான்ட்ராக்டர் பிரைப் கொடுத்துட்டு வேலைய விட்டுட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டான். வேலைய பாதியில விட்டுட்டு ஓடிட்டான். அதான் இந்த ரோடு இன்னும் ஃபிக்ஸ் ஆகல. மைக்கேல் சொல்றான், அஃபீஷியல்ஸ் எல்லாம் ரொம்ப மோசம். போலீஸுக்கு பயப்படாம ஓப்பனா பிரைப் வாங்குறாங்க. லஞ்சம் வாங்குறதுல இவங்க பெரிய ஆளுங்க. மைக்கேல் யோசிக்கிறான், என் ஊரு ரொம்ப பாவம். செங் சிட்டியில இருந்து இது ரொம்ப தூரம். மக்கள் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு. லைஃப் ரொம்ப டஃப்பா இருக்கீங்க. என் அப்பா 3 வேளை பார்த்து தான் என்னை படிக்க வச்சாரு. அதான் இப்போ இந்த சிட்டில நல்லா சம்பாதிச்சு என் ஃபேமிலிய ஒரு வழியா செட்டில் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ அவரோட அங்கிள் வீட்டுக்கு போய் சேர்றாரு. மைக்கேல் யோசிக்கிறான், இவங்க நமக்கு ரிலேட்டிவ் தான், ஆனா பங்களாவை பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. ஆனா நாங்க மட்டும் இன்னும் தாத்தா கட்டின அந்த பழைய வீட்லயே தான் இருக்கோம். தாத்தா போனதுக்கப்புறம் இந்த அங்கிள் தான் அப்பா கிட்ட இருந்த சொத்து எல்லாத்தையும் அட்டைய போட்டுட்டாரு. ஏமாத்திப்பு பண்ணி பேப்பர்ல சைன் வாங்கிட்டாரு. இல்லனா எங்களுக்கும் இவங்களுக்கும் இவ்ளோ வித்தியாசம் இருந்திருக்காது. இப்போ இவங்களுக்கு ஒரு 5000 மணி வேற தர வேண்டியிருக்கு. எனக்கு எந்த கண்டனம் வேணாம், இன்னிக்கே எல்லாத்தையும் தீத்துருவேன். அப்படியே கேட்ட போய் மைக்கேல் தட்டுறான். அப்போ ஒரு லேடி வெளியே வந்து, யாருப்பா அதுன்னு கேக்குறாங்க. மைக்கேல், நீங்க என்ன பண்ற? மைக்கேல் கேக்குறான், வேங்ஜூ, நான் தான் கேட்கணும், நீ அங்கிள் வீட்ல என்ன பண்ற? வேங்ஜூ சொல்றா, மைக்கேல், இது ரொம்ப பெரிய ஸ்டோரி, எப்படி சொல்றதுனே தெரியல. அப்போ ஒருத்த வெளியே வந்து, உன் அண்ணி ஏன் வீட்ல இல்லாம உன் வீட்லயாவா இருப்பாங்கன்னு நக்கலா கேக்குறான். மைக்கேல் ஷாக் ஆயிட்டான். ஓ, வேங்ஜூவும் ரிச்சாக இந்த வழியை தான் சூஸ் பண்ணிருக்கலா? சரி, அங்கிள் வீட்ல இருக்கிறா, நான் உங்க காசை திருப்பி தர வந்திருக்கேன். வேங்ஜூ யோசிக்கிறா, மைக்கேல் ஏன் இப்படி பிஹேவ் பண்றான்? முன்னலெல்லாம் என்ன பார்த்தா எவ்வளோ ஹாப்பியா இருப்பான். அந்த ஆளு கடுப்பாகி, ஏன் அவனை அப்படியே பார்க்கறேன்னு கேட்கறான். நீ என் பொண்டாட்டியாக போறவ, மைக்கேல் பத்தி யோசிக்காத, இல்லனா சொல்லி வை, எனக்கு பொண்ணுங்களுக்கா பஞ்சம், நான் எவ்வளோ ரிச்சு தெரியும்ல, என்ன பார்த்தா எந்த பொண்ணும் விழும். அதுக்கு வேங்ஜூ, நான் அவன் எவ்வளோ பாவம்னு தான் பார்த்தேன்னு சொல்றா. செங் சிட்டியில இருந்தும் இவன் ட்ரெஸ்ஸில் ஒரு பிராண்டு கூட இல்ல. நேரம் போக போக மைக்கேல் ஃபேமிலி இன்னும் மோசமாயிட்டே போயிட்டு இருக்கு. மைக்கேல பத்தி யோசிச்சு என்ன ஆக போகுது? நம்ம ஊரே நல்லா தான் இருக்கு. என் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் நைக் அடிடாஸ்னு தான் பிராண்டை போடுவாரு. இந்த மைக்கேல் மாதிரி லூசர் இல்ல, அவன் சீப்பா ட்ரெஸ் பண்ணுவான். அதுக்கு அங்கிள் பையன், இதுதான் மேட்டர்னு சொல்றான். உன்னோட இந்த ஆட்டிடியூட் எனக்கு பிடிச்சிருக்கு, இதனால தான் உன்னைய கல்யாணம் பண்ண சம்மதிச்சேன். உள்ள பார்த்தா அங்கிள் கார்ட்ஸ் விளையாடிட்டு இருக்காரு. அங்கிள் சொல்றாரு, என் நெஃப்யூ சிட்டியில இருந்து திரும்பி வந்துட்டான். எப்படி இருக்க? இப்போதான் நீ பெரிய சிட்டி பாய் ஆயிட்டியே. மத்தவங்கெல்லாம் சிட்டியில இருந்தவன் கண்டிப்பா நல்லா சம்பாதிப்பான்னு பேசுறாங்க. இப்போ மைக்கேல் லைஃபே சேஞ்ச் ஆக போது போல. இன்னொருத்தர் சொல்றாரு, மிஸ்டர் ஹூ பொண்ணு அங்கதான் ஒர்க் பண்றா, அவளுக்கு மந்த்லி சேலரி $1,00,000. நீ பெரிய கம்பெனில இருக்க, ஓ சேலரியும் மாசா இருக்கும்ல? அதுக்கு அங்கிள் பையன், ஆமா, இவன் அங்க கழுத மாதிரி உழைச்சு மந்த் எண்ட்ல வெறும் $5,000 வாங்குறான். இந்த மாதிரி பாவப்பட்ட ஆளுக்கு இதுவே அதிகம்தான். நம்ம ஃபார்ம்ல பன்றிக்கு தீனி போடுற பொண்ணுங்களுக்கே நாங்க $3,000 தரோமே, அவங்களுக்கு மார்னிங் டு ஈவினிங் தான் வேலை. மைக்கேல், நானே அப்பவே சொன்னேன்ல, என்கிட்டயே வேலைக்கு சேருன்னு. இந்த 5,000த்துல உனக்கு என்ன மிச்சமாகும்? ரெண்ட்டு, சாப்பாடுன்னு எல்லாம் போயிடும். இங்க பன்றிக்கு தீனி போடு, நான் உனக்கு மத்தவங்கள விட அதிகமா தரேன். இங்க ஊர்ல இருந்தா காசெல்லாம் மிச்சமாகும், அம்மா அப்பாவோடவும் இருக்கலாம். மைக்கேல் கோபமா, நான் சம்பாதிக்க வந்திருக்கேன், வீண் பேச்சு பேச இல்ல. எனக்கு நிறைய வேலை இருக்கு, டைமை வேஸ்ட் பண்ண முடியாது. சிரிப்போட அங்கிள் பையன் கேக்குறான், நீ என்ன பெருசா சம்பாதிக்க போற? உன் நிலைமைய பார்த்தா இப்போதான் உன் அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, இன்னும் காசு தேவைப்படும். அதனால காசை சேவ் பண்ணு, அதுதான் உனக்கு நல்லது. அங்கிள் சொல்றாரு, ஆமா, என் மகன் சொல்றது கரெக்டு தான். உன் ஃபேமிலி பெரிய பிரச்சனையில இருக்கு, நீ ரொம்ப அவசரப்பட வேணாம். வட்டியில நான் $1 கூட விட்டு தர மாட்டேன். நீ இப்ப பே பண்ணாலும் சரி, 1 மாசம் கழிச்சாலும் வட்டி 1 பைசா கூட குறையாது. மைக்கேல், அங்கிள், டென்ஷன் வேணாம், எனக்கு இந்த காசு தேவையில்ல. நீங்க எனக்கு ரொம்ப க்ளோஸான அங்கிள், தேவைன்னா நிச்சயம் கேட்பேன். அங்கிள், மைக்கேல்னு கூப்பிடுறாரு. அங்கிள் சொல்றாரு, மைக்கேல், என் முன்னாடி இப்படி நடந்துக்காத. உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், இந்த பணத்துக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு. பெரிய சிட்டில இருந்து ஃபேமிலிய பாத்துக்கிறது நல்ல விஷயம்தான்,
ஆனா அவசரப்பட்டு எதுவும் முடிவெடுக்காத, அது ரொம்ப டேஞ்சர். ஒரு ஏழை எப்பவும் யோசிச்சு தான் ஸ்டெப் எடுக்கணும், இல்லனா மதிப்பு இருக்காது. மைக்கேல் சொல்றான், எனக்கு அத பத்தி கவலை இல்ல, நான் திருப்பி கட்டியே ஆகணும். அங்கிள் சொல்றாரு, சரி பே பண்ணணும்னா இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டு, அதுதான் உனக்கு ஈஸி. டக்கி, அந்த கேபினெட்ல இருந்து ரெட் புக் எடு, வட்டி கணக்கெல்லாம் அதுல தான் இருக்கு. டக்கி சொல்றான், மைக்கேல், நம்ம ஃபேமிலிடா, பிரஷர்ல எந்த தப்பும் பண்ணாத, இந்த திமிரு உனக்கு ஹெல்ப் பண்ணாது, பேரண்ட்ஸ் நினைச்சு முடிவெடு. அங்கிள் சொல்றாரு, நம்ம ஃபேமிலில ஒரு கிராஜுவேட், கடன் இல்லாம இருக்க நினைக்கிறது சந்தோஷம், எல்லா கடனையும் முடிக்க நினைக்கிறான். ஆனா ஃபேமிலிக்குள்ள இப்படி இல்ல. சோ இன்ஸ்டால்மெண்ட்ல ஒரு வருஷத்துல கட்டு, அப்போதான் உனக்கு லோடா இருக்காது. கொஞ்ச நேரத்துல மைக்கேல் $51,000 பே பண்ணிடுறான். மைக்கேல் சொல்றான், வட்டியை சேர்த்து கட்டியாச்சா, செக் பண்ணுங்க. அங்கிளும் செக் பண்றேன்னு சொல்றாரு. அங்கிள் ஷாக் ஆயிட்டாரு. மைக்கேல் நிஜமாவே வட்டியோட காசு அனுப்பிட்டானா? இது எப்படி முடிஞ்சது? அங்கிள் கேக்குறாரு, மைக்கேல், இவ்ளோ காசு உனக்கு எங்க இருந்து வந்துச்சு? மைக்கேல் சொல்றான், சிம்பிள் அங்கிள், சிட்டில காசு சம்பாதிக்க நிறைய வழி இருக்கு, அப்படிதான் நானும் இந்த காசு சேர்த்தேன். டக்கி, அவன் ஃபேமிலி கௌரவத்தை காப்பாத்த கஷ்டப்படுறாங்க, கையில காசு இல்லனாலும் கெத்து காட்ட நினைக்கிறாங்க. இந்த ஊர்ல ஏழைங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? அவங்க கிட்ட சொந்த வீடோ நிலமும் இல்ல, பையனும் ரொம்ப கம்மி சம்பளத்துல தான் வேலை பார்க்கறான். இந்த $51,000 தான் அவங்க லாஸ்ட் சேவிங்ஸ். வெறும் ஷோ காட்ட தான் இதை செலவு பண்ணிட்டாங்க. வாங்ஸு சொல்றா, மைக்கேல் உன்னை பார்த்து பொறாமப்படுறான், அவனுக்கு என்ன முன்னாடியே பிடிக்கும், அதான் ஏத்துக்க முடியல. இப்போ நம்ம ரிலேட்டிவ்ஸ், சோ அப்பப்போ பார்க்க போனோம், பேசி எல்லாத்தையும் இப்பவே கிளியர் பண்றது தான் நல்லது. எனக்கும் கொஞ்சம் ஆக்வர்டா தான் இருந்துச்சு, இப்ப பேசி முடிச்சிட்டா எல்லாம் தீந்துடும். டெக்கி சொல்றான், சரி பேசி தீத்துக்கோ, அவன் கிட்ட சொல்லு இனிமே உன்னை திரும்பி பார்க்க கூடாதுன்னு. டெக்கி ரொம்ப டேஞ்சரஸான ஆளு, அவன் யாருன்னு கூட பார்க்க மாட்டான். வெளியில வந்து வாங்ஸு மைக்கேல் கிட்ட பேசுறா, மைக்கேல், நம்ம சீக்கிரம் ஒரே ஃபேமிலி ஆக போறோம், என் மேல எந்த ஃபீலிங்கும் வச்சுக்காத, இது ரொம்ப தப்பான விஷயம். நம்ம எல்லாம் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி எல்லாருக்கும் தெரியும், உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா மைக்கேல், நான் உன்னை முன்னாடி அந்த மாதிரி கண்ணுல பார்த்ததில்ல, நீ எப்பவுமே எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான். இப்போ நான் உங்க அண்ணி ஆக போறேன், சோ என் மேல எந்த ஆசையும் வச்சுக்காத, நம்ம நடுவுல எதுவும் நடக்காது. வேற யாருக்காவது இது தெரிஞ்சா நம்ம மானம் மொத்தமா போயிரும். இனிமே என்னை பத்தி இப்படி யோசிக்காத, என் மனசு இப்போ ரொம்ப கிளியரா இருக்கு, இனிமே இப்படி யோசிக்க கூடாது. நான் எதுவும் தப்பா நினைக்கல. மைக்கேல் சிரிச்சுக்கிட்டே சொல்றான், நான் நிறைய முட்டாளுங்களை பார்த்திருக்கேன். மைக்கேல், உன் முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், எனக்கு உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பிடிக்கும். இனிமே அண்ணின்னு மரியாதை கொடுக்க கத்துக்கோ. நமக்கு நடுவுல இனிமே எதுவும் இல்ல. இந்த ஊர் முன்னாடி நம்ம அவமானப்படக்கூடாது. என் மனசு இப்ப ரொம்ப கிளியரா இருக்கு, நீ முன்னாடியே இதை புரிஞ்சுக்கணும். மைக்கேல் சிரிச்சுக்கிட்டே யோசிக்கிறான். வாங்ஸு, நீ ரொம்ப நல்லவாவா மாறி நடிக்கிற, ஆனா உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் உன்ன மாதிரி நிறைய முட்டாளுங்களை பார்த்திருக்கேன். நீங்க பெரிய தப்பா நினைக்கிறீங்க. உங்கள மாதிரி ஆளை எனக்கு எப்படி பிடிக்கும்? போய் கண்ணாடியில உங்க மூஞ்ச பாருங்க. இங்க யாருக்காவது உன்னை பிடிக்கிற மாதிரியா இருக்கு? நான் உன் மேல துப்பவதான் சரி, உன்னை பிடிக்கும்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தூரம். இத கேட்ட வாங்ஸு ஷாக் ஆயிட்டா. ரொம்ப கோவமா மைக்கேல பார்த்து வாங்ஸு கேக்குறா, என்னடா சொன்ன? நான் துப்புற அளவுக்கு கேவலமா இருக்கனா? மைக்கேல் சொல்றான், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றியா? சரி, ஒன்னா விளையாடணும், ஒன்னா இருந்ததால க்ளோஸா இருந்தோம், இதுல என்ன இவ்ளோ சீன் போடுற? எல்லாருக்கும் தான் சைல்ட்ஹுட் மெமரிஸ் இருக்கும், அதுக்காக லவ் பண்றேன்னு அர்த்தம் இல்ல. என் மைண்ட்ல உன்னை பத்தி எதுவும் இல்ல, ஓவரா இமேஜின் பண்ணாத. முதல்ல உன் மேல ரெஸ்பெக்ட் இருந்துச்சு, நீ ஹார்ட் ஒர்க்கர்னு நம்புன, காசுக்காக நடிக்கிற ஆளு இல்லன்னு நினைச்சேன். எல்லார்கிட்டயும் நல்லா பேசுன, அதனால ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. ஆனா நீயும் மத்தவங்கள மாதிரிதான், ரொம்ப கிரீடியா ஷோ ஆஃப் பண்ற. நமக்குள்ள எந்த உறவும் இல்ல, என்னை விட்டு தூரமா போயிடு. வாங்ஸு சொல்றா, மைக்கேல், நான் உனக்கு கிடைக்கலன்னு தான் இப்படி பேசுற. கிடைக்காத திராட்சை புளிக்கும்னு சொல்லுவாங்களே, அது உனக்கு தான். ஆனாலும் நான் தான் உங்க அண்ணியா வரப்போறேன், பழசெல்லாம் மறந்துடு. என்ன அண்ணிய அக்செப்ட் பண்ணிக்கோ, சீக்கிரம் ரியாலிட்டியை ஏத்துக்க பாரு, அதுதான் உனக்கு நல்லது. இத கேட்டு மைக்கேல் ஷாக் ஆயிட்டான். திரும்பி பார்த்து மைக்கேல் சொல்றான், உனக்கு மூளையே இல்லையா? நான் உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணேன், ஆனா நீயும் மத்தவங்கள மாதிரி தான். ரியாலிட்டிய புரிஞ்சுக்கோ, என்னை விட்டு தூரமா போயிடு, பழைய மெமரிஸ பேசாத. மைக்கேல் இத கேட்டு ஷாக் ஆகுறான். அவன் திரும்பி சொல்றான், நீ பெரிய பைத்தியம், நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது. மைக்கேல் சொன்னதும் வாங்ஸுக்கு செம கோவம் வருது. ஆவா கேக்குறா, மைக்கேல், நீ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? படிச்சு மட்டும் போதுமா? கையில காசு வேணும். இவ்வளவு படிச்சும் வெறும் $5,000 வேலை பார்க்கற. காசு இல்லனா இந்த படிப்பு வேஸ்ட் தான். உன்னால பிராண்ட் ட்ரெஸ் வாங்க முடியல, நல்ல லைஃபும் இல்ல. அம்மா மெடிக்கல் பில்லுக்கு கடன் தான் வாங்கணும். ஆமா, எனக்கு ஏழைனா பிடிக்காது, பணக்காரனா தான் இஷ்டம். என்ன இப்போ? உங்க சித்தப்பா பையன் கூட நான் ஜாலியா வாழப் போறேன். பெரிய வீடு, காஸ்ட்லி கார்னு எல்லாமே இருக்கு. பிடிச்சத சாப்பிடுவேன், போடுவேன். இதை யாரு தான் வேண்டான்னு சொல்லுவா? ஆனா ஒன்ன பாரு, சின்ன ரூம்ல $5,000 சம்பளத்துல கஷ்டப்படுற. டூப்ளிகேட் ட்ரெஸ்ஸு, சீப்பான சாப்பாடுன்னு நாய் மாதிரி வேலை பார்க்கற. அம்மா செலவுக்கு திரும்பவும் கடன் வாங்குவா, இல்லனா திரும்ப அங்குள் கிட்ட தான் பிச்சை எடுக்க வருவ. நான் உன்கிட்ட பேசுறதே உனக்கு பெரிய விஷயம், இல்லனா உன்ன மாதிரி ஆளுங்க மூஞ்சில கூட முழிக்க மாட்டேன். நான் உனக்கு அண்ணியாக போறேன்.
உன் சீனெல்லாம் உள்ளவை. ஏழைங்களுக்கு இந்த ஆட்டிடியூட் செட் ஆகாது. மைக்கேல் கோவத்துல கேக்குறான், வாங்ஜூ நீ ரொம்ப பேசுற. ஷோ ஆஃப் பண்ண வேற இடத்துக்கு போ. முதல்ல கிளம்பு. எனக்கு உன் பின்னால சுத்துற அளவுக்கு நேரம் இல்ல. உன் மேல கான்சென்ட்ரேட் பண்ண எனக்கு நேரம் இல்ல. உன்னை பெரிய அழகின்னு நினைச்சிட்டு இருக்கியா? எல்லாரும் உன் பின்னால சுத்தணும்னு எதிர்பார்க்கறியா? உண்மையா சொல்லணும்னா நீ என் தலையில கூட இல்ல. உன்னை பத்தி நினைக்க கூட மாட்டேன். இப்போ உன்னை பார்த்ததுக்கு அப்புறம்தான் வாங்ஜூன்னு ஒருத்தி இருக்கிறதே ஞாபகம் வருது. சிட்டியில எவ்வளவு அழகான பொண்ணுங்க இருக்காங்கன்னு தெரியுமா? இந்த வில்லேஜை விட்டு வெளியே வந்து பாரு. அப்போதான் ரியல் பியூட்டினா என்னன்னு புரியும். கிணறு தவளைக்கு கிணறு தான் உலகம். கிணறு தவளைக்கு அதுதான் பெருசு. வெளியே வந்து உலகத்தை பாரு. கோவத்துல வாங்ஜூ கத்துறா, மைக்கேல் வாய மூடு, உன்னை கொன்னுடுவேன். நிறுத்து, இல்லனா செத்துருவ. மைக்கேல் கூலா சொல்றான், வாங்ஜூ நீ சொன்னது சரிதான். என்கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம். நான் உனக்கு நல்ல பாய் ஃப்ரெண்டா இல்லாம இருக்கலாம். ஆனா நான் நல்ல உழைக்கிற பையன். நான் ஒரு நல்ல மனுஷன், நல்ல மகன். புவர் பீப்புள ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். ரிச் ஆளுங்களுக்கு ஐஸ் வைக்க மாட்டேன். ஆனா உன்ன மாதிரி ஆளுங்க உழைப்ப நம்பாம ரிச் ஆளுங்க பின்னால சுத்தி மேல போக நினைக்கிறீங்க. ஆனா உன்னை விட அழகான பொண்ணு கிடைச்சா அந்த ரிச் ஆளு உன்னை கழட்டி விட்டுடுவான். உனக்கு அங்க வேல்யூவே இல்ல. அவன்கிட்ட உன்ன மாதிரி நிறைய ஆளுங்க இருக்காங்க. உன் பின்னால சுத்துவாங்கன்னு நினைக்காத. நீ உன்னை பெரிய ஆளுன்னு நினைக்காத. அப்புறம் உன்னை லவ் பண்றேன்னு பில்டப் கொடுக்காத. உன்னை பத்தி நினைக்க கூட எனக்கு நேரம் இல்ல. ஒரு தடவை கண்ணாடியில உன் மூஞ்சிய பாரு. அப்போதான் உனக்கு புரியும். யாரும் உனக்காக பாகலாக மாட்டாங்க. நீ அந்த அளவுக்கு வர்த் இல்ல. இப்போ சிஸ்டம் பேசுது. ஹோஸ்ட் செம்ம ஒர்க். திமிர அடக்கிட்டீங்க. ஹோஸ்ட் செம்ம ஒர்க். இந்த அரகண்ட் பொண்ணோட திமிர அடக்கிட்டீங்க. சிஸ்டம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரிவார்டா உங்களுக்கு ஒரு அபார்ட்மெண்ட் கிடைக்குது. டவுன்ல ஒரு பெரிய அபார்ட்மெண்ட். ஆனா அது இன்னும் ரெடி ஆகல. கொஞ்சம் வெயிட் பண்ணணும். மைக்கேல் இப்போதான் வேலையை முடிச்சேன்னு நினைக்கிறான். அதுக்குள்ள ரிவார்ட் ரெடியா? சிஸ்டம் ரிவார்டை ஏன் லேட்டா தரீங்க? இது ரொம்ப தப்பு மைக்கேல். வாங்ஜூ சொல்றான், டெக்கி தான் உன் புருஷன். சோ அவன்கிட்ட போ. வேற யார் கூடவும் சுத்துறது உனக்கு நல்லதில்ல. டெக்கி கோவப்பட்டா பெரிய பணக்காரன் கிடைக்க மாட்டான். அப்புறம் என்னாலதான் மாப்பிள்ளை கைவிட்டு போயிட்டான்னு என்ன திட்டுவா. எனக்கு பழி என்ன வேணாம். நெக்ஸ்ட் மைக்கேல் ரோட்ல நடந்து போறான். அப்போ ஒரு கார் மைக்கேல் மேல சரியா அடிச்சிட்டு போகுது. பார்த்தா அது நம்ம டெக்கி தான். டெக்கி சொல்றான், மைக்கேல் ப்ரோ சாரி, தெரியாம நடந்துருச்சு. வேலை விஷயமா ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டேன். அதான் ரோட்ல யார் இருக்காங்கன்னே பார்க்கல. உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். நான் இப்போ சிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பியூரோல ஃபோர்மேனா இருக்கேன். இந்த ரோடு கான்ட்ராக்டும் எனக்கு கிடைக்க போகுது. சோ இனிமே நான் ரொம்ப பிஸியா இருப்பேன். பேசவே டைம் கிடைக்காது. உனக்கு வேலை கிடைக்கலன்னா என்கிட்ட வா. செங்கல் தூக்குற வேலை தரேன். $5000 கிடைக்கும். சன் சிட்டில போய் கஷ்டப்பட வேணாம். என் தம்பிக்காக இதாவது செய்யணும்ல. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லி போயிடுறான். அப்புறம் பாப்போம். மைக்கேல் நினைக்கிறான், ஊரு ரோடு இவங்களால தான் மோசமா இருக்கும். இவங்க பேராசையால இன்னும் எத்தனை பேர் கஷ்டப்பட போறாங்களோ. மக்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இன்னைக்கு என்ன அசிங்கப்படுத்தினதுக்கு நீங்க கண்டிப்பா வருத்தப்படுவீங்க. நெக்ஸ்ட் மைக்கேல் கன்ஸ்ட்ரக்ஷன் பியூரோல எல்லாத்தையும் பேசிட்டான். அங்க ஆஃபீஸர் சொல்றாரு, மைக்கேல் எப்போ ஃப்ரீயோ அப்ப வாங்க. நம்ம நல்ல டீல் பத்தி பேசலாம். மைக்கேல் சரி சரின்னு சொல்லி கிளம்புறான். இப்போ நான் கிளம்புறேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு. அப்போ சிஸ்டம், ஹோஸ்ட் நீங்க சூப்பரா பண்ணிட்டீங்க. உங்க அங்கிளோட ஃபேமிலி நிறைய தப்பு பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு நல்ல லெசன் சொல்லி தந்து நீங்க ஜஸ்டிஸ் பண்ணிட்டீங்க. அதனால சிஸ்டம் உங்களுக்கு ரிவார்டா உங்க ஊர்லயே 100 ப்ராப்பர்ட்டி தருது. மைக்கேல் ஷாக் ஆகி, என்னது எத்தனை ப்ராப்பர்ட்டின்னு கேக்குறான். சிஸ்டம் 100 ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுது. ஆனா இங்க ரிவார்ட் கம்மி தான். ஆனா நீங்க பண்ற வேலைக்கு ஏத்த மாதிரி ரிவார்ட் கிடைக்கும். இன்னும் டேஞ்சரஸான வேலை செஞ்சா பெரிய ரிவார்ட் கிடைக்கும். மைக்கேல் சொல்றான், இல்ல சிஸ்டம், நீ தப்பா புரிஞ்சுக்காத, நான் அத சொல்லல. மைக்கேல் நினைக்கிறான், இந்த சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா மாறுது. ஏன்னு தெரியல, ஆனா கண்டிப்பா சீக்கிரம் இந்த உலகத்தோட எல்லா சொத்தும் என் கைக்கு வந்துடும். என் டவுன் சின்ன டவுன் தான், ஆனா எனக்கு 100 ப்ராப்பர்ட்டிஸ் கிடைச்சிடுச்சு. எல்லாருக்கும் இது தெரிஞ்சா பக்கா ஷாக் ஆவாங்க. அடுத்து மைக்கேல் ஹாஸ்பிட்டல் போறான். மைக்கேலோட மாம் சொல்றாங்க, நீ கவலைப்படாத, போய் என்ஜாய் பண்ணு. ஊரு ஃப்ரெண்ட்ஸ போய் பாரு. நான் சீக்கிரம் சரியாகி வீட்டுக்கு வந்துடுவேன். மைக்கேல் சொல்றான், கவலைப்படாதீங்க மாம், நான் எல்லாரையும் பார்த்துட்டேன். நீங்க சொல்றது சரிதான், நீங்க சீக்கிரம் சரியாயிடுவீங்க. ஆனா இப்போ இந்த ஆப்பிளா சாப்பிடுங்க. அப்போ டாக்டர் வந்து சொல்றாரு, மிஸ்ஸஸ் தான், உங்க சர்ஜரி சக்சஸ் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க நார்மல் ஆயிடுவீங்க. அதனால தான் நான் உங்களை ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்றேன். எல்லாத்தையும் ரெடி பண்ண நர்சஸ கூட்டிட்டு வந்துட்டேன். அவங்க எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. மைக்கேல் கேக்குறான், என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? மாம்க்கு நேத்து தான் சர்ஜரி ஆச்சு. அவங்க இன்னும் ரெக்கவர் ஆகல. ரெக்கவர் ஆகிற வரைக்கும் டிஸ்சார்ஜ் பண்ண வேணாம். ஹாஸ்பிட்டல் பில்ல நான் பே பண்றேன். ஆனா மாம டிஸ்சார்ஜ் பண்ணாதீங்க. டாக்டர் சொல்றாரு, சாரி சார், மன்னியுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் டிஸ்சார்ஜ் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டேன். சோ நீங்க இப்போ டிஸ்சார்ஜ் ஆகிதான் ஆகணும். நர்சஸ் சீக்கிரம் போய் லக்கேஜ் பேக் பண்ணுங்க. இப்போதான் சர்ஜரி ஆச்சு, சோ அவங்களால பண்ண முடியாது. மைக்கேல் கடுப்பாகிறான். மைக்கேல் கேக்கலாம், டாக்டர் நீங்க என்ன சொல்றீங்க?
மைக்கேலோட அம்மா டென்ஷனா, மைக்கேல் கோவப்படாத, அவர் ஓகேன்னு சொன்னா நம்ம இங்க இருக்க அவசியம் இல்ல. டாக்டர் கேக்குறான், ஏன் இவ்ளோ பேசுற? நான் சொன்னதுதான் முடிவு. இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணியே ஆகணும். உன் பேஷண்ட் இப்போ ஓகே. வேற பேஷண்ட்டை கவனிக்கணும். மெடிக்கல் ரீசோர்ஸை வேஸ்ட் பண்ண முடியாது. ஹாஸ்பிட்டல்ல புடிச்சிருந்தா செத்துப்போ, ஆனா இந்த பெட்டை தர முடியாது. அப்போ மைக்கேல் அங்க இருந்த நைஃபை எடுக்கிறான். டாக்டர் டென்ஷன் ஆகி, ஏன் நைஃபை எடுக்கிற? அட்டாக் பண்ண போறியா? செக்யூரிட்டியை கூப்பிடுவேன். எங்க ஹாஸ்பிட்டல் ரொம்ப கௌரவமானது. முன்னாடியே சொன்னேன், ஏழை பசங்களை அட்மிட் பண்ண கூடாது. இவங்க பிஹேவியர் ரொம்ப மோசம். மைக்கேல் அம்மா, மைக்கேல் வா போலாம். ரொம்ப செலவாகுது. எனக்கு இப்போ ஓகே தான். டாக்டரே சொல்லிட்டார்ல, நான் ரெஸ்ட் எடுக்கணும். வீட்லயே ரெஸ்ட் எடுக்கலாம். எனக்கு அதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கும். மைக்கேல் சொல்றான், மாம் கேர்ஃபுல்லா இருங்க. சர்ஜரி முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகல. டாக்டர் நக்கலா, பாத்தியா, உங்க அம்மா தான் அறிவல்லி. அவ சொல்றத கேட்டு கிளம்பு. பேஷண்ட்னா பேஷண்ட் தான். நீ போனாதான் வேற பேஷண்ட்டை கவனிக்க முடியும். நர்ஸ் கிட்ட ரூமை கிளீன் பண்ணு. இந்த ஏழை நாற்றம் வரக்கூடாது. அடுத்த பேஷண்ட் கோவப்படுவாரு. டாக்டரோட திமிர் பேச்சால மைக்கேல் செம்ம கோவமாயிடுறான். மைக்கேல் சொல்றான், மாம் நான் இந்த ஆப்பிள சாப்பிடுங்க. நான் அப்பாக்கு கால் பண்றேன். அவர் சீக்கிரம் வந்துடுவாரு. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் கொஞ்ச நேரத்துல திரும்ப வந்துடுவேன். மைக்கேல் அம்மா சொல்றாங்க, டே மைக்கேல், யார் கூடவும் சண்டை போடாத. அவங்க பெரிய பணக்கார பசங்க. நம்ம பாவம். உனக்கு நல்ல வேலை இருக்கு. சோ இந்த ப்ராப்ளம்லாம் வேணாம். மைக்கேல் சொல்றான், அம்மா டென்ஷன் ஆகாதீங்க. நான் ஃபோர்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். உங்க பையன் ஸ்மார்ட்னு உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நெக்ஸ்ட் சீன், சீஃப் டாக்டர் ஆஃபீஸ். டாக்டர் யாரோ கூட பேசிட்டு இருக்காரு. எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். உங்க ஃப்ரெண்ட் வைஃப் இப்போ இங்க வரலாம். பெட்டும் ரூமும் கிளீனா இருக்கு. கால் அடின்னு சொன்னீங்களே, அது குணமாக 100 டேஸ் ஆகும். ஸோ 100 டேஸும் ஹாஸ்பிட்டல் பெட்டை அப்படியே வச்சுக்கோங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம வில்லன் டெக்கி தான். டாக்டர் லீ, உங்க வேலை செம்ம ஸ்பீட்னு சொல்றான். சர்ஜரியை இவ்ளோ ஃபாஸ்டா முடிச்சிட்டீங்க. நான் கூட 3 நாள் ஆகும்னு நினைச்சேன். டாக்டர் லீ சொல்றாரு, மிஸ்டர் டெக்கி, உங்க வேலைனா சும்மாவா? இந்த மைக்கெல்லாம் நம்ம கிட்ட நிக்க முடியாது. உங்ககிட்ட இருந்து ரிச் கிளைண்ட்ஸ் தான் வருவாங்க. இந்த மிஸ்டர் ஹானால ஹாஸ்பிட்டல் பில் கூட கட்ட முடியல. காசு கட்ட முடியாதவங்கள எதுக்கு ஹாஸ்பிட்டல்ல வச்சுக்கணும்? புவர் பீப்புள் மேல மெடிக்கல் ரீசோர்ஸை ஸ்பெண்ட் பண்றது வேஸ்ட். டெக்கி சொல்றான், டாக்டர் இன்னைக்கு நைட் நம்ம வீட்ல டின்னர் சாப்பிட வாங்க. வாங்க, நம்ம அங்க நிம்மதியா உட்கார்ந்து பேசலாம். என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணி ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு நான் செம்ம ஹாப்பி. காலை கட் பண்ணிட்டு டெக்கி யோசிக்கிறான், மைக்கேல் நீ என்கிட்ட இப்படி நடந்துக்க கூடாது. அம்மா சர்ஜரி முடிஞ்சு டிஸ்சார்ஜ் ஆகி இப்போ எப்படி இருக்கு? நான் உன் பணத்தை தான் மிச்சம் பண்ணியிருக்கேன். வீட்டுல ரெஸ்ட் எடுத்தா கண்டிப்பா பணம் செலவாகாதுல்ல? டாக்டர் லீ சொல்றாரு, மிஸ்டர் டேக்கி செம்ம ஷார்ப். எல்லாத்தையும் பக்காவா ஹேண்டில் பண்ணுவாரு. அவர் கூட்டிட்டு வர கிளைண்ட்டும் கண்டிப்பா மாசா தான் இருப்பாரு. கேட்க்கு வெளியே மைக்கேல் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். இவன் யோசிக்கிறான், ஓ அப்படியா சங்கதி, நீங்க மோசடி பண்றீங்களா? உன்னுங்களுக்கு பணம் வச்சு ஆடணும்னா உண்மையான காசுன்னா என்னன்னு நான் காட்டுறேன். எக்ஸ்பர்ட் முன்னாடியே பணத்தை வச்சு ஃப்ளெக்ஸ் பண்றீங்களா? இப்போ உங்களுக்கு பணத்தோட ரியல் பவர் என்னன்னு தெரியும். சீக்கிரமே டாக்டர் லீயும் என் தம்பியும் ஷாக் ஆக போறீங்க. நெக்ஸ்ட், ஹாஸ்பிட்டல் டிரெக்டர் ஆஃபீஸ்ல மைக்கேல் உள்ள நுழையிறான். இதை பார்த்த டிரெக்டர், ஒரு நிமிஷம் நில்லு, நீ யாருன்னு கேக்குறாரு. மைக்கேல் சொல்றான், சார் நான் ஒரு சாதாரண பேஷண்ட் தான். ஆனா உங்க ஹாஸ்பிட்டல் பத்தி ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தேன். டிரெக்டர் சொல்றாரு, நான் சொல்றதை கேளு. உடம்பு சரியில்லைன்னா வெளியே போ. நான் பேஷண்ட்ஸை செக் பண்ண மாட்டேன். இங்க வந்து உனக்கு எந்த யூஸும் இல்ல. மைக்கேல் சொல்றான், இல்ல டிரெக்டர், நான் உங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பெரிய பில்டிங்கை டொனேட் பண்ண போறேன். டிரெக்டர் சொல்றாரு, சரி சரி, எதுவும் பேசணும்னா ரிசப்ஷன் போ, நான் பிஸியா இருக்கேன். இதெல்லாம் கேட்க முடியாது. ஆனா அப்போதான் டிரெக்டர் ஷாக் ஆகி சொல்றாரு, இரு, நீ இப்போ என்ன சொன்ன? உனக்கு புரிஞ்சுதான் பேசுறியா? ஒரு பில்டிங்கை டொனேட் பண்ண இவன் ட்ரை பண்றத பார்த்து டிரெக்டருக்கு சிரிப்பு தான் வருது. இவன் பார்க்க ரொம்ப ஆர்டினரியா இருக்கான்னு யோசிக்கிறாரு. இவனோட அவுட்ஃபிட் மொத்தமே $200 கூட இருக்காது. ஆனா பில்டிங்கை டொனேட் பண்ண போறேன்னு பில்டப் கொடுக்குறான். இது கண்டிப்பா ஏதோ பிராங்க்னு டிரெக்டர் நினைக்கிறாரு. மைக்கேல் சொல்றான், வெட்டி பேச்சு வேணாம், பில்டிங் ப்ராசஸ் பத்தி டிரெக்டா பேசுவோம். ஒரு பில்டிங் கட்ட 1 மில்லியன் ஆகும். இப்போ என்கிட்ட இருக்கிற காசுக்கு இது பெரிய விஷயமே இல்லைன்னு மைக்கேல் யோசிக்கிறாரு. இதனால இந்த ஊர் மக்களோட பல பிரச்சனைகள் சால்வ் ஆகும். நானும் இந்த ஊரு தான், ஸோ கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும். மைக்கேல் சொல்றான், உங்க ஹாஸ்பிட்டல்ல கூட்டம் ரொம்ப அதிகம். சரியான ரூம்ஸ் கூட இல்ல. நான் இந்த பில்டிங்கை டொனேட் பண்ணா உங்க பிரச்சனை தீரும். ஆனா 4 விஷயத்த கவனிக்கணும். சர்ஜரி முடிஞ்ச பேஷண்ட்ஸை ஏன் இவ்ளோ சீக்கிரம் டிஸ்சார்ஜ் பண்றீங்க? இன்னொன்னு, உங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற சில கரப்ட் டாக்டர்ஸை கண்டுபிடிக்கணும். டிரெக்டர் சொல்றாரு, பெட்ஸ் குறைவா இருக்கலாம். ஆனா எங்க டாக்டர்ஸ் மேல தப்பு சொல்லாதீங்க. எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. இவன் பில்டிங்னு சொல்லி பர்சனல் கோபத்தை காட்டுறான்னு டிரெக்டர் நினைக்கிறாரு. டாக்டர் ஏதாவது திட்டியிருப்பாரு, அதான் இப்படி பேசுறான்னு யோசிக்கிறாரு. மைக்கேல் சொல்றான், டீன், எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு நல்லாவே தெரியும்.
ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் விஷயத்துல ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பில்டிங்குள்ள இவ்ளோ பெட்ஸ் இருக்கிறது இம்பாசிபிள். ஆனா இந்த ஷார்ட்டேஜை ஒரு சில பேர் தப்பா யூஸ் பண்றாங்க. போன வருஷம் நம்ம டாக்டர்ஸ் விஐபிகளுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஆர்டினரி பேஷண்ட்ஸை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. டாக்டர் லீ சொல்றாரு, மிஸ்டர் மைக்கேல், நீங்க தப்பா பேசுறீங்க. 10 வருஷமா எங்க டாக்டர்ஸ் யார்கிட்டயும் காசு வாங்கல. சந்தோஷத்துல யாராவது கிஃப்ட் தந்தா கூட வாங்க மாட்டாங்க. நீங்க இல்லாத போல தான் சொல்றீங்க. மைக்கேல் சொல்றான், டிரெக்டர், என் அம்மாக்கு சர்ஜரி முடிஞ்சு ரெஸ்ட்ல இருக்காங்க. ஆனா டாக்டர் லீ எங்களை டிஸ்சார்ஜ் பண்ண ஃபோர்ஸ் பண்றாரு. அதுவும் யாருக்கு தெரியுமா? வெறும் கால் சுளுக்கு உள்ள ஒரு பேஷண்ட்காக. இது எந்த விதத்துல நியாயம்? டிரெக்டர் டென்ஷன் ஆகி சொல்றாரு, சர்ஜரி முடிஞ்ச உடனே யாரையும் டிஸ்சார்ஜ் பண்றது எங்க ரூல்ஸ்லயே இல்ல. பேஷண்ட்ஸே கேட்டா கூட அனுப்ப மாட்டோம். அப்படியே போனாலும் எல்லாத்துக்கும் அவங்க தான் பொறுப்புன்னு சைன் பண்ணி தரணும். பொய் சொன்னா கூட நம்புற மாதிரி சொல்லணும். ப்ரூஃப் இல்லாம பேசுறது தப்பு. மைக்கேல் ஸ்மைல் பண்ணி சொல்றான், டிரெக்டர், டென்ஷன் ஆகாம இந்த ரெக்கார்டிங்க கேளுங்க. டிரெக்டர் இப்போ டோட்டலா ஷாக் ஆயிட்டாரு. டிரெக்டர் கேக்குறாரு, உன்கிட்ட ரெக்கார்டிங் இருக்கா? அதுக்கப்புறம் டிரெக்டர் அந்த ரெக்கார்டிங்க கேட்க ஆரம்பிக்கிறாரு. அதுல டாக்டர் லீ டாக்கியோட பேச்சு ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஷாக் ஆன டாக்டர் லீ சொல்றாரு, ஒரு நிமிஷம், இதை நான் எப்படி நம்புறது? இந்த ரெக்கார்டிங்ல டாக்டர் லீ வாய்ஸை எடிட் பண்ணலான்னு என்ன நிச்சயம்? வெறும் ரெக்கார்டிங்கை வச்சு மட்டும் எந்த முடிவும் எடுக்க முடியாது. அப்போ டிரெக்டர் யோசிக்கிறாரு, டாக்டர் லீ என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? நம்ம ஹாஸ்பிட்டல்ல இப்படி செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை. இவரை நான் சும்மா விட மாட்டேன். மைக்கேல் நினைக்கிறான், டிரெக்டர் விஷயத்த மறைக்க பாக்குறாருன்னு தோணுது.